முழுமையான தமிழ்த்தாய் வாழ்த்து. திமுக அரசு இருட்டடிப்பு செய்த பகுதிகளையும் இணைத்த தமிழ்த்தாய் வாழ்த்தை இசைக்க திருமதி சுசித்ரா வருகிறார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பரும் உலகளாவிய பெயர் பெற்றவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய சமிதியில் உறுப்பினராக இருப்பவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருப்பவர் சசி தரூர். அவர் இங்கே வந்து இசைந்திருப்பதற்கு நன்றி கூறுகிறேன். நான் தான் முதல் காங்கிரஸ்மேனாக இங்கே வரத்துக்குன்னு கேட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. துக்ளக் இஸ் அ மல்டி பார்ட்டி பிளாட்ஃபார்ம். அதனால் நீங்கள் மாத்திரம்தான் முதல் காங்கிரஸ்மேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று கூறி அவர் மனசுக்கு ஆஸ்வாசம் கொடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன மாற்றம். அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போய் அங்கே ஒரே ஃபாகு, எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் இன்னைக்கு. அதனால் அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார். எப்படி இருந்தது என்றால், முதலில் அண்ணாமலை பேசிவிட்டு அதற்கு பிறகு சசி தரூர் பேச வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அவர் முன்னால் அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாதனால சசி தரூர் முதல்ல பேசிவிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை வரும்பொழுது அவர் கை குலுக்கி விட்டு போவார் அப்படின்னு ப்ரோக்ராமை கொஞ்சம் மாற்றியிருக்கோம். ஆனால் அண்ணாமலை வருவார். துக்ளக் அலுவலர்கள் அறிமுகம். மதலை அசிஸ்டன்ட் எடிட்டர், இந்த துக்ளக் யாராவது முதுகெலும்புன்னு சொன்னோன்னா அவரை தான் சொல்லணும். இந்த எல்லாருக்கும் இவர் போனால் என்ன ஆகுங்கிறதுக்கு இவர் போனால் என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால் இவர் நீடூழி வாழ வேண்டும் என்று எல்லோரையும் இங்கே வாழ்த்த வேண்டும். சத்யா சீனியர் சப் எடிட்டர், ஷோனுடைய ஜாட துக்ளக்கில் இருக்கிறதுக்கு காரணம் இவருங்கிறத நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை எடிட்டர் ஆகுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே பயம், எனக்கு சிரிப்பே தெரியாது. ஷோ சிரிச்சே காலத்தை ஓட்டினவர், மற்றவர்களை சிரிக்க வைத்தவர்.
இந்த மாதிரி ஒரு பத்திரிகை, இந்த மாதிரி ஒரு ஆசிரியர், இந்த மாதிரி ஒரு கூட்டம், இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்தது அவர் ஒருத்தர் தான். ஆனால் அதை தொடர்ந்து அதை செய்து கொண்டிருப்பது சத்யா. அவருக்கு நன்றி கூறி அவரை அறிமுகிச்சிருக்கிறேன். பர்கத் அலி, சப் எடிட்டர். இவர் கொஞ்ச நாளாக இந்த புத்தக விமர்சனம்லாம் எழுதுவார். இவர் எழுதலைன்ன உடனே பர்கத் அலி எங்கன்னு நான் சொன்னேன், சார் நீங்கள் அவருக்கு உடம்பு சரியில்லை கொஞ்ச நாள், ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குமா, 4 மாதம் அவர் பைபாஸ் சர்ஜரி. அதனால் அவரால் வர முடியல. எல்லோரும் என்ன தொலைச்சி நான் சொன்னேன், வீட்டிலேருந்தாவது எதாவது எழுதி அனுப்புங்க சார், இல்லைன்னா உங்களை ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு இது மாதிரி பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லவும் விரும்பலை நான். அதனால் பர்கத் அலி ரொம்ப முக்கியமானவர். இந்த நம்ம வாசகர்கள்லாம் இது வரைக்கும் யாரும் இவர் எங்கேன்னு கேட்டதே கிடையாது, இவரை தான் கேட்டிருக்காங்க. ரமேஷ், தோஸ்த், சகாதேவன், நிருபன், இந்த மாதிரி பல புனை பெயர்களில் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார். அவர் சீஃப் ரிப்போர்ட்டர். எஸ்ஜே இதயா, தென் மாவட்ட நிருபர். என்னை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் இவர் தான் சீஃப் செஃபாலஜிஸ்ட். இவர் இந்த கட்சி ஜெயிக்கும்னு சொன்னால் அந்த கட்சி ஜெயிச்சிரும். அதனாலே நீங்கள் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லாதீங்க சார்ன்னு சொல்லணும். எஸ்பி சண்முகம், மேற்கு மாவட்ட நிருபர். இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆரம்ப காலத்திலேருந்து துக்ளக்கில் இருக்கவங்க. துக்ளக்கில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ராமச்சந்திரன், கட்டுரையாளர். வண்ணல் 11 தூர்வாசர், இந்த பேரில் ரொம்ப கொஞ்சம் கடுமையாக எழுதுவார். சுவாமிநாதன், பப்ளிஷர். நான் தான் முதல்ல சொல்லுவேன், நாங்கள் என்ன எழுதினாலும் கேஸ் இவர் பேரில் தான் போவோம். ராமு, ஆர்டிஸ்ட். அட்டைப்பட கார்ட்டூன்லாம் அவர் தான் போடுவார். வரலையா? குமார், ஆர்டிஸ்ட். ராஜு, லே அவுட் ஆர்டிஸ்ட், உள்பக்க கார்ட்டூன், நீங்க பார்த்துருப்பீங்க. அது ராமசுப்பிரமணிய ராஜா, டிடிபி ஆபரேட்டர். செந்தில் குமார், லே அவுட் ஆர்டிஸ்ட். இது யார் விட்டுக்குச்சு? பிஜே ராமமூர்த்தி, வடக்கு மாவட்ட நிருபர். ஆர் நடராஜன், கட்டுரையாளர். அவர் மூத்த பத்திரிகையாளர். அவர் தான் நாம் தமிழில் பேசுறதெல்லாம் சசி தரூருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறார். திருவண்ணாதபுரம் ராமகிருஷ்ணன், கட்டுரையாளர். கரிகாலன், கட்டுரையாளர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் துக்ளக்கில் திரும்ப எழுத ஆரம்பிச்சிருக்கார். முரளி, அலுவலக நிர்வாகி. பத்மநாபன், அலுவலக உதவியாளர். அவர் தான் டீ காஃபி கொடுத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்துபவர். சிவா, போட்டோகிராஃபர். வந்திருக்காரா? செல்வகுமார், டிரைவர். காந்தன், இப்போ இந்த நெக்டர் ட்ராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே, அதெல்லாம் தயார் பண்ணவர். எங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த டிஜிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், கன்சியூமர் டியூரபிள் கங்க்ளாமரேட், எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் கிரியேட்டிவிட்டி, அதெல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். நீங்கள் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய வித்வான் கேள்விப்பட்டிருப்பீங்க, பௌராணிகர், அவருடைய பிள்ளை. வைத்திய அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். திடீர்னு அண்ணாமலை காணோம், என்ன ஆகுது, இது மாதிரிலாம் ஒரே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சின்ன டீம் இருக்குது. அதில் வைத்திய சுப்பிரமணியம், சாஸ்திரா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். பார்த்தா அப்படி தெரியாது, நம்புங்க, அவர் வைஸ் சான்சலர் தான். ஸ்ரீதர் காமகோடி, தொழிலதிபர். சிவகுமார்,
தொழிலதிபர். இவங்கெல்லாம் இந்த டுக்லக் டிஜிட்டல் நடத்துறதுக்கு இவங்க முன்னுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகி கொண்டிருக்கிறது. அடுத்தது வெங்கடேஸ்வரன், அவர் தான் துக்ளக் டிஜிட்டலை எடிட்டோரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்கிறார். நாம் 2 வித்தியாசமானவர்களை இங்கே அழைச்சிருக்கோம். ஒன்று சசி தரூர், அவரை பற்றி சொன்னேன். அண்ணாமலை வந்து நம்மோட சேர போகிறார். இந்த கேள்வி பதில் முடிஞ்ச உடனே சசி தரூர் பேசுவார். கேள்வி பதில் இப்போ துவங்கும். அரவிந்த், ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். எனக்கு 2 கேள்விகள் சார். முதல்ல வரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சில கட்சியினர் வந்து நார்த் வர்சஸ் சவுத், அதாவது இந்த வட இந்தியர்கள் வந்து ஒரு சில விமர்சனங்கள் வந்து பேசி அவங்க வட்டத்தட்டுற மாதிரி இருக்கு. அதை பற்றி ஆசிரியர் கருத்து. அடுத்தது வந்து 2 வருஷமா 2 யுத்தங்கள் சார். ஆனால் வந்து ஐநா சபையால் அதை தடுக்கவே முடியல. இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் லூசிங் இட்ஸ் ரெலவன்ஸ் சார்? இந்த நார்த் வர்சஸ் சவுத் என்ன கேட்டீங்க? இந்த கேள்வி புரியல. இந்த நார்த் வர்சஸ் சவுத், அதாவது வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் அந்த பிரிவினையை பேசுற மாதிரி இருக்கு. அவங்க வசதி இவங்க மட்டும்ன்ற மாதிரி சில பேச்சுக்கள். சார், நம்ம நாட்டில் மக்களை பிரித்து பேசுறது அப்படிங்கிறது தான் அரசியலாகவே ஆகிவிட்டது. இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று ஏராளமான பெரியோர்கள், அது விவேகானந்தர்லேருந்து ஆன்மீகத்துறையிலையும் அரசியலையும் தேசியத்தையும் கலந்து பேசினவங்க, மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், ஜவஹர்லால் நேரு கூட பல வித்தியாசங்கள் இருந்தால் கூட இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள். இப்போ என்ன இருக்குது அரசியலில், எப்படி பிரிக்கலாம், பிரித்து எப்படி அதுக்குள்ளே நாம் புகுந்து ஓட்டு வாங்கலாம்ங்கிற ஒரு வாக்கு வங்கி அரசியல் வந்த பிறகு எத்தனையோ விதமாக முஸ்லீம், கிறிஸ்தவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, அதே மாதிரி நார்த் வர்சஸ் சவுத். பல பேருக்கு இந்த எலக்ட்ரல் ஹிஸ்ட்ரியே தெரியாது. 1977 காங்கிரஸ் எங்கே பார்த்தாலும் நார்த்து பூரா ஒரு சீட்டு கூட வரல. குவாலியர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வெற்றி பெற்றாங்க. சவுத் பூரா காங்கிரஸ் வந்தது. அப்போ காங்கிரஸ் என்ன, அது பிரிவினை பார்ட்டியா? அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சமீபத்தில் நடந்த ஒரு அரசியல் மாற்றங்கள் கூட தெரியாத, இப்போ ஏதோ நார்த் பார்ட்டி பிஜேபி, சவுத் பார்ட்டி மற்றவர்கள் அப்படின்னு பேசுகிறது அரசியலில் அவங்களுக்கு விஷயம் புரியலேங்கிறது ஒன்று மாத்திரம் இல்லாத இந்த மாதிரி பேசுகிறதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அதனால் இந்த நார்த் வர்சஸ் சவுத் என்கிறதுக்கு அர்த்தமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த யுத்தங்களை ஏன் நிறுத்த முடியல அப்படின்னா, யுத்தங்களை செய்வதே இந்த ஐநாவில் யார் யாருக்கு இந்த யுத்தம் செய்வதை நிறுத்தக்கூடியவங்களோ அவங்க தான் ஐநாவில் இருக்காங்க. யுத்தம் செய்பவர்களும் அவர்கள் தான். அதை பற்றி நம்ம சசி தரூருக்கு நல்லா தெரியும். ஏன் காரணம் என்னென்னா, ஐநா சபையை பற்றி யாராவது பேச முடியும்னாக்க 30 ஆண்டுகள் ஐநா சபையில் பெரிய பெரிய பதவி வச்சிருக்காரு. I request you to say a few words about the state of United Nations then and now and how it has weakened, because this is one of the questions which is agitating the Thuglak reader's mind, and I get a lot of questions on that, but it is very difficult to explain in a few words which you may perhaps. இன்றைக்கு வந்து ஐநா சபை வந்து பலம் இழந்திருக்கிறது. அது வெறும் சேட்டர்ஸ் கிளப் மாதிரி ஆயிடுது. அதான் பேசிகிட்டு இருக்காங்க, டீ காஃபி வசதியாக இருக்குது, பில்டிங் இருக்குது, போயிட்டு வரத்துக்கு ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது, இதோடு நின்று விட்டதே தவிர இன்றைக்கு அதனால் ஒரு முடிவெடுத்து ஒரு நாட்டை நீங்கள் இது இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாட்டை கட்டாயம் செய்வதற்கு அதற்கு திராணி இல்லை. பாரத்வாஜ், மாடம்பாக்கம். Hello sir, 2 questions. Number one, பாஜக மீது இன்னைக்கு பல கட்சிகளுக்கு வந்து பயம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் யாருக்கு அதிக பயம் அப்படின்னு தான் நம்மளுக்கு புரியவே இல்லை. ஆனால் திமுக, அதிமுக, காங்கிரஸ், இது வந்து நீங்கள் 1, 2, 3 அப்படின்னு ஆர்டர் படித்து யாருக்கு பயம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2 சார், இன்னைக்கு வந்து மந்த்லி 2 times இன்ஃபேக்ட் ஒரு ப்ராக்டிஸாக போச்சு, ஏடிஎம்கேக்கு வந்து பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் ரீசெண்டாக எஸ்டிபிஐ மீட்டிங் கூட எடப்பாடி அவர்கள் அட்டன் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே எதுக்கு பாஜக ஒரு சைலண்ட் மோட்லேயே இருக்கு?
பேச மாட்டேங்கிறது. இதுக்கு மேலே யார் பாஜக பேசவும் இல்லை, ஏதாவது சொல்லி. அந்த ஃபைனல் கொஸ்டின்ஸ் ஆடியன்ஸ்க்காக, அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக எந்த வருஷம் வருவாரு? உங்க கணிப்பு என்ன, உங்க ஆர்வம் என்ன? தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட். கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்க திமுக பாஜக தொண்டர்களை நீங்கள் டிஎம்கே தொண்டர் மாதிரி விசிலடிக்க வச்சுட்டீங்க. நீங்கள் பாஜகவை பற்றி யாருக்கு பயம்னு கேட்குறீங்க. ஸ்டாலின் சொல்கிறார் பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது. அதனால் யாருக்கு யாரை பார்த்து பயம் அப்படிங்கிறதுலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. பாஜகவை பற்றி ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால், பாஜக ஒரு கட்சி மாத்திரம் அல்ல, அது ஒரு இயக்கம், அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு வாழ்க்கை முறை. இது ஏதோ ஒரு நாள் 2 நாளில் இது உருவாகலை. 100 ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இல்லாத பாஜக மற்ற கட்சிகள் போல தான் இருக்கும். அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தால் கூட அதில் நாணயம், நேர்மை, கட்டுப்பாடு, இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே, அது ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்குது. அதனால் பாஜகவுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டால்தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும். அடுத்து ஏடிஎம்கே பற்றி கேட்டார். ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான். அதனால் அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பற்றி ஏடிஎம்கே தள்ளியும் வைக்கக்கூடாது, அதை தழுவவும் கூடாது. அதுதான் பாஜகவுடைய லட்சியம். அவங்க நல்லா தெரியும், அவங்களுக்கு அரசியலில் பண்ணுறதுக்கு பாஜகவோட ஒரு நல்ல ஒரு யுக்தியான ஒரு பார்ட்டியை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாரும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு எல்லாரும் காங்கிரஸ்காரங்களே படுத்து தூங்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா தெருவாக எந்த இடத்துல எத்தனை ஓட்டு நமக்கு இருக்குன்னு பாஜகவுக்கு தெரிந்த ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் அமித்ஷா. அதனால் பாஜக ஏதாவது பேசினாலும், பேசாமல் இருந்தாலும், விரோதமாக பேசினாலும், மௌனமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சுப்பிரமணியம், அக்கரைப்பட்டி. அக்கரைப்பட்டி சுப்பிரமணியம் இல்லையா? அடுத்தது பட்டாபிராமன், சென்னை. சாரி, முந்தைய கேள்வியில் அண்ணாமலை எப்போ சிஎம் ஆவார்னு கேட்டு அதுக்கு எப்போ வழிபிறக்கமும் கேட்டாரு, அது சொல்லுங்கன்னு பதில் கேட்குறேன். அதுவும் பாஜக முடிவு செய்யும் எப்பொழுது சொல்வது என்பது. எப்பவுமே ஒரு தயாரிப்பு இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது. தயாரிப்புடன் தான் எதையுமே செய்ய வேண்டும். எனக்கு அரசியலில் ரொம்ப நாள் 1976, 77 ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு உண்டு. நான் கண்டது என்னவென்றால், எதைக்குமே ஒரு தீவிரமான ஒரு தயாரிப்பு இருக்கணும். ஒரு கூட்டத்தை கூட்டி பவரை கையில் சீஸ் பண்ணால் என்ன ஆகுங்கிறதுல தமிழ்நாட்டில் திமுக பவருக்கு வந்ததுலேன்னு தெரிஞ்சுது. ஒரு தயாரிப்பு இல்லாத, அதுக்கு ஒரு மனநிலை உருவாகாத, அதற்கு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு தொண்டர் படை இல்லாத, அதுக்கு நம்பர் இவ்வளவெல்லாம் இல்லாத அண்ணாமலையை மாத்திரம் சீஃப் மினிஸ்டராக செய்துவிட்டால் அந்த கட்சிக்கு நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கு பாஜக. அண்ணாமலையினுடைய யாத்திரையே அதற்காகத்தான். ஒருவரை முதல்வராக்குவது மாத்திரம் ஒரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அவர் முதல்வராக்கி அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அந்த கட்சியால் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பும் தேவை. சுப்பிரமணியம் அக்கரைப்பட்டி வந்திருக்காரா? பட்டாபிராமன் நீங்களா சார்? சுப்பிரமணியம் பட்டாபிராமன். சரி, பட்டாபிராமன் கேளுங்க, அப்புறம் சுப்பிரமணியம். லேட்டாக வந்துடுறீங்க. எனது பேர் பட்டாபிராமன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் 40 வருடங்கள் மேலே துக்ளக் படித்து கொண்டிருக்கிறேன். முதல் கேள்வி, காமன் சிவில் கோட். நிறைய டிஸ்பியூட்டில் சொத்தும் சரி, விவகாரத்து கேஸ்லையும் சரி, நிறைய டிஸ்பியூட்டில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதுக்கு தீர்வு காமன் சிவில் கோட் தான். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சாதக பாதகங்கள், அதை ஆசிரியர்கள் விளக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, மாலத்தீவில் திடீர்னு இந்தியாவுக்கு எதிராக எதுக்கு அவங்க அறிக்கைகள் கொடுக்குறாங்க? அந்த அதிபரே அது மாதிரி மோடிக்கும் திரு மோடி அவர்களுக்கும் இந்தியாவுக்கு எய்த்தாப்பில் அறிக்கை கொடுக்குறாங்க. அதை பற்றி விவராமல் ஆசிரியர் கூற வேண்டும். வணக்கம், நன்றி.
மாலத்தீவில் 100% முஸ்லீம்கள். அங்கே ஏராளமான பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தீவிரவாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நமக்கு அவங்களுக்கு நல்ல உறவு இருக்குது. அதில் இருக்க நல்லவர்கள் பலவர் நம்மோட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதில் இந்த பர்டிகுலர் தேர்தலில் நமக்கு எதிரானவர்கள் வெற்றி பெற்றதுனால இந்த மாதிரி ஒரு நிலை, இந்த நிலை நீடிக்காது. ஆனால் இதை சீனாவும் பாகிஸ்தானும் அவங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி கொள்வதனால இன்றைக்கு ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இது நீடிக்காது என்பது தான் எனக்கு தெரிஞ்சவர்கள். அதை சசி தரூர் அதை பற்றி கூறலாம். எனக்கு தெரிந்த வரையில் இது நீடிக்காது என்று தான் தோன்றுகிறது. பொது சிவில் சட்டம் என்பது ரொம்ப நாளாக இந்த நாட்டுக்கு பொது சிவில் சட்டம் என்பது எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க வேண்டும் என்பது பொது சிவில் சட்டம் அல்ல. எல்லோருக்கும் சில அம்சங்கள் பொதுவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு விவாகம் என்பது எல்லா மதத்திலையும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லோருக்குமே முக்கியமானது. ரெண்டாவது, விவாக ரத்து வருகிறது, குழந்தை பிறக்கிறாங்க, அதில் பிரச்சனை வருது. குடும்ப பிரச்சனையெல்லாம் எல்லா மதத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா இனத்துக்கும் பொதுவானதுனால பொது சிவில் சட்டம் தேவை. அது அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளையோ அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளையோ அது அதுக்கு எதிராக இருக்க போகிறதில்லை. ஆனால் இப்போ என்ன அதுக்கு தோற்றம் கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த பொதுவான விஷயங்களில் கூட அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் தான் இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், சொன்னார் அந்த நெக்டரில் 4 பேரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது ஒரு கோட்பாடு இல்லை. அந்த காலத்தில் அரேபியாவில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அதற்காக அங்கே இருந்ததை இங்கே அது மதத்தினுடைய உரிமைன்றது மாத்திரம் இல்லாத அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்று ஆக்கிவிட்டார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் அரசியல் மூலமாக, அரசியல் கட்சிகள் மூலமாக, வாக்கு வங்கி மூலமாக நம்ம அரசியல் சாசனத்தில் இந்த பொது சிவில் சட்டம் வர வேண்டும் என்று கூறியும் இவ்வளவு நாள் வராதிருப்பதற்கு காரணமே அரசியல் தான். அதை சுப்ரீம் கோர்ட் பொது சிவில் சட்டம் வர வேண்டும் என்று கூறியதனால இந்த பொது சிவில் சட்டம் வரப்போவதில்லை. மக்கள் மனதை மாற்றியாகணும். இது வர வேண்டியதற்கு எல்லா தயாரிப்புகளையும் பாஜக செய்தால் கூட இதற்கு எப்படி இருந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதனால தான் அதை ஒரு கேலிபரேட் பண்ணுறாங்க. சார் சுப்பிரமணியம். வணக்கம், என் பேர் சுப்பிரமணியம் அழகேசிங்கம். ஆக்சுவலாக விவசாயி மகனாக பிறந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சுட்டு பல நாடுகளில் வேலை பார்த்துட்டு இப்போ என்னுடைய விலாசம் திருச்சி பக்கத்தில் ஒரு குறு விவசாயியாக நிலம் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய இது என்ன அப்படின்னா, இந்து மதம் நம்ம எவ்வளவோ வருஷங்களாக இருந்திருக்கோம். இன்னும் ஏன் மற்ற மதங்கள் அளவுக்கு நமக்கு ஒற்றுமை இல்லை? இந்த ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுதான் சார். தேங்க்யூ சார். இந்து மதம் ஒன்று தான் உலகமே ஒன்றா இருக்கணும்னு நினச்சது. உலகமே ஒன்று, எல்லோருக்கும் ஒரு ஆத்மா தான் இருக்கிறது. வாழ்க்கை முறை, அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடவுள், ஒரு புத்தகம், ஒரு வாழ்க்கை முறை, அதை நான் மாத்திரம் அனுசரிக்க மாட்டேன், மற்றவர்களும் அதை அனுசரிக்க வேண்டும் என்று 2 முக்கியமான மதங்கள் கிளம்பின, கிறிஸ்துவமும் இஸ்லாமும். அவங்கள பொறுத்தவரையில் அந்த கோட்பாடுகள் சரியாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கும் அந்த கோட்பாடுகள் வர வேண்டும் என்பதற்காக யுத்தங்கள் நடத்தி, அது ஜிகாது, குருசேட், இன்றைக்கு கன்வர்ஷன், இதெல்லாம் இருக்கிறதுனால அது ஒற்றுமை போல தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமில் இருக்க வேற்றுமைகள், கிறிஸ்துவத்தில் இருக்க வேற்றுமைகள், நாம் அதை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தால்தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்துவத்தில் ஒரு 100 சர்ச் இருக்குதுன்னு வச்சுங்க. 600-700 சர்ச் இருக்குது. ஒரு சர்ச்சில் இருக்கவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு ஒரு பெரியல் கிரவுண்ட் இருந்ததுன்னா இன்னொரு சர்ச்சில் இருக்கவங்க யாராவது இறந்தால் அதில் பெரியல் கிரவுண்டில் அவங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்மதில் பார்த்தீங்கன்னா யார் இறந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் நாம் போவோம். இது ஒற்றுமை இல்லையா? நாம் எல்லாரும் எல்லா கோயிலுக்கு போவோம், அது ஒற்றுமை இல்லையா? நாம் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுவோம், அவங்கவுங்க வீட்டில் தான் கொண்டாடுவோம், அது ஒற்றுமை இல்லையா? ஒற்றுமை என்பது மனதளவில் நாம தான் உலகத்துக்கு முதல்ல மனதளவில் ஒற்றுமை போகிறோம், சித்தாந்த அளவில் ஒற்றுமை போகிறோம். கடவுள் நம்பிக்கையில் ஒற்றுமை வேண்டாம். நம்ம முதல்ல கேட்டால் நம்ம 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கடவுள் வச்சோம். நம்ம நீ இஷ்டப்படி வச்சுக்கோ. தனிநபருக்கு ஒரு கடவுள், கிராமத்துக்கு ஒரு கடவுள், குலத்துக்கு ஒரு கடவுள், நினைச்சே பார்க்க முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னால் பிரம்மன்கிற ஒரே கடவுள் தான்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான்
நாம் ஒரு நாடாக இருக்கோம். அதனால் இந்துக்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள்னு சொல்ல முடியாது. இந்த ஒற்றுமை யாருக்கும் எதிராக அல்ல. மற்றவர்களுக்கு எதிரான ஒற்றுமையை நம்மால் உருவாக்க முடியல. ஆனால் உருவாக்கினால் அது நமக்கும் நல்லதல்ல, மற்றவர்களுக்கும் நல்லதல்ல. அந்த ஒற்றுமை தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரமணன் அடுத்தது சார். ரமணன் வந்துட்டாரா? சார் ரமணன், சென்னை 116. ஒரு செகண்ட் இருங்க சார். ராமச்சந்திரன், ரவி, நாகராஜன், பாலசுப்ரமணியம், குணசேகரன். சார் ஆசிரியரிடம் 3 கேள்விகள். ஐயோ ஒன்று போகிறோம் சார். சார் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் பிரதிஷ்டையில் காங்கிரஸ் அண்ட் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் போக வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிறார்கள். அதோடைய பின்விளைவுகள் அவர்களுக்கு தேர்தலில் எந்தெந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது பற்றி ஆசிரியருடைய கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒன்று, தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்னு வந்ததுன்னா அதனால ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா, அதனால என்ன நன்மைகள் ஏற்படும் தமிழ்நாட்டிற்கு, இது என்னுடைய 2வது கேள்வி. 3வது கேள்வி, இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிறைய சம்மன் மேலே சம்மன் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் எதுக்குமே ஆஜராக மாட்டேங்கிறாரு. அவருடைய ஹானஸ்டி இஸ் பிகம் கொஸ்டின்டு. அதை பற்றி ஆசிரியருடைய கருத்து என்ன, அதை பற்றி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனஸ்டி இப்போதான் கொஸ்டின்ன்றது இவருக்கு தெரியும். லஞ்ச ஊழலை எதிர்த்து எல்லா கட்சிகளும் லஞ்ச ஊழல் செய்யும் கட்சி, என் கட்சி மாத்திரம்தான் தூய கட்சி என்று சொல்லி அவர் ஒரு கட்சி அமைத்தார். அதற்கு முன்னால் எனக்கும் அவருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்தது. அதாவது அந்த பெரிய ஒரு அண்ணா ஹசாரேனுடைய ஃபாஸ்ட் இருந்தது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னால். அப்போ என்ன ஸ்ரீ ரவிசங்கர் கூறி என்னை அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தார். அது காரணம் என்னவென்றால் 2011 இந்த உண்ணாவிரதம் நடக்கிறது. இது எப்படி 2014 தேர்தல் வரைக்கும் இந்த போராட்டத்தை எப்படி தொடர்வது? எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இவர் அரசியல் இல்லாத, எதிர்கட்சி அரசியலே ஈடுபடாத, கட்சி அமைக்காத இவருக்கு ஏன் தேர்தல் பற்றி இந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்தது? அப்போ நான் கேட்டேன், அவரை நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? நான் எந்த கட்சியோடையும் சேர போகிறதில்ல, எல்லா கட்சியும் ஊழல் கட்சி, அதனால் நான் ஒரு தனி போராட்டம் அமைக்க போகிறேன். சரி, ஆட்சி அமைக்க போகிறீங்களா? இல்லை 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 இல்லை, நான் அரசியல் பக்கமே போக மாட்டேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் அரசியல் பக்கம் போக மாட்டீங்க, எல்லா கட்சியும் வீழ்த்துவீங்க, என்னென்ன புரட்சி பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், என்ன சார் பண்ணலாம், 3 வருஷம் இதை தள்ளணும். நான் சொன்னேன், நீங்கள் எதிர்கட்சிகளை வச்சு தான் ஆளும் கட்சியை வீழ்த்த முடியும். அந்த எதிர்கட்சி பதவிக்கு தவறு செய்ததுன்னா மற்ற எதிர்கட்சிகளை வச்சு தான் அந்த ஆளும் கட்சியை வீழ்த்த முடியுமே தவிர, ஜனநாயகத்தில் 2 பக்கமும் கட்சி இருக்க போகிறது. நீங்கள் எல்லாரையுமே வெறுத்து ஒரு அரசியல் செய்ய முடியாது. அது தேசிய அரசியலாக இருந்தால் கூட. என்ன இப்போ நான் ரொம்ப ஐ ஹவ் மூவ் டூ ஃபார், என்ன செய்வதுன்னு கேட்டார். தான் சொன்னேன், இது அண்ணா ஹசாரே அவர் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நீங்கள் மற்ற காங்கிரஸ் எதிர்ப்பு கட்சி தலைவர்களெல்லாம் அழைத்து அவருக்கு மாலை போட்டு அவரோட கொஞ்சம் ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார வச்சிங்க அப்படின்னு சொன்னால், எதிர்கட்சிகள் எல்லாம் அண்ணா ஹசாரே தலைமையில், அன்றைக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் 1977 ஒன்றா வந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், அவங்களெல்லாம் எதிர வேணால் உட்காரட்டும், அண்ணா ஹசாரே பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன். அத்வானி போன்ற தலைவர்கள்லாம் பப்ளிக் மீட்டிங்கில் உட்கார்ற மாதிரி உட்காரணும், அவங்க அண்ணா ஹசாரே பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படி என்று சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்களுக்கு அரசியலும் தெரியல, இதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்கன்னு தெரியல, இது ஒரு பெரிய இந்த காங்கிரஸினுடைய ஊழல்னால ஒரு பெரிய ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணா ஹசாரே உங்கள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறார், நீங்கள் பெரிய ஆபத்தில் நீங்கள் சிக்க போகிறீங்கன்னு சொன்னேன். அரசியலுக்கு மாத்திரம் நுழைய மாட்டேன் நான், நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை வச்சு பின்னால் ஒரு அரசியல் அவர் கட்சி ஃபார்ம் பண்ண உடனே நான் ஒரு கட்டுரை எழுதினேன் இந்தியன் எக்ஸ்பிரஸில். அவருடைய எண்ணங்கள் அப்போவே நேர்மையாக இல்லை, அதனால் அவரால் நேர்மையாக இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். 2வது, தமிழ்நாட்டில் டெப்டி சிஎம் வந்தால் என்ன ஆகும்? முதல்ல டெப்டி சிஎம்ங்கிறது நாம் நியமிக்கிறது இல்லை, அது நியமிக்க போகிறது இங்கே நம்ம ஒரே குடும்பம் தான் நியமிக்க போகிறது. அது வந்தால் என்ன ஆகுங்கிறது அவங்களும் ஏதாவது ஒரு ஆய்வு செய்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெப்டி சிஎம்னு யாரையாவது அனௌன்ஸ் பண்ணாக்க அந்த கட்சிக்கு நல்லது இல்லைங்கிறது தான். ஆனால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியல என்ன ஆகும். ராமர் கோவிலுக்கு
கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சேர்றதுக்கு. நீங்கள் காங்கிரஸ் வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக போகிறதில்லைன்னு அழைத்த 3 தலைவரும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸுக்கு நிறைய பேர் போக போகிறாங்க. இன்றைக்கி நேற்றுக்கா என்ன நைட்டு நியூஸில் கேள்விப்பட்ட சித்தராமையாவே போகிறார். சிவகுமார் இருக்கார் அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர். 35,000 கோவில்லையும் விசேஷ பூஜை நடக்கும். அங்கே ஹிமாச்சல் பிரதேஷில் அந்த மினிஸ்டர் ஒருத்தர் நான் போவேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி செஞ்சால் என்ன, அவங்க தான் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, கோவில் கட்டுறாங்க, நான் போனால் என்ன தப்பு. இந்த மாதிரி காங்கிரஸில் பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. எந்த கட்சியுமே இதை புறக்கணிக்கும் கட்சியில் பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று தான் இப்போ தெரிகிறதே தவிர 22ஆம் தேதி தான் அதனுடைய முக்கிய விவரங்களும் தெரியும். ராஜகோபால். மேடையில் வீட்டிற்கும் அதை உற்று நோக்கும் அனைத்து அரசியல் அறிவு ஜீவிகளுக்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். மை கொஸ்டின் இஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். திமுகவின் ஊழல் அனைத்து வட்டங்களிலும் அனைத்து துறைகளிலும் உலக பிரசித்தம். அதை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் பாஜக ஏன் இவ்வளவு தயங்குகிறது? ஐ திங்க் இட் இஸ் கோயிங் இன் ஸ்லோ மோஷன் மோட். ஐ வுட் லைக் டு நோ வை. தேங்க்யூ சார். சார், நீங்கள் இந்த பொன்முடி கேஸை பற்றி படிச்சிருப்பீங்க. பொன்முடி கேஸ் அது பின்னால் சொல்லுவேன், பட் உங்களை சுருக்கமாக சொல்கிறேன். அது 1996 2001 நடந்த ஊழல். அதுக்கப்புறம் அந்த கேஸை போட்டாங்க ஜெயலலிதா வந்து. அதை என்ன பண்ணாங்க, 2004 அந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த கேஸில் ஒன்றுமே கிடையாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டார். அதை மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் உயர்நீதிமன்றமும் சொல்லிட்டு அதில் ஒன்றும் இல்லை இந்த கேஸில் அப்படின்னு. உச்சநீதிமன்றத்துக்கு போய் 2015 உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஆதாரம் இருக்கிறது, இதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். எப்போ 1995 நடந்ததை 2015 உச்சநீதிமன்றம் கூறுகிறது இதை விசாரணை செய்ய வேண்டும் என்று. அதை விசாரணை செய்து அது ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கிறாங்க. ஏன்னா இது சாதாரண கோர்ட்டாக இருந்தாக்க அவங்க வந்து ஒரு மாதிரியாக மேனேஜ் பண்ணிடுறாங்க. விசேஷ கோர்ட் அமைத்து அவர்களுக்கு இந்த கேஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த கேஸ் நடந்து 169 சாட்சியங்கள் அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. திடீர்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு லெட்டர் எழுதுகிறார் 2022 ஜூனில். நான் வந்து இந்த கேஸை சட்டுன்னு முடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால 4 விடுமுறை நாட்களில் இந்த கேஸை நடத்திடலான்னு இருக்கேன் அப்படின்னு. அந்த கேஸ் இந்த வெங்கடேஷ் ஜட்ஜி இருக்கார், அவர்கிட்ட போகுது. அவர் தான் அந்த கட்சியை அந்த கிரிமினல் கேஸ்லாம் பார்க்குற நீதிபதி. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குதுடா, இந்த மாதிரிலாம் ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்களே இந்த கேஸை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இது அவசரமாக நடத்துவதால் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது என்பது அவருக்கு புரிந்து விட்டது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியம், நாம் எல்லோரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். 2 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சென்னையில் இருக்கவங்க நம்ம தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதாசி எழுதுகிறாங்க. இந்த கேஸை வந்து விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எதுக்காக? அதை உச்ச நீதிமன்ற நீதிபதி பாவம் அவர் ஏற்றுக்கிட்டார். அதை அவருக்கு விஷயம் தெரியாது இது என்னன்னு. உடனே இந்த கேஸ் வேலூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. 4 நாளில் 172 சாட்சியங்களை விசாரித்து 370 டாக்குமெண்ட்டை படித்து 280 பேஜில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி இவர் நிரபராதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கும் பொழுது மோடி என்ன பண்ண முடியும்? யார் தான் என்ன பண்ண முடியும்? அதனால் விஜிலன்ட் பப்ளிக் ஒப்பீனியன் மூலமாகத்தான் இதை பண்ண முடியும். அது மாதிரி நாணயமாக இருக்க ஓரிரு நீதிபதிகள் மூலமாக தான் இந்த மாதிரி கேஸெல்லாம் வந்து வெங்கடேஷ் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கேஸை தன் கையில் எடுத்து இது விசாரிக்கப்பட வேண்டிய கேஸ் அப்படின்னு சொன்னதில் பெரிய ஒரு பூகம்பமே கிளம்பித்து. அவர் பேரெல்லாம் சொன்னாங்க. பெரியார் அப்போவே சொன்னார், நாம் சட்டம் பாஸ் பண்ணானே பாப்பான் தான் நீதிபதியாக இருந்து எல்லாத்தையும் நடத்துவான். அந்த மாதிரி அளவுக்கு நீச்சமான ஒரு பிரச்சாரம் நடந்தது. அவர் அதை கண்டு பயப்படலை. நான் தான் இந்த கேஸை நடத்துவேன்னு சொன்னார். உச்சநீதிமன்றம் கடைசியில் கூறியது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜட்ஜி இருக்கிறது நமக்கு கடவுள் வரப்பிரசாதம் என்று சொன்னார். அதனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏராளமான ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து விட்டதால நீங்கள் லஞ்சமெல்லாம் குறைஞ்சிரும்னு நினைக்காதீங்க. இது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை.
ரவி யார்? ராமச்சந்திரன், டி ராமச்சந்திரன், திருச்சி. ராமச்சந்திரன், திருச்சி 21. கடந்த 2.5 வருடங்களில் திராவிடன் மாடல் ஆட்சி சாதித்த சாதனைகள் என்ன? இதனால் எதிர்வரும் காலங்களில் தமிழகமும் தமிழக மக்களும் சோதனைகள் வேதனைகள் எப்படி மக்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள்? சார், இந்த துக்ளக் ஆஃபீஸில் எப்போவுமே கொஞ்சம் இந்த முரசொலியை படிப்போம். முரசொலியை படிக்காத நமக்கு தமிழக அரசியல் புரியறதோ இல்லையோ திமுக அரசியல் புரியாது. அதில் இந்த திராவிட மாடல் பற்றி எத்தனை முறை பேசியிருக்காங்க அப்படின்னு எழுதி சொன்னால் இந்த புஸ்தகம் பூரா எழுதியிருக்கு சார். அதில் எத்தனை நாளில் ஒரு கிட்டத்தட்ட 5th ஜூலை, 7th ஜூலை, 2nd ஜூலை, 8th ஜூலை எல்லாம் திராவிட மாடல். இது எழுதி இந்த புஸ்தகம் முடிஞ்சிடுது சார், இந்த புஸ்தகம் போகாது, இன்னொரு புஸ்தகம் வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி இந்த திராவிட மாடலுங்கிற வார்த்தையை அர்த்தம் இல்லாமல் இதை அகில இந்திய அளவுக்கு கொண்டு போவேன்னு கூறுகிற அளவுக்கு இங்கே ஒரு என்ன சொல்கிறதுன்னே புரியல. இது ஒரு அரசியலாக என்னன்னே தெரியல. இதெல்லாம் நம்ம பத்திரிகைகள் இதில் ரொம்ப திராவிட மாடல்னு எல்லா பேப்பரும் போடுறோம். பேர் குறிப்பிட விரும்பலை. எந்த பத்திரிகையும் இதுக்கு என்னையா அர்த்தம்னு கேட்கல. எந்த அரசியல் கட்சியும் கேட்கல. பாஜகவை தவிர யார் திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கல. அதிமுகவுக்கு பயம், இதை கேட்டால் நம்ம திராவிடம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களோன்னு பயம். பாஜகவை தவிர இது யாரும் திராவிட மாடல்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு யாருமே கேட்கல. எந்த பத்திரிகையும் கேட்கல, எந்த அறிவுஜீவியும் கேட்கல. அதனால் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதில் இன்னும் ஒன்று வரை சேர்த்துருக்காரு. இப்போ அது பின்னால் சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம், அதுதான் திராவிட மாடல். அதனால் இதனுடைய சாதனையே என்ன அப்படின்னாக்க, எத்தனை முறை நாங்கள் திராவிட மாடல்னு சொன்னாலும் அது எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்பது மாத்திரம்தான் அதனுடைய சாதனையை தவிர வேறு எதுவும் சாதனையாக நமக்கு தெரியவில்லை. ரவி, தர்மபுரி. அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, மையம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்த திரு கமல்ஹாசன் இப்போது எங்கே மையம் கொண்டிருக்கிறார்? இரண்டாவது கேள்வி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கானது என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் திரு அண்ணாமலைக்கானது என்று எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முதல் கேள்வி என்ன சார் கேட்டீங்க? கமல்ஹாசன். சார், இந்த எம்ஜிஆரை பற்றி எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, அரசியலுக்கு வந்தால் நமக்கு அரசியலில் பெரிய பதவி வந்துடும், நம்ம ஆட்சியை பிடிக்கலாம். எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆருக்கு 2 முக்கியமான அவருக்கு அட்வான்டேஜஸ் இருந்தது. ஒன்று அந்த திமுகவுக்குள்ளேயே ஒரு கட்சி வளர்ந்தது அவருக்கு, அவருடைய ரசிகர் மன்றம். அது ரசிகர் மன்றம் கட்சிக்கு வெளியில் இல்லை. அவங்க பூத் மெயின்டெனன்ஸ்லேருந்து, அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுலேருந்து அது ஒரு தனி பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே உள்ளே இருந்தது. அவர் வெளியில் வந்த உடனே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெடிமேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தது, யாருக்குமே இல்லை. நான் ரஜினியோட இதை பற்றி பேசியிருக்கேன். அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது இதெல்லாம் பேசும்பொழுது, சார் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாத இந்த ரசிகர் மன்றத்தை மாத்திரம் வைத்து ஒரு கட்சி நடத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. வெளியில் எல்லோரும் என்ன நினச்சாங்க, நான் அரசியலை அவர் இழுக்கிறேன்னு நினச்சாங்க. கிடையாது, அவருக்கு ஆலோசனை தான் கூறினேன் நான். அதனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம் ஒரு கட்சி நடத்தி விடலாம். அது மாதிரி ஏமாந்தவர் தான் கமல்ஹாசன். எங்கிட்டையும் பேசினார் அவர். ப்ரைவேட் கான்வர்சேஷன் தான், கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன். நான் கேட்டேன், சார் நீங்கள் 5 பேர் இருக்காங்களா சார் நீங்கள் நம்புற மாதிரின்னு கேட்டேன். 5 பேர். ஆனால் உன் நாணயமாக இல்லைன்னு சொல்கிறார். முதல்ல என்ன தான் கூப்பிட்டு கேட்டார். பல பேர் கேட்டுருக்கலாம், ஆனால் என்ன முதல்ல ஆரம்பத்திலே கேட்டார். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்காதீங்க சார்னு சொன்னேன். 5 பேர் நம்பிக்கையாக இல்லைன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்படி நடக்கும்? அதனால் இதெல்லாம் ஒரு ஃபோர்தாட் இல்லாத, கற்பனை இல்லாத, பவர் கையில் வந்தால் என்ன ஆகும், என்ன மாதிரி ஆள்லாம் நம்ம சுற்றி இருக்கான், அவன்லாம் என்ன செய்வான், இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு போக்கு இருக்கிறதுனால கூட்டம் சேருவதால் மாத்திரம் ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதை நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனது விஜயகாந்த், அவராலையும் முடியாத போச்சு. அதனால் கூட்டத்தால் மாத்திரம் இன்றைக்கு ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதற்கு கமல்ஹாசன் உதாரணம். சார், 2024 பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஈர்ப்பை காமிக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி 2026 பாஜக அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணும்.
சார் ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இப்படின்னு சொன்னாக்க, இப்போ ராம்தாஸ் கூட தான் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அன்புமணிக்கே ஒரு கூச்சமாக போச்சு அதில். அந்த முறை இந்த துக்ளக்கில் ஆண்டு விழாவில் அவர் அழைத்திருந்தோம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பிஎம்கே சொல்லியிருக்கு. தயாரிப்பு இல்லாத அண்ணாமலையை அனௌன்ஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு உச்சிதம்ங்கிறத பாஜக முதல்ல அவங்களுடைய தயாரிப்பு தான் முக்கியம். அண்ணாமலை ரெடி, கட்சி அப்படிங்கிறது பின்னால் தான் பார்க்கணும். ஓகே, அதனால் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக வர வேண்டும் என்பதில் என்னை விட தீவிரமாக யாரும் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு வேண்டிய தயாரிப்பு இல்லை என்றால் அதன் மூலமாக நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் என் மனதில் பாஜகவினுடைய வளர்ச்சி இந்த வருகிற 2 ஆண்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முடிவு ஏற்படும் என்று தோன்றுகிறது. வி நாகராஜன். என் பெயர் ராமகிருஷ்ணன், திருவண்ணாமலை ராமகிருஷ்ணன். ஸோ விட்டீங்க எங்கே சார்? விடுங்க. திருவண்ணாமலை ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். திருவண்ணாமலை ராமகிருஷ்ணன் பெயர். அனைவருக்கும் வணக்கம், ஆசிரியருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் துக்ளக் வாசகர்கள் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள். ஸோ தேசிய உள்ளங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி துக்ளக் ஆண்டு விழா இந்த வருடமாவது பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த ஒரு ஃபங்க்ஷனோடு இல்லாமல் மற்ற ஊர்களில் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் நடக்கணும். இந்த வருஷமாவது மேக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தேசிய உள்ளங்கள் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பாஜகவினர் தான். பிகாஸ் தேசியம் அப்படிங்கிற கான்செப்டை காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக கைவிட்டதுனால அது ஃபுல்லாக இப்போது பிஜேபிக்கு வந்துடுச்சு. அதுதான் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் சொல்கிறத துக்ளக் பண்ண முடியாது, பிஜேபி தான் பண்ணணும்னு தோணுது எனக்கு. இந்த ஒரு ஆண்டு விழா நடத்தி முடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன் சார். எல்லாம் இங்கே பாருங்கள், துக்ளக்கில் எல்லாம் 60-70 வயசு. ரமேஷுக்கு என்ன வயசு? யங்ஸ்டர் இவர் தான். வயசு என்ன? 62. இவர் தான் எங்கள் யங்ஸ்டர். அதனால் எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. துக்ளக் ஆண்டு விழா நடத்துவது என்பது ஒரு தடவை நடத்தினோம். ஸோ இது எந்த இதில் நடத்தினோம்? 2049 50வது பொன்விழா போது நடத்தினோம். பெரிய சக்ஸஸ். எங்கே போனாலும் கூட்டம் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி எங்களால் தான் முடியல. அதனால் துக்ளக்கு இருக்க வரவேற்பை வைத்துக்கொண்டு அங்கங்கே ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்றால் அதற்காக ஒரு தனி அமைப்பு தேவை. இதெல்லாம் இன்னைக்கு யோஜனை பண்ணுற ஸ்திதியில் நாங்கள் இல்லை. இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும். எல்லா கட்சியுமே அப்படி தான் இருக்காங்க. நம்ம கட்சியெல்லாம் பற்றி எழுதுகிற நம்ம துக்ளக் மாத்திரம் மாறுபட்டு இருக்க முடியாது. நல்ல ஐடியா தான், ஆனால் கஷ்டமாக இருக்குது. அடுத்தது வி நாகராஜன். பாலசுப்ரமணியன், சென்னை சார். சார் எங்கே சார் இருக்கீங்க? பாலசுப்ரமணியன் சென்னையா? ஆமாம் சார். கூப்பிட்டீங்க சார். ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஆமாம் ஆமாம் சார். இந்தியா அலையன்ஸ், a group of gangsters, they are venom towards Modi and their anger to come to power. I feel they will do anything to come to power, like provoking the Muslims to do terror activities. Do you feel the BJP government is prepared to face them? Thank you. சார், இந்த கூட்டணி அமைக்கிறதுன்றது இருக்கு, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். 1989 ரொம்ப தீவிரமாக இருந்தவன் நான். கூட்டணின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே ஆபத்து வந்துடுதுன்னு அர்த்தம். நாங்கள் என்ன 1989 நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், அது பின்னால் சொல்லலான்னு இருக்கேன். கூட்டணிங்கிற பேரையே உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி, அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் 1989 ராஜீவ்காந்தியை தோற்கடிக்க முடிஞ்சது. கூட்டணின்னு சொன்ன உடனேயே யார் தலைவர், யார் செக்ரட்டரி, யார் மினிஸ்டர், யார் பிரைம் மினிஸ்டர் இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் இந்தி கூட்டணி அப்படின்றதுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய ஒரு குழப்பங்களை உருவாக்க முடியும் அவங்களால. ஆனால் அதை இன்றைக்கு பாஜக இருக்கிற நிலைமையில் இந்த குழப்பங்கள் எல்லாம் அவங்களால எதிர்கொள்ள முடியுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நாகராஜன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை தமிழக அரசு மத்திய அரசு பக்கம் தள்ளிவிட்டு இருக்கிறது, எல்லா இடத்துலையும் எடுக்கணும்னு. ஆனால் ஆசிரியர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜாதி ரீதியாக
ஒரு ஆய்வு கட்டுரை நடத்தி துக்ளக்கில் வெளிவந்தது. லூதியானா, மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் சென்னை குப்பங்களில் விட எந்த அளவுக்கு ஜாதி ரீதியாக அவங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவுதுன்றது. அப்போ இந்த ஜாதி ரீதியாக கணக்கெடுத்து இதை அமுல்படுத்தி இந்த தமிழகத்தினுடைய பொருளாதார நிலையை உயர்த்த முடியுமா அப்படி என்பதற்கு அந்த கட்டுரை திரும்ப துக்ளக்கில் வெளியிடப்படுமா? அது கட்டுரை மாத்திரம் இல்லை, 1992 நாடு முழுவதும் 11 ஆண்டுகள் நான் பயணம் செய்து எந்தெந்த இடத்துல தொழில் முனைவோர் இருக்காங்க, தொழில் அதுவாக வளர்ந்திருக்கிறது, அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாத தொழில்கள் எப்படி வளர்ந்திருக்கிறது, அதில் தான் லூதியானா, பட்டாலா, ராஜ்கோட், ஜாம்நகர், மோர்பி இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் தமிழ்நாட்டிலையும் சிவகாசி அந்த மாதிரி இடங்களை பார்த்தபோது என்று தெரிஞ்சதுன்னா, சமுதாயங்கள் மூலமாகத்தான் தொழில் வளர்கிறது, தொழில் முனைவோர் வளர்கிறார்கள், ஒருத்தர் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுடைய சேமிப்புகளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க, சமுதாயத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, யாரும் தவறு செய்ய முடியாது. இதனால் அது ஒரு சோஷியல் கேபிட்டல் என்று நான் பெரிய அளவுக்கு இதை பற்றி எழுதியிருக்கேன். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம்ல பல கட்டுரைகள் வந்திருக்கிறது. ஆனால் அரசியலில் போனால் அந்த சமுதாயத்துக்கும் கெடுதல், அரசியலுக்கும் கெடுதல். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு கூறுவதே அரசியல் கட்சிகள் தான். அவங்களுக்கு இந்த ஜாதியை எப்படி நம்மோட சேர்த்துக்கிறது, மற்ற ஜாதியோட, என்ன 2 ஜாதியை பிரிக்கிறது தான் அரசியலே இன்றைக்கு. ஆனால் யார் வியாபாரம் பண்ணுறாங்களோ, தொழில் பண்ணுறாங்களோ, மற்ற ஜாதியோட நல்ல உறவு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பொருளாதாரத்தில் ஜாதி எல்லோரையும் இணைக்கிறது, அரசியலில் ஜாதி எல்லோரையும் பிரிக்கிறது. அதனால் காஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ் இஸ் டேஞ்சரஸ், காஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறத பற்றியே நான் ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். ஜாதி என்பதை 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று ஆக்கப்பூர்வமாக பார்க்க முடியும், அது ஒரு கலாச்சார பண்பு, நாகரிகம் உள்ள, அதாவது ஒரு பழக்க வழக்கம் உள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அன்இன்கார்பரேட்டட் கம்பெனி போல அது. ஆனால் அதையே அரசியலில் கொண்டு வரும்பொழுது ஜாதியும் பிரிகிறது, அரசியலையும் பிரிக்கிறது. அதனால் அரசியல் நோக்கத்தோடு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று கூறுவதால் அது தவறு என்று தோன்றுகிறது. பாலசுப்ரமணியன் பாடி குணசேகரன் ராயப்பேட்டை. குணசேகரன் பேசுகிறாரா? இல்லை, கூப்பிட்டார். பாலசுப்ரமணியம் பாடின்னு ஒன்று போட்டிருக்க. குணசேகரன் முன்னாடி இல்லை வேறு இது வேலை பாலசுப்ரமணியம். இல்லை தப்பு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். 3 கேள்விகள். சார் 3 கேள்வியா? சின்ன கேள்வி தான். சரி. தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி 60% மேலான தொகுதிகளை பெற வேண்டும் என்று மனு காட்டுகிறார்கள். தமிழகத்திலே பொறி வைத்து, உட்பொருள் வைத்து, காவலும் செய்து திரு அண்ணாமலை மேற்கொள்ளும் பெரும் முயற்சிகள் 60% தொகுதிகளை தமிழகத்தில் பெற்றுத்தருமா? 2வது, சிறுவயதில் என் வீட்டில் சாராயக் கடைகளை பார்த்து மிகவும் அவசரப்பட்டவன் நான். ஆகவே கல்லுண்ணாமை என்ற அதிகாரம் திருக்குறளில் இருக்க வேண்டுமா, மாற்றப்பட வேண்டுமா, அல்லது நீக்கப்பட வேண்டுமா? ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் கள்ளுக்கடை வேண்டும் என்று சொல்கிறார், இது புரியவில்லை. 3வது, 3 முறை முதல்வர், 3 முறை பாரத பிரதமர், நிகழாண்டில் பெரும் உலகத் தலைவர்கள் ஒருவரான மோடி அவர்கள் எப்போது உன்னத உலகத் தலைவராக வருவார்? 26க்கு பிறகா, அதற்கு முன்பேயா? இதுதான். நன்றி சார். இந்த கள்ளு சாராய விஷயம் இருக்க, அது மனிதனுடைய குணத்தை சம்பந்தப்பட்டது. இதற்கு காந்தி ஒரு பெரிய மூமெண்ட்டே நடத்தினார் அதுக்கு எதிராக. அதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு நாம் போலீஸை நம்பி தான் இதை பண்ணுறோம். இந்த மதுவிலக்கை கொண்டு வரும்போது கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, அது போலீஸும் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அதனால் இது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை. இதை வெறும் அரசியல் நோக்கத்தோடு மாத்திரம் பார்க்க முடியாது. எல்லா எதிர்கட்சியும் இதை இந்த சாராயத்தை ஒதுக்கி விடணும் என்று கூறுவார்கள். ஆனால் ஆளுங்கட்சியான உடனே அவங்களுடைய இது இங்கே திமுக என்ன பாருங்கள், இந்த கனிமொழி தான் சொன்னாங்கன்னு நினச்சாங்க. ஒரே ஒரு பொய் தான் சொன்னோம், மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு சொல்லி. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரே ஒரு பொய்யை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோன்னு கேட்டாங்க தாங்கம்மா. அதாவது எல்லாருமே எதிர்கட்சியில் இருக்கும்பொழுது கூறுவதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களால செய்ய முடிவதில்லை. அதில் மதுவிலக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு பெரிய நம்ம ஆன்மீகவாதிகள்,
சமுதாய தலைவர்கள் இதுக்காக நேரம் கொடுக்கணும். எல்லாரும் வந்து டிவி எதிர உட்காந்துருக்கிறது, எத்தையாவது பொழுதுபோக்குறது, அது மாதிரி இல்லாத சமுதாயத்துக்கு வேலை செய்ய நிறைய பேர் தயாராகணும். ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படி, நானே பார்த்துருக்கேன். நான் வந்து இளைஞனாக இருக்கும்போது எத்தனையோ பேர் சமுதாயத்துக்காக வேலை செய்யவர்கள் இருந்தாங்க. இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி வரதில்லை. காரணம் என்றால் அரசியல் அந்த அளவுக்கு நம்ம மனசை தாக்கி இருக்கிறதுனால பொதுவாழ்வு என்றாலே அரசியல் என்று ஆகிவிட்டது. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து தீர்வு காண முடியல. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இது ஆன்மீகவாதிகளும் சமுதாய நலன், தேச நலன், நம்ம குடும்ப நலன், பெண்கள் நலன், இதில் ஈடுபாடு உள்ளவங்கள்லாம் சேர்ந்தாதான் இந்த காரியம் முடியுமே தவிர ஒரு கட்சியால் இது முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அடுத்தது 60% என்ன சார் கேள்வி? டெல்லியில் 300க்கு மேலே வரும் பிஜேபின்னு சொல்கிறா. இங்கே 60% தொகுதி வருமா தமிழ்நாட்டில் பிஜேபி? சார், தமிழ்நாட்டில் பிஜேபி 60% தொகுதி வருமானு நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி இந்த தேர்தலில் தனியாக நின்றால் கூட பெருமளவு வாக்குகள் வாங்கும் என்பது மாத்திரம் தெரியும். எந்த தொகுதியில் அவங்க ஜெயிப்பாங்க? பல தொகுதியில் அவங்க சில தொகுதியில் ஜெயிக்கக்கூட முடியும். பல தொகுதிகளில் அவங்க 2வது ஸ்தானத்தில் கூட வர முடியும்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் தான் அது தெரியுமே தவிர அதற்கு முன்னால் ஒரு கணிக்க முடியும் என்று தோன்றவில்லை. அடுத்தது மோடியினுடைய தலைமை. மோடி இந்த உலகத் தலைவராக எப்போ உயர்ந்தார்? சார், மோடி தான் இப்போ உலகத் தலைவரே. இது உயர்றதெல்லாம் கிடையாது. இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய உயர்வு வந்திருக்கிறது. அதில் மோடிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாதிரி முடிவுகள் எடுத்தார். அந்த மாதிரி இந்த நாட்டை வந்து திரட்ட முடிஞ்சது, அந்த நாட்டை சக்தியாக உருவாக்க முடியுது. அதை பின்னால் கூறுகிறேன். அதனால் மோடி பெரிய தலைவராக இனிமே உருவாவாரா இல்லை, உருவாகி இருக்கிறாருங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவகுமார் தீக்ஷிதர். சார் வர சார் கேள்வி கேட்டாங்க. அவ்வளோதான் கடைசின்னு நினைக்கிறேன். மகாதேவன். மகாதேவனா? மகாதேவன் ஒரு பேரே இல்லையே. சரி கேட்டுருங்க சார், வந்துட்டீங்க கேட்டுருங்க. பேசுகிறோமா? கேட்டுருங்க. எஸ் மகாதேவன், கோடம்பாக்கம். சார், இப்போ எடப்பாடியோட முடிவினால அவரோட கட்சி அதிமுக வந்து பிளவுபட வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அவங்க திமுகவும் பாஜக வரக்கூடாது, தான் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல பாஜக வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இந்த முடிவு எடுத்திருக்காரா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி 2 பேருமே பங்காளி, அங்கே உள்ள அறிவாளிகள் ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அடுத்தது திமுகவும் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் இந்த முடிவு எடுத்திருக்காரா? 2வது கேள்வி, இப்போ கேஜ்ரிவாலுக்கு சொன்னீங்க, அது மாதிரி சிபு சேரனும் 7 தடவை வந்து இடி சம்மனை வந்து வாய்தா வாங்கி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இது எப்படி இடி வந்து ஒரு அராஜகம் பண்ணாதான் அவங்கள வந்து கைது பண்ணுவாங்களா? இல்லை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? 3 தடவை தான் வாய்தா அலவுடு, 4வது தடவை அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது பற்றி உங்களோட கருத்து என்ன? 3வது, திராவிட கட்சிகளின் காலம் முடிந்து இப்போ அண்ணாமலை காலம் தொடங்கிவிட்டது. ஸோ இதற்கு பத்திரிகைகள், ஏன்னா ஆல்ரெடி ஷோ வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் வந்து நிறைய தடவை ப்ரமோட் பண்ணியிருக்காரு இங்கே கூட்டிகிட்டு வந்து. அதுக்கு முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி யாருக்குமே தெரியாது, துக்ளக் தான் அவர் வந்து நல்லா அறிமுகப்படுத்தியது. அது போன்ற பத்திரிகைகள் திரு அண்ணாமலை அவரோட உழைப்பு கடுமையாக இருக்குது. ஸோ இதை வந்து அது விழலுக்கு இறைத்த வீணாக போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான அவர் வந்து ஒரு ஒத்துழைப்பு எடுத்துக்கணும்? நன்றி, வணக்கம். இப்போ நாம் எப்போவுமே ஒரு தலைவரை வச்சு தான் ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு, தலைவர் ரொம்ப முக்கியம். மோடி ஒரு தலைவராக உருவாக்குறதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கட்சி, அதனுடைய சித்தாந்தம், அதுக்கு பின்னால் இருக்க தொண்டர்கள் தான் இருந்தாங்க. மோடி தலைவராக தனி மனிதனாக உருவாகலை. அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும், இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு மரியாதை குறைந்து கொண்டிருக்கிறது, அது பின்னால் பேசுகிறேன் எப்படி என்று. அதற்கு மாற்று கொண்டு வருவதற்கு பெரிய முயற்சியை இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வெற்றி வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்கிறோம். எல்லாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனால் இப்போ தான் நடக்கும், நாளைக்கு நடக்குமா?
இவர் மூலமாக அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது என்னால் பதில் சொல்ல முடியாது. அடுத்தது இடி பற்றி சொன்னீங்க. சிபுசோரன் நம்ம சாதாரணமான ஆளுகள்லாம் 2வது சம்மன்லேயே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரசியல்வாதியாக இருந்து அதுவும் பதவியில் இருந்தாக்க அது பண்ண முடியாது. அரசியல்வாதிக்கு ஒரு இந்த சட்டம் வந்து அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாது. சட்டம் எப்போது அரசியல்வாதியை நெருங்குகிறதோ அப்போ வந்து அவருக்கு வந்து அது காழ்ப்புணர்ச்சியால் செய்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு வந்து இந்த இந்தி கூட்டணி எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா இது பாஜகவுக்கு எதிராக இல்லை, இது ஈடிக்கு எதிராகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஈடி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ பெங்காலில் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி நடக்கும். எடப்பாடியை பற்றி கேட்டாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், பின்னால் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். திமுக எதிர்ப்புங்கிறது அவருக்கு முக்கியமாக இல்லை. இன்றைக்கு எது அதிமுகவினுடைய ஆத்மாவோ, எது அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்கிறதோ, எது அதிமுகவுக்கு பெருமளவுக்கு இந்த அரசியல் நாட்டம் இல்லாதவர்களுடைய ஆதரவை கூட கொடுக்கிறதோ, வாக்குகளை கூட கொடுக்கிறதோ, அந்த திமுக எதிர்ப்பை அவர் கைவிட்டது அதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக மாறும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். இவர் போய் தொப்பி போட்டு கொண்டு வந்ததுக்கால விபூதி அழித்து விட்டு அங்கே பிஎஃப்ஐ கான்ஃபரன்ஸில் போவதனால முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பாங்கன்னு தோணல எனக்கு. முஸ்லீம்களை மோடிக்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறது திமுக. அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது என்னுடைய மனதில் இருக்கிறது. அதிமுக பிளவுபடுமா என்னங்கிறத பற்றி நான் சொல்ல தயாரில்லை. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அதிமுகவுக்கு அடி வந்தது அப்படி என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. தேவகுமார் தீக்ஷிதர் சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 2 கேள்வி மட்டும் கேட்குறேன். யாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, என்னுடைய வழக்கம் அது. ஓம் சர்வ தர்ம கணாதீஷம் சர்வதர்ம ஜகத்குரும் வந்தேஹம் சர்வபாவஜம் சர்வபோத பிரபோதமோம். என்னுடைய 2 கேள்வி. அதாவது இப்போ நம்ம ராமர் கோவில் கட்டின்னு இருக்கோம். ராமர் கோவில் வந்து பாரம்பரியமான சரித்திரபூர்வகமான கோவில்னு சொல்லி கட்டப்படுறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமான கோவில் எல்லாத்துக்கும் துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணினதுக்கு அப்புறம் தான் பிராண பிரதிஷ்டை பண்ணுவா. அப்படிதான் சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்றது. அப்படி இருக்குச்சே, ஏன் வந்து துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணாத அங்கே பிராண பிரதிஷ்டை பண்றா இப்படின்றது என்னுடைய கேள்வி. துவஜஸ்தம்பம் ரொம்ப முக்கியம் வேத பிரகாரத்துக்கும் ஆகம சாஸ்திரங்கள் பிரகாரத்துக்கும். அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தா ஆகம சாஸ்திர பிரகாரம் கோவில் தமிழ்நாட்டுக்கு தான் சிறப்பு வருது. இப்போ எப்படி செங்கோல் ஸ்தாபனம் பண்ணுற போது தமிழுக்கு ஒரு சிறப்பு கிடைச்சதுன்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி இதுலேயும் தமிழுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்து அங்கே ஏன் வரல, துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணலை? இதை தமிழ்நாட்டில் இருக்கிற பண்டிதர்களோ சாஸ்திரம் தெரிஞ்சவங்களோ ஏன் கேட்கல? இதை பற்றி வேதபூர்வமான பிராண பிரதிஷ்டை துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணணும், இதை பற்றி ஏன் பண்ணலை? இதை பற்றி விசாரம் பண்ணி அதை பற்றி ஒரு சபை கூட்டுறதுக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய சோர்சஸ் மூலமாக எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவாரா? இதை பற்றி நான் பண்டித சபை எல்லா சபைகள் மூலியமாக நான் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு இவர் ப்ராப்பர் சேனல் மூலமாக இதை கொண்டு போவாரான்னு ஒரு கேள்வி கேட்குறேன். 2வது என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ராமர் கோவில் கட்டுறது வந்து இந்த நம்மளுடைய ஆஜாதிக்கா அமிர்த மகோத்சவம்னு சொல்ற நம்மளுடைய அமுத பெருவிழா இதனுடைய ஒரு அங்கமாக தான் நம்ம ராமர் கோவிலை கட்டுறோம்னு நான் படித்தேன் நிறைய இடத்துல. அதில் முக்கியமாக கர் கர் திரங்கா நம்முடைய மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி பிரதம மந்திரி அவர்கள் சொன்னார், எல்லாரும் வீடு தோறும் மூவர்ண கொடி ஏற்ற வேண்டும்னுட்டு. ஆனால் ஏன் வந்து ராமரனுடைய வீட்டில் மூவர்ண கொடி ஏற்றப்படவில்லை அப்படின்றது என்னுடைய 2வது கேள்வி. ராமரனுடைய வீடு முதல்ல ஏற்றப்பட்டு இருக்கணுமே, ஏன் துவஜஸ்தம்ப பிரதிஷ்டையும் அங்கே ஆகலை? ராமரனுடைய வீட்டில் மூவர்ண கொடி ஏன் கர் கர் திரங்கா வீடு தோறும் மூவர்ணம்னாக்கா ஏன் அந்த இடத்துல வந்து ராமரனுடைய வீட்டில் அந்த இடத்துல மூவர்ண கொடி ஏற்றப்படவில்லை அப்படின்றது என்னுடைய ஒரு மனசில் ஒரு ஆத்தங்கமாக இருக்குது. அதனால் இந்த 2 கேள்வியை நான் இந்த இடத்துல சமயம் சுருக்கமாக இருக்கிறதுனால நம்ம ஆசிரியர் மூலமாக இதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாரா, இதை ப்ராப்பர் சேனலுக்கு கொண்டு போவாரா, இதுக்கு தர்ம சபையை கூட்டுவாரா, எனக்கு ஏற்பாடு பண்ணி தருவாரான்னு அவரை நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு வந்தாக்கா நான் வந்து அதுக்கு தர்ம சபையில் பேசுகிறதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதுதான் என்னுடைய கேள்வி. 2 கேள்வியை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் கேட்டதுக்கும் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நமஸ்காரம் சார். ஆகம சாஸ்திரங்கள் எதுவுமே விந்தியாசுக்கு மேலே கிடையாது.
ஆகம சாஸ்திரங்கள் பூரா விந்திய மலைக்கு கீழே தான். இங்கேயே இருக்க எல்லா கோயிலும் ஆகம கோவில்கள் இல்லை. அதனால் விந்திய மலைக்கு மேலே இருக்க எல்லா கோவில்களுமே ஆகம சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது இல்லை. பல கோவிலில் துவஜஸ்தம்பங்கள் கிடையாது. இந்த கோவில் கட்டுற சாஸ்திரங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி அமைத்திருக்கிறார்களே தவிர, நீங்கள் போய் இதில் கேதார்நாத்தில் ஏன் இப்படி இல்லை, பத்ரிநாத்தில் ஏன் இப்படி இல்லை, இதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த சாஸ்திரங்கள் அதுதான் நம்ம இந்து மதத்தில் பெரிய விஷயம். பிள்ளையாருக்கு கோவிலே வேண்டாம், அதை ஒரு மரத்தடியில் வைக்கலான் இருக்கு, அது அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த துவஜஸ்தம்பம் தேவை, இப்படித்தான் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு ஆகம சாஸ்திரங்கள் உள்ள ஒரு இடத்துல, அதுவும் சவுத்தில் தான் இருக்குது. அதுலேயும் எல்லா ஆகம கோவில்கள் இல்லைங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் வைதிக கோவில்கள் இருக்கின்றன. காமாட்சி அம்மன் கோவில் வைதிக கோவில், அதே மாதிரி திருவானைக்காவல் வைதிக கோவில், மற்றதெல்லாம் ஆகமத்தில் வைதிகம் இல்லாத கோவில். அதனால் இப்படித்தான் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று யாரும் கூற முடியாது. அங்கே இருக்கவங்க, காசியில் இருக்கவங்கள அந்த ஊரில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அதை பண்ணுறாங்க. அதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லை, எந்த கட்சியும் இதை முடிவு பண்ணல, எந்த அரசாங்கமும் முடிவு பண்ணல, இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதுலேயும் அரசியல் வந்திருக்கிறது. இதிலேருந்து நாம் தெளிவு பெற வேண்டியது ஒன்று என்னவென்றால், இதெல்லாம் பண்ணினவங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கள நான் கண்ணால் பார்த்தேன். எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனால் அவங்களாம் ஒரு தவறான டிசிஷன் எடுக்க மாட்டாங்கங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பத்திரிகைகளை நம்பி இதை நாம் பேசக்கூடாது என்று என்னுடைய அபிப்பிராயம். Now time has come for me to do a very difficult job of introducing Mr. Shashi Tharoor. அவர் நம்ம அண்ணாமலையும் அவரும் இருந்தாக்கா சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணாக்க இருக்கோம். ரெண்டு பேரும் வித்தியாசமானவர்கள், ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இவர் லண்டனில் பிறந்தவர், அமெரிக்காவில் படித்தவர். அதாவது இந்த நாட்டினுடைய வாசனையோடு செய்திருக்கிறார். அது அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியம், இது சார்ந்த அரசியல். அவர் ஹிந்து நோக்கத்தை கூட, அதாவது வேற பார்வையில் அதை பார்த்துருக்கார். 20 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். உலக அளவில் பெரிய எழுத்தாளர், அறிவுஜீவி, சர்வதேவ அரசியல் நிபுணர். 30 ஆண்டுகள் நான் சொன்ன கோஃபி ஆனன் கீழே இருந்திருக்கார். இவர் யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் பதவிக்கே போட்டி போட்டவர். உலகம் பூரா இவர், நம்ம நாட்டை விட இவர் வெளிநாட்டில் அதிகம் தெரியும். இவரை பற்றி தெரியும். 3 முறை நம்ம திருவனந்தபுரத்திலிருந்து மக்களவைத் தேர்தலில் தேர்வாகி வெளியுறவுத்துறை துணை அமைச்சராக இருந்தவர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தவர். புத்தகங்களுக்காக விருது பெற்றவர். எல்லாரும் புத்தகம் எழுதுகிறாங்க, நான் கூட தான் எழுதுகிறேன். ஆனால் அவருக்கு உலக அளவில் பெரிய ஒரு விருதுகள் கிடைச்சிருக்கு. காமன்வெல்த் ரைட்டர்ஸ் பிரைஸ், இதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்காத சமாச்சாரம். அதே மாதிரி கிராஸ்வேர்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இது ரொம்ப பிரபலமான ஒரு அவார்டு, அது கிடைச்சிருக்கு. சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு. அதனால் இவர் ஏன் இவர் அழைத்தேன் என்றால், இவருக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தால் கூட ஒரு வெறுப்பில்லாத பேசக்கூடியவர். நிறைய பேர் பார்ப்பாங்க, கண்ணாபின்னான்னு பேசுவாங்க. இந்த சபைக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடியவர் என்றதாவது அவர் அழைத்தேன். பிரான்ஸ் நாட்டில் ஷெவாலியர் விருது பெற்றவர். உங்களுக்கு தெரியும், இந்த ஷெவாலியர் விருதை வச்சு நம்ம ஊரில் படுத்துகிற பாடு இருக்க. அந்த ஷெவாலியர் விருதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கார், யாருக்குமே தெரியாது. அவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். பல முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, ஹானரரி டாக்டர் பட்டம். இப்போ அவர் அந்த டாக்டர் பட்டத்தை அவர் போட்டுக்கிறது கிடையாது. ஏனென்றால் அந்த பல பேர் இந்த ஒரு பட்டம் இருக்கிறதுனால அந்த டாக்டர் பட்டத்தை போட்டுப்பாங்க. நம்ம ஊரில், அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப டாக்டர் கலைஞர் இதெல்லாம். அவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். இறுதியாக ஏதாவது ஒரு இடத்தில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவரை பேச அழைக்கிறேன்.
திரு சசி தரூர் அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் உரையாற்றுவார். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் ஸ்ரீ சசி தரூர் will address now. Thank you very much, Mr. Gurumurthy, for your generous introduction and for inviting me to this 54th Thuglak conference. Anevarukkum vanakkam. I'm truly sorry to say Tamil பேசுறாது முடியாது, but nonetheless I look forward to speaking to you in English, and I'm sure that Mr. Gurumurthy assures me that you will all understand me well enough to disagree with me. And I must say that I was amused and reassured when he said I'm not the only congressman who has come to this stage. And I'll tell you why. I mean, I certainly, as a young student and so on, I used to read about Cho Ramaswamy and Thuglak and hear about these conferences. And I must say that Mr. Gurumurthy has continued this tradition with this very lively, interactive format. And I thought it would be very interesting to come and be part of it when he invited me to do so. Because for me, I think many of us in politics spend our whole time talking to people who already agree with us. We are spending our time preaching to the converted, as the Christians like to say. And I think it is important for us occasionally to meet and address people who may not agree with us, but at least we should have a dialogue across our political divides. So I've come to you in that spirit. I came with a prepared text, as you may have seen, but listening to Mr. Gurumurthy and hearing these comments, and at his own request to address one question on the UN and another one on the Maldives, I thought there were 6 issues that came up in his interaction that I may perhaps begin by saying a few words about, and then I will give you an abbreviated part of my prepared remarks in case any of that is of interest. But since there were 6 things during the interaction that I thought would be worth addressing, I'll depart from my text and talk about those. The first, you asked Mr. Gurumurthy for me to say a few words about the relevance of the United Nations today. And it's true that there are major conflicts raging, the Russia-Ukraine war, the Gaza war, and we are in a situation in which the UN appears to be helpless. But the truth of the matter is, the UN was designed in a particular way as a result of historical experience. In the last century, we had the First World War, which resulted in immense destruction, the greatest amount of loss of life that had ever been seen up to that point. And so the world decided to create an international body to prevent its recurrence, and they came up with the body called the League of Nations. But within 25 years of the start of the First World War, the Second World War started. The League of Nations failed. And one of the reasons the League of Nations failed was precisely because some of the big powers of the day, the powerful countries that could actually destroy world peace, did not join the United Nations, the League of Nations, that is the United States did not join the League of Nations. And some who did join were expelled by the League of Nations. So Germany, Italy, Russia at various times were expelled. And when the World War started, they were not even in the body for the body to influence their behavior. So when the United Nations was created at the end of the Second World War, the countries of the world wanted to avoid the mistakes that had crippled the League of Nations. And so they created a guarantee for the 5 major countries in the world at that time that they would never have the UN do anything against their interests because they would have a veto on decisions of the Security Council. And that was why when the United Nations Security Council was set up, 5 countries were given permanent seats with a veto. And when they all agree, wonderful things can be done by the UN. The UN has won 6 Nobel Prizes. But when they don't agree, the UN is unable to act because, for example, on the Ukraine war, Russia itself is obviously a participant and they are not going to allow any resolution to be passed against their interests. They would veto it. And on the Gaza matter, there is no doubt that the Americans would support Israel fully, and they too have been vetoing any attempts for the Security Council to impose any binding restrictions on Israel.
So that is the reality we're facing today. Does that mean the United Nations is useless? No, because it does a great deal else. And I think we must appreciate the outstanding work of the UN in a number of other fields. But at the same time, we must realize that the United Nations is a mirror of the world. It reflects our agreements and our disagreements. It reflects our inequalities, the power of some big countries and the lack of power of some others, and the lack of power of some other countries. It also reflects in many ways the fact that the United Nations is also a mirror of our imperfections as human beings. Oh, that's okay, thank you. I'll wait for the water. For our imperfections, in fact, the second Secretary General, Dag Hammarskjöld, said 75 years ago something very memorable. He said the United Nations was not created to take mankind to heaven, but rather to save humanity from hell. In other words, the best the UN can often do is to prevent matters from getting worse. And I think that the United Nations is able to do, because when countries are obliged to be accountable to the United Nations, to the criticism of other governments, to discussions in the Security Council, they're at least conscious, thank you so much, they're also always conscious that there is something that they need to be able to do in order to impress or persuade world opinion, and that may not be much, but it will prevent the worst from happening. The second issue that Mr. Gurumurthy wanted me to say something about is the Maldives. The Maldives is a very unusual situation. Yes, he's right, it's a 100% Muslim country. But the truth is, Pakistan has not had that much influence on the Maldives. Our influence on the Maldives has historically been very much greater. And you may remember in 1988, there was an attempted coup in the Maldives when some mercenaries, backed by some rather wealthy Sri Lankans, came in, held the president hostage and announced they were taking over the government. It's a very small country, I think about 8 lakh people. It's not a very big nation. But when this happened, it was India that immediately parachuted soldiers to the Maldives to put down the coup. And the Maldives government was very grateful for us. When a true democracy, a kind of what the Arabs call those color revolutions, Jasmine Revolution, Velvet Revolution. So when a democracy fully dawned in the Maldives and there was a totally free election, the first person to win was very pro-Indian, Dr. Mohammad Nasheed, who ended up losing his office in some sort of internal quarrel, and subsequently an anti-Indian government came to power. So it's not as if the Maldives is chronically anti-Indian. That government in turn lost a free and fair election to another government that was very friendly to us. And now in turn that government has lost and we have a government that is less friendly to us. So as Mr. Gurumurthy said, he hoped it would not last very long. The truth is that the Maldives does change governments every few years and we can expect them to rethink these policies. But let us understand that gratitude is not a quality that you will often find in international affairs. We have helped Maldives. In fact, just 2 years ago, when there was a very serious shortage of drinking water in the Maldives, literally people had no water to drink. Remember, they're surrounded by the seas are salt water. When that happened, India flew in huge transport planes full of drinking water to the Maldives. And that was when, at the time, there was an India Out campaign led by the party that has now won the election. But that's also part of life. You do something because it is the right thing to do. What does the Bhagavad Gita teach us? Do the right thing without expectation of reward, and so we should not be expecting the kind of gratitude that is largely absent in these matters. We should do what we believe is the decent thing to do to neighbors. Don't forget that historically, small neighbors have always had a problem with big neighbors. In fact, more than 100 years ago, a president of Mexico once said, "My poor country, so far from God and so close to the United States." So you can imagine the Maldives ruler saying something similar about us. We are so much bigger that inevitably they cannot
be indifferent to our existence. They cannot be unaware of the importance of India. But yes, they have definitely a strong anti-Indian movement within one section of that society, and they have a very strongly pro-Indian movement also. And so far in the last 3 elections, these two forces have alternated power and defeated each other. The time may come when it will come back again to our favor. I think we have been conducting our policy fairly maturely. We have to deal with this government, whoever comes to power. We should neither show a great deal of rejoicing if this gentleman loses, nor should we show a great deal of condemnation if this gentleman wins. But we have to watch very carefully the increasing proximity of this government to the Chinese. Like, there is no doubt about the fact that China has been attempting to expand its influence throughout our periphery. They have been increasingly influential in every one of our neighboring countries, everyone, without exception. And we should certainly be alert. I'm sure that our government must be aware and alert to the dangers that this represents. And there will be some red lines which would have been privately communicated to some of the governments that, you know, some things we understand. You have the right to have relations with other countries just as we do. But some things we would see as a serious concern for our interests, and in those we will take appropriate action. So far, I think we should not have any cause for alarm. It was unfortunate, this recent social media spat. Again, I don't think we should let foreign policy be conducted on social media. I think that there is a far more serious level of engagement that is required in all our parts. And we must understand and respect the sensitivities of a small neighbor about being so close to all of us. So that's on the second issue. The third issue, I think that somebody asked Mr. Gurumurthy about whether the India Alliance was there to bring Muslims to power. The India Alliance is there to bring Indians to power. And I want to remind you all, including the gentleman who asked that question, that Muslims are also Indians. And that we should not forget, because one of our great strengths as a society is that we have appreciated people of all sorts of backgrounds. In fact, I have been a devotee of Swami Vivekananda for a very, very long time. You didn't answer that question. The question was translated, perhaps your lack of an answer didn't make it to me. But the reason I mention that, frankly, is also that as a devotee of Swami Vivekananda, as a young man, I learned and imbibed very much his vision. You may remember, those of you who have read and listened to Vivekananda, that he used to quote the Shiva Mahimna Stotram very often, which says that just as different rivers flow down different hills and valleys, some straight, some winding, and end up in the same sea, so also all ways of worship end up at the same divine, the same Brahman. There is ultimately, in his view, no difference. This is why he would say, Ekam Sattva Vipra Bahuda Vadanti. There is only one truth. The sages can call it by different names. One of his speeches in Chicago, he actually made a reference to the one whom some refer to in this word, some refer to this. So he said, Jesus, Jehovah, Ram, Rahim, Allah, whatever. It doesn't matter for him. All are ultimately the same. And Hinduism has the great strength of being able to say, Loka Samastha, Sukhino Bhavantu, and at the same time to appreciate that ultimately, though we may be different, though we may worship differently, in fact, what does Hinduism do? Hinduism actually recognizes that since no one actually has a reasonable, logical basis to visualize Brahman or the Creator in any shape or form, we are free to imagine the divine in whatever way we like. That's why we have 330 crore forms and divinities and names for that what we worship. So, very frankly, if God can be imagined by somebody as a pot-bellied figure with an elephant head, and I'm a Ganesh Bhakt myself, why can't God also be imagined as a bleeding man suffering on a cross? The rishis would have had no problem with that. And I say this to you simply because this great sense is what makes me proud to be a Hindu, because what Vivekananda said in Chicago was, I am proud to speak of a religion that has taught the world not just tolerance, but acceptance. That phrase I read as a teenager, it stayed in my mind.
And I thought about it over and over again over the years. Because I used to go to school in history class and learn that tolerance is a virtue. A tolerant king is a good king because he allows you to believe what he doesn't believe. But when you really think about it, tolerance is a very patronizing idea. Because what is the tolerant king saying? The tolerant king is saying, I believe I have the truth. You are in error, but I will magnanimously indulge you in your right to be wrong. That's all the tolerant king is saying. Vivekananda says that's not what Hinduism says. Hinduism says, I believe I have the truth. You believe you have the truth. I will respect your truth. Please respect my truth. And that is the Hindu principle of acceptance. And that is the principle by which I live. And that is why, for me, all people of all faiths are Indians, and I see them as Indians. And I do not want a situation where any one community's members should feel demonized or seen as the other or relegated to a marginal role in our society. We should take all of them. I see this in our own history. You know, I often talk about the fact that in 1971, when the Pakistani generals were foolish enough to declare a jihad against the Hindu unbeliever, who were they facing militarily? We had an army commanded by a Parsi, General Manekshaw. The vice chief of the air staff for operations was a Muslim, Air Marshal Latif. The general commanding the Eastern Command, based in Calcutta, who was in charge of the troops that we were going to send into East Pakistan, was a Sikh, General Arora. The admiral commanding the Western Fleet that was blockading Karachi and keeping the Pakistani shipping away from us was a Christian, Admiral Kuruvilla. And the general we helicoptered into Dhaka to negotiate the surrender of the Pakistani forces was Jewish, General Jacob. Now that is India. And that is the country of the Hindu infidel they're talking about. If you go to the island of Diu off the coast of Gujarat, there is a memorial to the one ship we lost. The only ship we lost in war with Pakistan was the INS Kukri, which went down with most of the hands on board. Captain Mullah was the captain. He went down with the ship. And there is a memorial to the Kukri itself, a little model, and then there is a wall with all the names of those who perished on board the Kukri, soldiers, sailors, Jawans. You will see there is no religion of India, no caste of India, no region of India that is not represented amongst those names. It brings tears to my eyes when I see there and I stand there and I see all these names. And I realize that everybody of every faith, of every background, has given their blood for this nation. Let us cherish that. Let us celebrate the Indianness of everyone. Let us not let anybody, because of their religion, feel that they're less Indian than we are. That is my conviction. North versus South. I think that was a question that perhaps Mr. Gurumurthy and I would answer differently. I believe that our federalism is really in trouble. The Prime Minister speaks of cooperative federalism, but it seems that the states are the only ones who are expected to cooperate, whereas the union government operates at its own sweet will. The government's decision in 2017 to change the terms of reference of the 15th Finance Commission to base allocations, financial allocations, on the basis of the 2011 census has already prized open a North-South divide, even if Mr. Gurumurthy says it doesn't exist. Because it has opened up Pandora's box with incalculable consequences for our country. The Finance Commission's revised allocations have sent even more tax money from the South to the North than previously. And this North versus South expression is a title of a book by a Tamil writer called Neelakanthan R.S., who wrote that India is rewarding the brute demographic advantage of North India over a state's performance. That the bind that Tamil Nadu and Kerala in particular, which is your state and my state, find themselves in, is there at a stage where their success is being used against them by the union government, which is seeking to aggressively redistribute resources based on population alone, on what he calls brute demographic might. He says these states made improvements to health to find that the reward for that is to have less money to spend on health. Their improvements in education meant they'd have less money to spend on education. And the 16th Finance Commission, which has just been announced, will be worse. And if the next census takes place soon after this year's elections, as the Home Minister has said,
It will even be worse still for the South because population disparities have only worsened. The irony is that historically the South has already been subsidizing the North. For example, for every 1 rupee of tax contributed by Uttar Pradesh, the state receives 1 rupee 79 paise from the central coffers, whereas for every 1 rupee of tax contributed by Karnataka, the state receives 0 rupees 47 paise. That is the difference. All southern states, I think, recognize the need to correct regional imbalances and for richer states to subsidize poorer ones. But it is fair to ask, as Karnataka CM Siddaramaiah has done, where is the reward for development? So to take that same example, Karnataka meets 72% of its expenses from the state's own taxes, whereas Bihar only has to meet 23%. 77% of Bihar's expenses are given by the union government. So unlike most federal systems in the world, India's revenues are going disproportionately to its worst performing states. Those with poor levels of education, high rates of fertility and population growth, and the high performance states in the South, like yours and mine, are getting short shrift. In 1976, as you may remember, the Omnibus 42nd Amendment to the Constitution froze the allocation of Lok Sabha seats to all states for 25 years to encourage population control by assuring states that success in limiting population would not lose them Lok Sabha seats. In 2001, the then NDA government, headed by the BJP Prime Minister Atal Bihari Vajpayee, extended this arrangement for another 25 years. So that proposal became the 91st Amendment. It was unanimously adopted by all parties in both houses of Parliament. And this was also reflected in the terms of all the finance commissions until Mr. Modi constituted the 15th and told them to use the 2011 census. Now, worse still, the 91st Amendment lapses in 2026. The government has made it clear that there will be a new delimitation of constituencies. You know, even the women's reservation bill will only be implemented after delimitation is done. If the intention, as many suspect, is to fill the rather cavernous hall of the new Lok Sabha building, then Uttar Pradesh alone may have more MPs than all the southern states put together. Where does that leave our federalism? If, for instance, the Hindi-speaking states can alone muster a two-thirds majority in parliament to amend the constitution, what would prevent them, for instance, from passing a law making Hindi the official national language? Every year, somebody from the BJP gets up and asks for that to be done. Now, I say this because the North's enhanced political clout in parliament will be coming at a time when population disparities will still worsen in the short term. Tamil Nadu's fertility rate is 1.6, Kerala's is 1.7, UP's is 3, Bihar's is 3.2. So, you could argue, why should Kerala be punished for its impressive performance by receiving less revenue from the Finance Commission and also losing seats in Parliament, thereby being forced to dilute its voice in national affairs? Why should Tamil Nadu's reward for extraordinary economic success, sustained growth, and population control be lower tax revenues from the centre? Now, the government's answer would be, these are the rules in a democracy. One person, one vote means the more people you have, the more political clout and tax rupees you should get. Tough. But in a country like India, whose diversity is held together by a sense of common belonging, but whose civic nationalism must accommodate a range of states with divergent levels of development, it is essential that all people feel that their common nationhood is a winning proposition for them. I'm a very proud Indian. And frankly, I don't think Malayalis can afford to be anything else, because Malayalis are all over the country, working everywhere in India. But in a country where regional, religious, linguistic tensions are never far from the surface, the answer that we have more people, so we will have more money and more power, risks rupturing the fragile bonds that hold us all together. We've seen the erosion of federalism with the ruling party's use of the legislation like an obscure provision of the Disaster Management Act during the COVID pandemic to impose the lockdowns from the centre. So the states had no say. Strictly speaking, a lockdown is a law and order mechanism. Law and order is a state subject. But no, the centre did it. And the fact is that the states therefore had no control over these lockdowns during the COVID pandemic, and their ability to respond to the pandemic was restricted. The invention of PM Cares, which meant a limited flow of funds to the CM's
the various CM's relief funds because everything was now going to a new PM fund. The acceleration in the proportion of central-sponsored schemes that effectively reducing states to mere implementing agencies. And add to that the move towards destroying the balance in our fiscal federalism that in previous governments was carefully maintained so that our states felt empowered. Now, you have to know, funds transferred to states from the union government has gone down in each of the last 3 fiscal years, from 4,60,575 crores in 2021-22 to just 3,59,000 in 23-24. A similar trend can also be seen in the devolution of tax revenues. The state's share of tax revenues has come down to just 30.4% in the last budget, whereas in the 14th Finance Commission, states used to get 42%. So we are in a situation where this government has increased its own financial powers at the expense of the states. And on top of that, they've also increased the cesses and surcharges, which do not need to be shared with the states. So in 2011-12, the last figure I saw for the UPA government, cesses and surcharges was 8.16% of gross tax revenue. Under this government, it has tripled to 28.08% of gross tax revenue. Now, the question is, if over 10 years you can more than triple the amount of money you're getting that you can spend in the center and not spend in the states, what happens to our federalism? And I do worry about the Hindi, Hindutva, Hindustan politics of this government, because this culture of Aryavrat domination that infects the attitudes of some has already raised disquiet amongst many, many southern politicians. Maybe Mr. Gurumurthy and others here may not feel it's such a big issue. I think it's a very serious issue because the financial and political consequences of all of this threaten the very unity of India. If the South faces political disenfranchisement to go along with a sense of financial victimization, then that combination is absolutely bound to generate resentments that can spill over beyond the confines of our routine politics. I don't want the unity and integrity of India to be threatened in any way. And like every Indian, I rejoice in our successes and applaud our aspirations. But at the same time, we must ensure that we pursue this adventure in a more open and more equitable society. Sorry I took so long in answering that 4th question. The 5th one that I noticed from the Q&A that was going on was about ED. Now, you're all free to have your own views on who deserves to be investigated by ED, but it is more than slightly curious that somehow, however widespread corruption may be in this country, only opposition politicians attract the attention of the ED. I find that quite remarkable. And what is more, an opposition politician being investigated by the ED can suddenly become innocent if he just goes and joins the BJP. That's all that is required. There are half a dozen instances where this happens. Now, I think Mr. Gurumurthy is a man who believes in standards, who believes in integrity. I don't think that the ED, CBI, tax intelligence, IT raids and so on are anything but a political instrument of the government in power that targets only opposition politicians. And I don't think that is healthy for our country. Finally, on the 6th point, which of course is the one that, my gosh, I've already taken most of the time Mr. Gurumurthy gave me, so maybe I'll skip the speech and just end with this. The 6th point was on the Ram Mandir inauguration. And I can see that there are many, many areas we can talk about. I must say I have some sympathy for Mr. Devakumar Dikshita, who came and talked about the missing Dhwaja Stambham, because the fact is that in Kerala all temples have a Dhwaja Stambham, and we, following the Agama Shastras, would normally expect this temple to have that. I'm not sure it's accurate to say there are no agamas in the north. The agamas are written everywhere, and as far as I'm aware, that Shastra applies in many northern temples also, but each temple has its own distinctive style. It's also part of the diversity that Hinduism celebrates. But having said that, when the 4 Shankaracharyas are all saying this is an incomplete temple, it cannot have a prana pratishtha at this time, the temple must be fully complete, and the prana pratishtha cannot be performed by a political leader, it has to be performed by a religious leader. I must say, as a Hindu, I find that a very persuasive argument. I don't think, fortunately, I was not invited, so I don't have to be accountable for going or not going right now.
And let me tell you, I do intend to go, but not on the 22nd of January. Because the 22nd of January for an incomplete temple is a date chosen by a prime minister for his own political benefit ahead of the elections. Let's be very honest about that. And therefore, to go there for that function, where the starring role is with the prime minister and the priests and pujaris and purohits are merely sort of playing supporting roles, and in a temple which is still under construction in many places, is to many of us a very troubling act. It is a purely political act. And I would love to see politics and Hinduism kept separate from each other. I don't believe that ours is a religion that prescribes any role for politicians in its conduct. Of course, kings were always powerful in the ancient days. And at the same time, I would want to say that I fully respect the right of others to go on the date of their choosing. If they choose to go on 22nd, that's very good. And I hope that those who wait to go until the temple is fully complete and choose a later date, which has nothing to do with elections and is ideally even after elections, those should also be respected. That is my final submission. Yes, I think people are welcome to go on 22nd if they wish to, if they have the ability to go, if they're invited to go, whatever, they're welcome. I'm not saying that. I'm just saying, please understand that there are some very respected Hindu leaders who have questioned the suitability of this event. And as a Hindu, you are free to take the advice of the Shankaracharya. You're also free to take the advice of the temple organizing committee. That is the great thing about our faith, is that we all have freedom. And since I have already, I think, reached 28 minutes out of the 30 I was given, yeah, shall I go on a little further? While we're waiting for Mr. Annamalai to arrive, I do have to move on though. No, I have plenty. I actually came with a text which I'm not going to bore you with now, but let me say a couple of things that's worth saying. I've often said that, when I came here, I expected to be speaking after Mr. Annamalai, and I thought that, it's also true. There's a very well-known saying that any truism about India can be immediately contradicted by another truism about India. And anything you can say about India, the opposite is also true. So our country's national motto emblazoned on the governmental crest is Satyameva Jayate. Truth alone triumphs, but you can ask the question, whose truth? And it's a question to which there are at least 1.4 billion answers if the absence of a census for the last 13 years hasn't underestimated us again. But that sort of an answer is no answer at all, and so another answer to this question has to be sought. And this may lie in a simple insight that I would like to offer you, which is that the singular thing about India is that you can only speak of it in the plural. There are, in the hackneyed phrase, many Indias. The very idea of India is of one land embracing many. The idea that a nation may endure differences of caste, creed, color, culture, cuisine, conviction, costume, and custom, and still rally around a consensus. And that's a very simple consensus, a democratic consensus, on the basic principle that in a large, diverse democracy under the rule of law, you don't need to agree on everything all the time, except on the ground rules of how you will disagree. The reason that we have survived all these years, all the stresses and strains of the last 76 years, and remember, including periods when many foreign observers predicted India's imminent disintegration, the reason we have held together is because we managed to maintain consensus on how to manage without consensus. Now, today, some people in positions of power in our country seem to be questioning those very ground rules. And that, sadly, is why it is all the more essential to reaffirm them now. And I want to speak a word for our constitutional democracy, because it is our constitution and our democracy that has given Indians of every imaginable caste, religion, culture, cause, the chance to break free of their lot and to fulfill their aspirations. And this possibility of thriving and flourishing excuse me, rests on free institutions created
by the Constitution. I've written a book called The Battle of Belonging, where I talked about ours as a civic nationalism and not an ethno-religious nationalism. A civic nationalism rests on a constitution and institutions. An ethno-religious nationalism rests purely on identity. And my argument is that our liberal, inclusive, and just constitution, which is based on this principle of civic nationalism, has been the bedrock of keeping our society together and has secured the inalienable rights of all Indians. It has not only consolidated the best of our values, including those which our forefathers gave their lives for at the height of the nationalist struggle, but it's also served to liberate the collective aspirations of our people. And I would like to argue that the strength of India is that it's greater than the sum of its parts. I agree with Guru Murthy. We don't want people dividing our country. We want political leaders focusing much more on what unites us. But if that is what political leaders have to do, they should stop harping on the differences of some people in our society and see rather their common humanity and their common Indianness. I've often said the great strength about our Indian identity is and should be that we can be many things in one thing. You can be a good Tamil, a good Muslim, and a good Indian all at the same time. You can be a good Malayali, a good Christian, and a good Indian all at the same time. That is the magic of Indianness. Don't dilute that. Do not come into this temptation of seeing in our magnificent, soaring majesty of the Upanishads and the Vedanta, do not reduce it to a badge of identity like that of the British football hooligan, who says, if you don't support my team, I'm going to hit you on the head with my placard. That is not Hinduism. We have to stand up for the larger ideas that our country is all about. And this is essentially what I want to talk about, that the old India, the Prime Minister talks about new India, but the old India that was fought for by the blood of our forefathers and bathed in the crucible of our national struggle is one in which we had access to an inalienable set of freedoms, and the freedom of choice was prime. The freedom to choose what government you wanted, the freedom to choose what set of convictions to resonate with, the freedom to choose what to eat, who to love, how to love, the freedom to choose what to wear or which language to speak, the freedom to move freely within the sovereign borders of our country, and the freedom to choose whether Ram or Rahim or Jesus or Jehovah or none of them was the force that guided and moved the cosmos. All these freedoms are enshrined in our Constitution, and they're embedded not just in the letter and spirit of the law, but in the lived experience of India and its peoples. And I think it would be a sad thing to threaten that by trying to impose an illusory and dangerous uniformity in the name of our unity. And that's the distorted version of the Indian idea that has been rising in some quarters, with a dangerous ethno-nationalism being fostered, where a narrow-minded majoritarianism is being promoted through incidents of communal violence and Gaurakshak vigilantes and mob lynching, zealots supported by the bulldozers of the state and draconian laws. Why do we want that? Why do we want to create what one writer has called a republic of fear across larger parts of northern India today? Why not celebrate instead the liberty, the equality, the fraternity, a word that really appealed to Dr. Ambedkar, that our Constitution pledged to give us? And also we must, I'm sure Mr. Annamalai will come, because I've seen one of his speeches on YouTube where he talks about the economy and technological advances. Let's applaud economic progress and technological advance, but let us not forget the people at the bottom of the pyramid. The fact is that many of the young people who voted for this government 10 years ago, in the expectation of getting jobs, getting a job, and who still don't have a job, what do we say to them? Many who do have jobs can't afford the same purchases as the market that they could 2 or 3 years ago. Unemployment and inflation are both up. Purchasing power is down. Real income growth has been stagnating in our country. Listening to apologists for the union, the government, reminds me of a cartoon I saw recently showing a government official glibly declaring that the fundamentals of the economy are strong, and the citizen responds, "But I'm not making enough money to survive." And the government official sagely replies, "That isn't one of the fundamentals." So that is the reality of life in India today. And I must say that
It's all very well to celebrate a new India, but you can't afford to make a mess of the old India too. I'm going to try and stop there, not because I don't have more to say, but because I really do want to stop within a reasonable amount of time, and you hear other voices as well. But I just want to say, in conclusion, that for me, I celebrate the idea of a nation that is made up of many different kinds of people, an India where it should not and does not matter what religion you practice, what language you speak, what caste you were born into, what color your skin is. It only matters that you are Indian and that we respect all faiths, all beliefs, all cultures, all languages, all regions, and all classes. What we want is unity. What they want is uniformity. We believe in an India that unites our people, and they seek to divide us. Our ideology wants to bind people together. Theirs separates one Indian from another. I'm here to listen to you, and please do listen to me briefly. I'm about to finish. What we need in a new India is a strengthening of democratic institutions at all levels. We need transparency and accountability. We need to strengthen our Right to Information Act. We need to strengthen institutions that are currently being weakened. We cannot benefit from a parliament which is just a notice board for the government or a rubber stamp for the majority. We must have free discussion. If you felt there was any benefit in listening to me here, let us also have that benefit in Parliament. Let us have in our new India a leadership that empowers people and harnesses their collective strength in the pursuit of national objectives, not someone who sees people as instruments of his own power. I want to say very simply, we've heard a lot of exhortations in our country. Make in India, digital India, startup India, stand up India, sit down India, shut up India. I've heard that too. I want an India where there is consultation, where there is dialogue, where you will listen to me and I will listen to you. We must never speak of India shining without asking who India is shining for. And I hope that we will promote policies that both follow, that both deliver higher economic growth and also ensures that the benefits of our growth are enjoyed by the poor and disadvantaged sections of our society. The choice, to my mind, is clear. We can have a new India that belongs to all of us, led by government that works for all of us, or we can have a new India that belongs to some and serves the interests of a few. Let us choose an India that embodies hope, not one that promotes fear. We can support a new India united and striving, not an India divided by hatred. Let us remain faithful to the founding values of the 20th century if we are to conquer the challenges of the 21st century. Let us create an India that truly becomes an India shining, but it must shine for all. Thank you very much. Jai Hind. செல்வி ஸ்ருதி ஆத்மநாதன் அவர்கள் துக்ளக் டிஜிட்டல் சார்பாக திரு சசி தரூர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். அண்ணாமலை இங்கே இருந்திருந்தாக்க ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினச்சேன் நான். அவர் இல்லாதையே கூட பிரச்சனை இருக்கும்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. இந்த வாரம் துக்ளக் ஆன்சரை துக்ளக் கேள்வி பதில்ல
இந்த இந்த வாரம் கேள்வி இந்த வாரம் துக்ளக் கேள்வி பதிலில் 2 கேள்விக்கு பதில் கூறியிருந்தேன். அதுதான் துக்ளக்கினுடைய பாரம்பரியம். அதை நாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்முடைய விழா அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப கீழே போயிடும். அதாவது பாரத பிரதமர் என்று கூறியிருக்கிறாரே ஸ்டாலின் திருச்சி சபையில் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த நல்ல விழாவில் ஒன்றிய பிரதமர் என்று அரசியல் பேசி சர்ச்சை எழுப்பாமல் பாரத பிரதமர் என்று சபை பண்புடன் பேசிய ஸ்டாலினை பாராட்ட வேண்டும். இதுதான் துக்ளக். அவர் பேர் 1000 நமக்கு கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம். அதே போல அப்போ பிரதமர் பேசின போது கையை காட்டி ஆரவாரமெல்லாம் செய்தார்கள். அதை பற்றி எழுதியிருந்தோம். முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது பாஜகவினர் கையெழுத்து கோஷங்கள் போட்டது பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும் செயல் அல்ல. பாஜக தலைவர்கள் குறுக்கிட்டு அவர்களை தடுத்திருக்க வேண்டும். இதுதான் துக்ளக். நாம் யாருடைய கருத்தையும் துக்ளக்கில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துகள் இருக்கும். நமக்கு நேர் எதிரடியான கருத்துகள். வீரமணி இன்டர்வியூ போடுவார் துக்ளக்கில். விஷத்தை கக்குவார். அவர் தெரியணும், அவர் விஷம் கக்குவார்னு தெரியணும். அதனால மற்றவர்களை பேச அதை கேட்கும்பொழுது தான் நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியும். மற்றவர்கள் பேசுவதை கேட்கவே இல்லை என்று அதுக்கு பதில் சொல்வது எப்படி என்று தெரியும். அதனால் துக்ளக்குன்ற ஒரு பாரம்பரியத்தை நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. சசி தரூர் முரட்டுத்தனமாக பேசுகிற ஆசாமி இல்லை, தர்க்க ரீதியாக பேசினார். கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம். ஒரே விஷயத்தை 2 விதமாக பார்க்க முடியும். அவர் அதே ஃபைனான்ஸ் கமிஷனில் அவர் என்ன கூறுகிறாரோ அதை வேறு விதமாக நாம் பார்க்க முடியும், அதுக்கு பதில் கூற முடியும். அதை அவர் ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் கூட புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம ரொம்ப தூரம் பெரிய அளவுக்கு போய்ட்டோம். நம்ம தமிழக அரசியலுக்கு வருவோம். தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது. ஒரு காலத்தில் தான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் கூட இந்த முரசொலியை படிக்க ஆரம்பித்த விட்டு தான் ரமேஷ் தான் சொன்னார், சார் நீங்கள் முரசொலியை படிக்கணும் சார் அப்படின்னு. அதுவரை நான் முரசொலியை படிக்கணும்னு யோசனை பண்ணதே கிடையாது. முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அந்த வக்கர சிந்தனைகள் இருக்கின்றன. அதை எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு இது ஹிந்துவை படித்தா மாத்திரம் போகாது. ஹிந்துவிலையும் வக்கரம் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த 3 மாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள், அண்ணா கூறியிருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. திமுகவின் அரசியல் அது இந்த 3 சித்தாந்தத்துக்கு இந்த 3 சொற்களில் அடங்கி இருக்கிறது. இதில் முதல்ல கடமையை எடுத்துப்போம். கடமை மிகு கட்சி, இந்த கட்சிக்காக உயர கொடுக்கறது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 1967 71 தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஒரே ஒரு கட்சி நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். காமராஜ் இருந்தபோது இருந்தேன். அப்போது இந்த டிஎம்கேனாலே ஒரு பயம், கல்லெடுத்து அடிப்பாங்களோ, மீட்டிங்கில் பாம்பை விட்டுருவாங்க, மீட்டிங்கில் மாடெல்லாம் விடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. அதாவது காங்கிரஸுங்கிறதுக்கு இந்த சசி தரூர் மாதிரின்னு வச்சுங்களேன், இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி அரசியல் 1960களில் 70களில் தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடியது. அந்த பீரியடில் நான் காங்கிரஸில் இருந்திருக்கேன். 71 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது, ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில். ஏன்னா மயிலாப்பூரில் அவங்களுக்கு ஒரு தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு. அதனால் அந்த மாதிரி அரசியல் சூழ்நிலையில். ஆனால் ஒன்று பார்த்தேன், அவங்கள்ட்ட பயத்தில் ஈரத்துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள். அந்த மாதிரி தொண்டர்கள் காங்கிரஸில் இல்லை. அந்த வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடிஞ்சது. அப்போது அந்த கட்சியில் அவ்வளோ தீவிரமாக கட்சி பற்று, கொள்கை பற்று, தலைவர்கள் பேரில் மரியாதை இருக்க அந்த கட்சியில் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது? அது எப்படி அந்த கடமை மிகு கட்சியில் கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம் புரிந்துக்கல இல்லையா?
அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது. சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி. அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும். நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு கூட நான் அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம். அந்த மாதிரி நான் ஒரு 1967 தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங், ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார். ஆடிப்போட்டேன் நான். அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க நம்ம இவ்வளோ அவருக்கு ஏழ்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர். அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி. அவர் என்ன பண்ணார், திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, வாரிசு யார் என்று கூறுவதற்கு, இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார், நானா வாரிசா? அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன். கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன். எவ்வளோ கிளவராக மாத்திரார் பாருங்க. இது 2013. இறுதியாக அவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராவதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. 2016 உயிர் எழுதிட்டு வரப்போ 30 வருஷம் ஆச்சு சார். இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை, குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அச்சீவ்மெண்ட்டை அவருக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு சார். 2014 உதயநிதி சொல்கிறார், எனக்கு அரசியல் ஆசை இல்லை. 2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார், என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம், நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபமே, அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல், வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுது. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். யார் வாரிசு? பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு. முதல் 2 பேருக்கும் வாரிசே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓப்பனாக, அதாவது பிரதம மந்திரி இங்கே வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின். ஒரு ஆண்டில் எப்படி தமிழ்நாட்டினுடைய மனசு இன்றைக்கி எப்படி அந்த கட்சி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் கேளுங்க. எங்களை யாரும் புகழ வேண்டாம், அசம்பிளியில் சொல்கிறார். ஆகஸ்ட் மாதம் 2019 சட்டசபையில் நாங்களே எங்களை புகழ்ந்து கொள்வோம். என்ன நடக்கிறது பாருங்க. 2019 டிசம்பரில் உதயநிதி கண்டிப்பாக என் மாதிரி வருவார் ஸ்டாலின். ஜூலை மாதம் 2022 திமுகவை தாங்கி நிற்கும் தம்பி உதயநிதி. யாரு? ஸ்டாலின். உதயநிதியின் தந்தையாக பெருமைப்படுகிறேன். ஜனவரி 23, ஜூலை 23 உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறையில் புத்துணர்ச்சி, பெற்றவரை மகிழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார் உதயநிதி. அக்டோபரில் உதயநிதி ஸ்டார் என்றால் அவருடைய துறையும் ஸ்டார் துறையாக வளர்ச்சி, சாம்பியன்களை உருவாக்கி வரும் துறையின் கேப்டன் அவர். அப்புறம் நவம்பரில் ரொம்ப அழகாக சொல்கிறார், தான் வளர்த்த பிள்ளை
தானே தன் கடமைகளை முனைப்புடனும் சிறப்புடனும் நிறைவேற்றும் ஆற்றலை பார்த்து மகிழும் தாயின் மனநிலையுடன் தம்பி உதயநிதியின் செயலாற்றலை கண்டு மகிழ்கிறேன். வேற யாரும் புகழ வேண்டாம், நான் புகழறேன். அது பாருங்க. அடுத்தது, அவர் இந்திய அளவில் முதல்வருக்கே முதல்வராக திகழ்கிறார் மு.க. ஸ்டாலின். யார் சொல்றது? உதயநிதி. நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செயல்பாடு காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி. இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்ற பெயருடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் முதலமைச்சர். முதல்வர் மு.க. ஸ்டாலின், தோனி இருவரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள். ஸ்டாலின் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவார். அவர் பந்து வீசினால் யாரும் விளையாட முடியாது. இதெல்லாம் ஒரு குடும்பத்து அரசியல். அது வெளியில் இந்த அளவுக்கு பிரசித்தமாக பேசப்படுகிறது. இதெல்லாம் பார்த்து பத்திரிகையெல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள். இந்த சசி தரூர் சொன்னார், இதெல்லாம் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் யாருமே கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் there is no media which questions any of these petty statements which are being made. I don't know whether they could translate it in the way in which it appeared in the media. இதை பார்த்தாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கையை பேசிட்டு உதயநிதியின் புத்தி கூர்மை. ப்ளீஸ். உதயநிதியின் புத்தி கூர்மை பற்றி அன்றைக்கே வியந்தார் கருணாநிதி. துரைமுருகன். கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி. துரைமுருகன். கருணாநிதியுடன் இருந்தேன், ஸ்டாலினுடன் இருக்கிறேன், உதயநிதியுடனும் இருப்பேன், அவரது மகனுடனும் இருப்பேன். துரைமுருகன். தாய் 16 அடி பாய்ந்தால் குட்டி 32 அடி பாய்கிறது. இது அமைச்சர் காந்தி. இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான். அமைச்சர் சேகர் பாபு. இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான். இது ஏவா வேலு. பேரரசர் போல ஸ்டாலின், சிற்றரசர் போல உதயநிதி, இது KN நேரு. இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை. சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து, கட்சி உணர்வு மறந்து, இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடு தான், கட்சி தான். அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது. இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நிலைமையில தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை ரீசெண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவில் வந்திருந்தது. கலைஞர் சென்டினரி, கலைஞர் 100, அது அந்த வீடியோ வந்திருந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 சேர் போட்டிருந்தாங்க. அதில் இருந்தது 200 பேர் தான். என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே. அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், என்ன சார் நடந்தது உண்மைதான்? நான் உண்மைதான் சார் அப்படின்னார். நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை. இன்றைக்கு திமுகவினுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம். திராவிட மாடல், எல்லோருக்கும் எல்லாம் பஜனை. 34 அமைச்சர்களில் 12 பேரில் ஊழல் வழக்குகள். அவர்கள்டேந்து இடி கைப்பற்றிய தொகை 82 கோடி. இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி பத்திரிகைகள் பேசுவதில்லை, எதிர்கட்சி பேசுறது கிடையாது, இதை பற்றி அதிமுக கூட பேசுறது கிடையாது. திமுகவுக்கு என்ன இருக்குன்னா, இன்றைக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை. அண்ணாமலை கிட்ட தான் அந்த பயம் இருக்கு. இவர் நாளைக்கு என்ன பண்ணுவாரோ. 18,000 நில அபகரிப்பு வழக்குகள். இதில் ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, கட்சி தொண்டர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் ஜாமீனில் இருக்காங்க.
இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க. 18,000 நில அபகரிப்பு வழக்குகள். இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க. ஜனவரி 22 8 மாதங்களில் 75%, மார்ச் மாதங்களில் 10 மாதங்களில் 75%, செப்டம்பர் 70% அது குறைந்து விட்டது. அவங்களுக்கே தெரியல முன்னால் என்ன சொன்னோன்னு தெரியல. பிப்ரவரியில் 80% ஆகிவிட்டது, மிச்சம் 15 விரைவில். அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் 75% ஆகியிருக்கிறது. எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் 75ன்னு சொன்னீங்களே, இப்போ 80ங்கிறீங்களே, 65ங்கிறீங்களே. பத்திரிகைகள் திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன். அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி திமுகன்னா என்னன்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான். இது கட்சி ஆட்சியினுடைய கடமை. கண்ணியத்தை பார்ப்போம். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி, அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க, கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இவர் நம்ம பதில் சொன்னார், யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா, அண்ணா, கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். அது சசி இல்லைங்க, அதை கேட்கலாம். இது இந்த பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், சமூக எதிரிகள். இவரைத்தான் சொல்கிற நிர்மலா சீதாராமன்ட்ட எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம்? அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி, எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம்னு சொல்கிறோம். தேசிய காங்கிரசும் காந்தியமும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துவத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும். அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம்? பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும், எந்த அரசியல் கட்சியும், எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும், அவள் பரிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது, நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள்? இது அண்ணாதுரை. கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி,
கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை. இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள். தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக் எழுதியிருக்காரு, ஒன்று காப்பி இருக்கா சார்? இங்கே ஏதோ வச்சுருந்தேண்ணே. திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழகருப்பா. அவர் அங்கேயே போய் சேர்ந்தார். ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா? அது 15 பைசா தான். இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லைன்னு தோணுது. இப்போ நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள். இப்போ திராவிட மாடல் பேச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின். உதவாங்க போறாடா, டேய் உட்கார்றா, என்ன பேசுற, என்னையா நீ மந்திரி தானே, நீ மந்திரி தானே. நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை? கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடித்திருத்தினர் பூனையை பிடித்து சிறைப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார். ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார். மூன்றாந்தர மக்களைப் போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இப்போ நடக்குது, அன்னைக்கு நடக்கல. அதனால இவங்களுடைய கண்ணியம், முதல்ல கடமையை பற்றி கூறின, இப்போ இது ஒரு கண்ணியம். அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல். ஏப்ரல் 23 பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்கிறார். மகனும் மருமகனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி குவித்தனர், அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள். இது உள்ளுக்குள்ளேருந்து வர எவிடன்ஸ், வெளியிலேருந்து யாரும் சொல்ல. ஈடி இல்லை, அதற்கு பதிலே இல்லை. அதை யாரும் மறுக்கல, பிடிஆரே மறுக்கல. 2 வாரங்களில் அவருடைய துறை மாறியது. அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து ஐடி கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது ஏப்ரல் 23. நவம்பர் 23 உயர்நீதிமன்றத்தில் இடி பிரமாண பத்திரம் கொடுக்கிறது. கடந்த 1-2 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மணல் விலை 4,700 கோடி ரூபாய். அரசுக்கு கிடைத்த வருமானம் 36 கோடி ரூபாய் தான். இதுக்காக தான் இது ரைட் பண்ணுறாங்க. 34 அமைச்சர்களில் 12 அமைச்சர்களில் ஊழல் இருக்க சொன்னேன். கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பற்றி சொன்னேன். மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ண வந்தாங்களோ அவங்கள கல்லெடுத்து அடித்து அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். இந்த செந்தில் பாலாஜியை பற்றி 2016 ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார்? இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர் கெட்ட கேடு இவர் பேரு இருந்துச்சுங்க. இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்டிஃபிகேட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமில்ல, ஒட்டுமொத்தமாக அவருடைய தம்பி இந்த மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கிறார். கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்கிறதுல. அந்த தம்பி இன்னைக்கும் இடி கிட்ட சம்மன் கொடுக்க போகிறாங்க, அவங்க கிடைக்கல, தலைமறைவாக இருக்கார். எந்த தம்பியை பற்றி இவர் பேசினாரோ அந்த தம்பியை இடி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜியை அவர் அமைச்சராக வைத்திருக்கிறார். அது இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு. துறையில்லாத அமைச்சர் என்பது அரசியல் சாசனத்தை பரிகாசம் செய்வது போல.
இவரை அமைச்சராக வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் கூச்சப்படணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கோர்ட் சொன்ன அப்புறமும் இன்னும் அவர் அமைச்சராக இருக்கிறார். இந்த சமயத்தில் தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்போது சாதகமான ஒரு நீதிபதியை வச்சு சாதகமான ஒரு தீர்ப்பு வாங்குவது என்பது இப்போ வழக்கமாகிவிட்டதுனால இந்த ஆனந்த் வெங்கடேஷ்ன்ற ஒரு ஜட்ஜு கண்ணில் இது மாட்டிடுது. அவர் என்ன பண்ணார், அந்த வழக்கினுடைய விசாரணை செய்த அந்த தீர்ப்பெல்லாம் வாங்கினார். அவர் பார்த்தார் 4 நாளில் 1173 விட்னஸஸை எக்ஸாமின் பண்ணது, அந்த வாக்குமூலத்தெல்லாம் படித்து 370 ஆவணங்களை படித்து 280 பக்கத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து பொன்முடி பேரில் ஒரு தவறு இல்லை, குற்றமற்றவர், அவர் நியாயமானவர்ங்கிறது ஒரு தீர்ப்பு எழுதினாக்க அதை படித்து பார்த்துட்டு இது தவறான விஷயம்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து அதை மாற்றுகிறார். அதுக்கு திமுக ஐடி விங்கிலேருந்து போடுறாங்க ட்வீட்டு. பெரியார் கூறியிருக்கிறார், நாம் சட்டம் இயற்றினாலும் பார்ப்பான் நீதிபதியாக வந்து நிற்பான் அப்படின்னு. எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாருங்க. மணல் குவாரி வழக்கு இது வெறும் சொத்து குவிப்பு வழக்கு மாத்திரம் இல்லை பொன்முடி பேரில். அவர் அது 96 2001 2006லேருந்து 2011 வரைக்கும் ஒரு 28 கோடி ரூபாய்க்கு செம்மண் திருடி இருக்கார் அவர் குடும்பம் அப்படின்னு அவர் பேரில் குற்றச்சாட்டு. அது நிலுவையில் இருக்குது. அதை எப்படியாவது ஹைகோர்ட்டில் போய் தடுக்கணும்னு பாட்டு நல்ல வேளை ஹைகோர்ட் அந்த கேஸை வந்து தடை செய்யக்கூடாது என்று அதை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நில அபகரிப்பு, நான் அதை பற்றி கூறினேன், 18,000 நில அபகரிப்பு வழக்குகள். அதில் பொன்முடி, நேரு, KPK ராஜா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், சவுந்தரபாண்டியன், திருச்சி மேயர் அன்பழகன், நெல்லை மாவட்ட செயலர் கருப்புசாமி பாண்டியன், வீரபாண்டி ஆறுமுகம், அமைச்சர்கள் பரிதி இளம்பரிதி, சுரேஷ் ராஜன், கருணாநிதி மகன் அழகிரி எல்லோரும் ஜாமீன் பெற்று இருக்கிறார்கள். வழக்கு நடக்கிறது. இந்த செய்தி கொடுத்தது தமிழ் ஈழம் வியூ இணையதளம். அதுவும் இவங்களுக்கு வேண்டிய இணையதளம் தான், எதிர்ப்பானதில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்திருக்கு நில அபகரிப்பு பாருங்கள். ஜூனில் துறைப்பாக்கத்தில் ஒரு குடிநீர் தொட்டியை போய் திமுககாரங்க எடுத்துக்கப்போ அந்த ஊரில் பொம்பளைங்கள்லாம் போய் அடித்து அவங்கள விரட்டியிருக்காங்க. டிசம்பரில் திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டில் திமுக பிரமுகர்கள் மலையை குடைந்து 2 ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்று அவர் பேரில் குற்றச்சாட்டு. திருப்பூரில் கோவில் நிலத்தை திமுக பெருமர் ஆக்கிரமித்ததாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன் மக்கள் புகார். திருநெல்வேலி தாமரை செல்வி கிராமத்தைச் சேர்ந்த நீர்நிலை நிலத்தைச் சேர்ந்த திமுகவினர் மீது திமுகவினரே கொலைவெறி தாக்கல். நீயா நானா இதை எடுத்துக்கிறதுக்கு? 7.5 ஏக்கர் நில ஆக்கிரமிப்பு செய்ததாக திமுக பிரமுகர் வெங்கடேசன் மீது புகார். இதெல்லாம் 2021 அப்புறம். நெல்லை மாவட்டம் சங்கர் பகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினராக பேச்சு பாண்டியன் வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து அதை எதிர்த்த உரிமையாளர்கள் தந்தை மகன் 20 பேரும் கொலைவெறி தாக்குதல். மேடவாக்கம் குணசேகரன் நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு, குணசேகரன் தீக்குளிக்க முயற்சி. மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக MP கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு. பொது மருத்துவமனை கட்டி வசூல். உயர் நீதிமன்றம் 1 மாதம் கெடு வெடித்திருக்காங்க, இதை திருப்ப கொடுக்கணும்னு சொல்லி. 186 ஏக்கர் நிலம் நீர்நிலைகள் அபகரிப்பு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TRVS ரமேஷ் மீது உயர்நீதிமன்றம் விசாரணை செய்ய உத்தரவிட்டு குற்றச்சாட்டுகளின் தன்மையும் பட்டா நிலங்கள் மாற்றப்பட்ட அரசு நில ஆழத்தின் அளவையும் நீர்நிலைகளையும் பட்டா நிலமாக மாற்றியதை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி என்று கூறியிருக்கிறது. பாருங்க, அந்த DNA-வில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது. அதில் இந்த இவர் இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அதை வீடியோ எடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை, இந்த கோர்ட்டு பண்ணுற ஒரு தொந்தரவால் தான் நாங்கள் இதை பண்ணுறோமே தவிர, இல்லைன்னா நாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், உங்களுக்கெல்லாம் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர்னு பேசுகிறார் சார். கட்டுப்பாடு, உட்கட்சி மோதல்கள் கிட்டத்தட்ட 3 பக்கம் இருக்குது. இவங்களுக்குள்ள அடிச்சுட்டுது. எல்லாம் மந்திரி எதிர, எல்லாம் கட்சி பிரமுகர்கள் எழுதுற, மண்டை உடையுது. இது இவங்களுடைய கட்டுப்பாடுனுடைய ரெக்கார்ட்.
இதெல்லாம் பார்க்குறார். நான் சர்வாதிகாரி, சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார். அதுக்கப்புறம் என் கட்சி அது யாரும் அது கேட்கவே இல்லை. இவர் சொல்றது யாருமே கேட்கறது கிடையாது. என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்புறம் பார்த்தார், நம்ம ஆளுங்க தான் கேட்கல, என்னடா பண்ணலான்னு பார்த்தா, மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள், திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள். எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும், இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார். அவரை பார்த்து வருத்தமாக இருக்குது எனக்கு சில சமயம் பார்த்தா. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அராஜக கட்சியாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றாவது நம்மளால் சொல்ல முடிஞ்சது. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஆபத்தான நிலைமையில திமுக மாத்திரம் இல்லை, தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இங்கே இந்த சசி தரூர் இருந்திருந்தால் இதை பற்றி பதில் கூறியிருப்பேன் அவர் எதிர. இது தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுக்குற வரியில் 29% தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க. இது அப்பட்டமான பொய். இதை அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க இதை மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு அது மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்ப கொடுப்பதோ இல்லை, அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க. அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார். ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவர் சொன்னார், அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம், உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம், பீகார், அந்த வடமேற்கு பகுதிகள், அது எல்லாம் நம்ம எதிரிகள் அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள். உத்தராகண்ட் இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து. இதை நாம் வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது. இதில் நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசி தரூர் போன்றவர்கள் உணர வேண்டும். அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன். ரெண்டாவது, இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அதை அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார். பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே 2013 உத்தராகண்டில் 5700 பேர் மூழ்கினார்கள். பெரிய வெள்ளம். அதை பேரிடரை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது. அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை. அந்த மாதிரி சட்டம் இல்லை. எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து அதற்கு வேண்டிய பணம் கொடுப்பார்கள். கேரளாவுக்கும் அப்படி தான் நடந்தது, எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது. அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு. அதை நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை. பெரிய எதிர்க்கட்சி இப்போ அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது, இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா? அமலாக்கத்துறை இது வரைக்கும் 1 லட்சம் கோடி ரூபா தவறான பணத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது. ஏன்னா அதை போய் பிடுங்கணும்னு பார்த்தாங்க. இதில் வங்கி மோசடியில் 41,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க. வங்கி மோசடி செய்ததில் அதில் மல்லையா, நிரவ் மோடி இவங்களெல்லாம் 22,000 கோடி ரூபா மோசடி செய்ததில் 19,000 கோடி ரூபா சொத்தை அவங்கள்ட்டேருந்து பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இதெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா? அதை வங்கிகளுக்கு அதை விற்று 15,000 கோடி ரூபா திருப்ப கொடுத்துருக்காங்க இடி. லஞ்ச ஊழலை பொறுத்தவரையில் 5,400 கோடி ரூபா தான் இதுவரைக்கும் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் பிரச்சனையே. இவ்வளவு பெரிய விஷயத்தை இடி பண்ணுறாங்க, அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இடி நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி, ஏதாவது ஒரு பத்திரிக்கை, ஏதாவது ஒரு அறிவுஜீவி சொல்லி கேட்டிருக்கோமா? நம்ம இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்களேன்னு. அவர்களை தொட்டால் தான் பிரச்சனை. கத்தையாக பணம் கிடைக்குது.
ஒரு பார்த்தா சாட்டர்ஜின்னு ஒரு அமைச்சர்கிட்டேருந்து. அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கல். இப்போ தமிழ்நாட்டில் 82 கோடி ரூபா கிடச்சிருக்கு, ஜார்க்கண்டில் 340 கோடி ரூபா கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஈடி நடவடிக்கை எடுக்காத கிடைக்குமா இதெல்லாம்? ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இது காழ்ப்புணர்ச்சி, இது பழிவாங்கல் என்று கூறி இது பாஜகவினுடைய எதிரிகள் மேலே இது பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை. கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர 27 ஆண்டுகளாக குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை. இந்த தரம் மத்திய பிரதேசில் பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள். அதற்கு காரணம் 18 ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, யாரும் அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு. நீங்கள் பாஜகவில் யாரையாவது பிடிச்சி இந்த எதிர்கட்சியில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் நீ வாய அவனை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? எதிர்கட்சியில் ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. யூபியை எடுத்துங்க, பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும். யூபியில் தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது, அங்கே ஆட்டிக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அதனால் பேப்பரில் படிச்சிங்களே இல்லையான்னு தெரியல, துக்ளக்கில் எழுதியிருக்கோம் அதை பற்றி. 10,000 கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார், 54 கம்பெனி. இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடிங்கினார். காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த ஆர்டிக்கை என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ணான். யார் காரணம்னாக்க ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆர்டிக்கை எடுத்து போராடினான். அதற்காக அவர் அந்த ஆர்டிக் எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடி விட்டது. 10,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட. இது வரைக்கும் யூபியில் என்ன ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும், நல்ல விளைவுகள். ஆறு ஆண்டுகளில் 10,000க்கும் மேலான என்கவுண்டர்கள், 89 மாபியாக்கள் மடிந்தனர், 2,215 பேர் காயமுற்றனர், 14,000 கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு. இவங்கெல்லாம் உலாத்தின்னு இருந்தான், இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம், அவனை தொட முடியாது, அவனை தொட்டா இந்த கான்ஸ்டியூன்சியில் ஜெயிக்க முடியாது. அதில் 2 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள், 752 பேர் காயமுற்றார்கள். அரசாங்கம் விலை கொடுத்து தான் இதை செய்தாங்க. 6 மாதங்களில் 3,000 கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள். ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில். 2,000 கோடி ரூபா சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ். ஆட்டிக்கு என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தை அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து 35 ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி. அவர் பெயர் சூரஜ் கலி. அவருடைய சகோதரர் படுகொலை செய்யப்பட்டார், மகன் சுடப்பட்டார். உனக்கும் அதுதான் நடக்கும்னு சொன்னாங்க. யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை, ஆர்டிக் ஃபினிஷ்ட். இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல். லஞ்சங்கிறது அந்த ஊரில், அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அலகாபாத் நகரே 40 ஆண்டுகள் அந்த ஆட்டிக்கை கண்டு நடுங்கியது. போலீஸ்காரங்களை அவரை கேட்டுன்னு தான் கமிஷனர் போட முடியும். இதெல்லாம் பேப்பரில் வந்த விஷயங்கள். இப்போ நம்ம நாட்டில் என்ன, எப்படியாவது ராகுலை ஒரு பிரதம மந்திரி வேட்பாளராக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு நாடு பூரா ஒரு நடைப்பயணம் நடந்தது. அதற்கப்புறம் கர்நாடகாவில் ஜெயித்த உடனே அவரால் தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 3 தேர்தலில் படுதோல்வி அடைந்த உடனே அவரை எப்படி மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வரதுங்கிறதுக்காக பெரிய முயற்சி நடக்கிறது தெரியும் நமக்கு. அதனால் இப்போ பஸ் யாத்திரை இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்தி கூட்டணி அவரை ஏற்றுக்க தயாரில்லை. அதனால் மம்தா என்ன பண்ணாங்க, நீங்கள் அவங்க கட்சியிலேயே கர்கேயை போடு அப்படின்னு. கர்கே ஐயோ நான் இல்லை, ராகுல் இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் விலக. இப்போ கர்கே இப்போ நிதிஷ்குமாரை போடுன்னா அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்கே இப்படி எப்படி வருது பாருங்க. இந்த மீட்டிங்கில் யார் யார் அந்த சேர வேண்டுமோ அவங்க யாருமே சேரலை. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது.
அந்த கூட்டணியினுடைய நோக்கமே எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அது நடக்க போறதில்லை. ஆனால் எதுக்காக சொல்றேன்னா, விஷத்தை பரப்புகிறார்கள், தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள். இந்த கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது. இவங்க என்ன சொல்றாங்களோ அதை வெளிநாட்டில் மோடி எதிரிகள், இந்த உலகம் பூரா இந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன. அவருக்கு ராகுல் காந்தி என்னென்ன மாதிரி ஒத்தாசை பண்ணுறாரு பாருங்க. இவர் வெளிநாட்டுக்கு எப்போ போகிறாருன்னே தெரியாது. 2014 2019 வரைக்கும் 5 ஆண்டுகளில் 247 முறை அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார். அவர் இப்போ கூட அவர் வெளிநாட்டுக்கு போவது ஒரு கட்சிக்கே தெரியாது, ஒரு வீட்டுக்கு தெரியாது. இப்போ யாரோ சொன்னாங்க இந்த யாத்திரை பீரியடில், அப்பா நல்ல வேளை நம்ம நாட்டில் இருப்பார் அவர். அவர் வெளிநாட்டில் என்ன பேசுகிறார் பாருங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஜனநாயகம் நெருக்கடியில் இருக்கிறது, தாக்கப்படுகிறது. நாடாளுமன்றம், பத்திரிகை சுதந்திரம், நீதித்துறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எங்கள் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன. இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் உலகத்தில் ஜனநாயகமே இருக்காது. இந்த மாதிரி வெளிநாட்டில் நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றியும், நம் நாடாளுமன்றத்தை பற்றியும், நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலைங்கிறதையும், இந்த மாதிரி நம் நாட்டிலேருந்து யாரோ ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள் பண்ணால், இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் இதை போய் பேசுகிறார். அந்த கட்சி அதை எதிர்த்து சொல்ல முடியல, எல்லாரும் திணறுகிறார்கள், இப்படி பேசாதேன்னு. மூத்த தலைவர்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு வக்கரமான ஒரு திசையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த ராகுல் காந்திங்கிறவரை எப்படியாவது நம்ம நாட்டில் அரசியலில் மோடிக்கு எதிராக கொண்டு வந்து விட வேண்டும், அவரை எதிர்க்கட்சி தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில் காங்கிரஸ் தன்னையும் அழித்து கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சிகளையும் அழித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மோடி பேரில் எல்லா அபாண்டம், ரஃபேல், அதானி, டெலிஃபோன் ஒத்து கேட்பு, எல்லா பேப்பர்லாம் மோடி தான் இதுக்கு பொறுப்புன்னே சொன்னாங்க. 3லையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. யாரோ ஒரு சிபிஐயை வச்சு என்கொயரி பண்ணி அவர் சரி அப்படின்னு சொல்லு. 3லையும், அதுவும் இந்த இது இருக்கு பெகசஸ் சம்பந்தமான வழக்கில் யார் யார் உங்கள் ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த ஃபோன்லாம் கோர்ட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. என் ஃபோனை ஒட்டு கேட்டிருக்காங்கன்னு சொன்ன ராகுல் அவருடைய ஃபோனை கொடுக்கல. 29 பேர் அவங்க ஃபோனை கொண்டு கொடுக்குறாங்க. அதை பூரா எக்ஸாமின் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் கூறுகிறது யாருடைய ஃபோனும் ஒட்டு கேட்கப்படவில்லை. 6 மாதம் நம்ம நாட்டில் இதுதான் பேச்சு. மோடி ஒட்டு கேட்டுட்டார், மோடி ஒட்டு கேட்டுட்டார், மோடி ஒட்டு கேட்டுட்டார். ரஃபேல் பற்றி 4 மாதம் 2019 எலெக்ஷனுக்கு முன்னால் மோடி வருவாரா, அந்த அளவுக்கு ரஃபேலில் மோடி லஞ்சம் வாங்கி விட்டார். அடுத்தது அதானியும் மோடியும் சேர்த்து முடானி அப்படின்னு கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணினார் ராகுல் காந்தி. உச்சநீதிமன்றம் இதில் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் என்று கூறினார்கள். இதெல்லாம் நம்ம கண்ணெதிர நடந்த விஷயங்கள். இப்போ அதானி 47,000 கோடி ரூபாய் இங்கே முதலீடு பண்ண போகிறாரு. அதான் நம்ம சத்யா கார்ட்டூன் கூட போயிருக்காரு. அவர் போய் ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமே, இனிமேல் அதானி எல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் எனக்கு அதானி பணம் கொடுத்துட்டாருன்னு யாராவது சொல்லுவாங்க நாளைக்குன்னு. 3 பிரம்மாண்டமான சாதனைகள் மோடி செய்திருக்கிறார். அதற்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது. ஒன்று, பிரிவு 370. இது மாற்றவே முடியாது. இது போன கதை. இது ஏதோ நம்மோட ஒட்டின்னு இருக்கு. காஷ்மீர் அதோட இருக்கட்டும். அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த எந்த அளவுக்கு அவங்க மோசமான அரசியல் செய்தாலும் ஊழல் செய்தாலும் அவங்களோட ஒத்து போக வேண்டியது தான். பாகிஸ்தானோட பேசுவோம், ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி திண்டாடி கொண்டிருந்த ஒரு நாட்டில் காஷ்மீர் எங்களுடையது, 370 போகும். அந்த 370 போவதற்கு முன்னால் நான் எனக்கு அங்கே உள்ளே நடந்த சில டிஸ்கஷன்லாம் தெரியும். 3000 பேர் ஷாவார்கள், 50,000 பேர் இருக்காங்க அங்கே வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு போனவங்க. அவங்களெல்லாம் 4 நாளில் வெளில கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டில். ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு 15 நாள் 20 நாள் பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை. 4 நாளில் 50,000 பேர் சுற்றுலா. அங்கே சினிமா ஆக்டர்லாம் போயிருக்காங்க, கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட்டை கட்டி வெளியில் கொண்டு வந்துட்டு 370 நீக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. உலகத்தில் யாரும் இது நடக்கும்னு நினைக்கல.
இது ஏதோ பேனாவில் கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்லை. அங்கே போய் டோவல் போய் நின்று என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே போகிறார். இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களை நாம் நியமிச்சிருக்காங்க மோடி. அவருக்கு ஒன்றும் விருப்பு இல்லை. இவர் நம்ம சம்பந்திக்கு தெரிஞ்சவரா, பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சவரா, நம்ம ஜாதி ஆளா, இதெல்லாம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழாமை தயார் பண்ண முடியுது. உலகமே வியக்கும் அளவுக்கு. அதாவது இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இதை சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சீனாவுக்கு இதை அப்போஸ் பண்ணுறதா சப்போர்ட் பண்ணுறதாங்கிறதுல குழப்பமாக இருந்தாங்க. டர்க்கி மாத்திரம் தான் சப்போர்ட் பண்ணாங்க. பாகிஸ்தானை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன? பாகிஸ்தான்ங்கிறது யாருமே போய் பார்க்கறது, பாகிஸ்தான்றதே மறந்துட்டாங்க எல்லாரும். பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறது. அந்த நாட்டிலேயே சொல்கிறாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு. மோடிக்கு அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மைரர்களும் அங்கே உருவாயிருக்காங்க. எந்த நாட்டில்? 97% முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் மோடிக்கு நல்ல பேர். இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா அப்படி இப்படியே பேசுகிறாங்க, டெலிவிஷனில் பேசுகிறாங்க. அடுத்தது ராமர் கோவில். எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது தெரியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1947 சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு மசூதி இருந்தது. அப்போ பட்டேல் என்ன பண்ணுறார், பட்டேலும் KM முன்ஷியும் நேர காந்தி கிட்ட போய் இந்த இடத்துல சோமநாதர் ஆலயம் கட்டப்பட வேண்டியது. ஏன்னா முதல்ல முகமது கஜினியால் இடிக்கப்பட்டு பலமுறை இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அது. அந்த இடத்துல மசூதி இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி யங் இந்தியாவில் 1925 ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். யாராவது ஒரு முஸ்லீம் ஹிந்து நிலத்தில் மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார். அதையே கொண்டு நேரு கிட்ட காமிச்சாங்க. அந்த மசூதி இடித்து அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் ரெசல்யூஷன் போட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்கணும்னு சொன்னார் அந்த ரெசல்யூஷனில். காந்தி சொன்னார் கவர்மெண்ட் பணம் கொடுக்கக்கூடாது, மக்கள்கிட்டேருந்து தான் இந்த பணத்தை வாங்கி இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று. பட்டேல் இறந்த பிறகு கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது. 1951 இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ராஜேந்திர பிரசாத் போகும்போது ஜவஹர்லால் நேரு கூறுகிறார், இது செக்யூலர் கவர்மெண்ட், நீங்கள் போகக்கூடாது என்று கூறுகிறார். அவர் சொல்கிறார், அரசாங்கத்தினுடைய முடிவு. அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது. ஜவஹர்லால் நேரு கூறுகிற சமய சார்பின்மை தான் நம்ம நாட்டினுடைய சமய சார்பின்மை. காந்தியோ பட்டேலோ கூறுவது அல்ல என்கிற 2 ஸ்ட்ரீம் நம்ம நாட்டில் உருவானதுக்கு முதல் காரணம் ராஜேந்திர பிரசாத சோமநாதர் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஜவஹர்லால் நேரு சொன்னது தான். காது வச்ச மாதிரி அயோத்தியா, மதுரா, காஷி எல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம், அதை ஒரு பிரச்சனையாக்கி 1976 இந்திரா காந்தி போய் அந்த மசூதி பிபி லால் கமிட்டியை வச்சு கமிட்டி சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் கோவில் தாங்க, கீழே கோவில் மேலே மசூதி. KK முகமதுன்னு அவர் புக்கே எழுதியிருக்கார். நான் ஒரு இந்தியன் மலையாளி. அவர் சொல்கிறார், நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம். 1990 இந்த இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து முஸ்லீம்ஸை தடுத்தாங்க, இதை கொடுத்துடாதீங்க ராமஜன் பூமியை, கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும். ராமரே இங்கே பிறக்கலை, அவர் எங்கே ஈரானில் பிறந்தார், ராமர் இருந்தாருங்கிறதுக்கு எவிடன்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி, ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்க பிஜேபியும் வளர்ந்துருக்காது, ராமஜென்மபூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது, ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியே ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் இருந்தோம், அந்த சமயத்தில் அனுபவித்தோம். ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கு நாடே மாறிவிட்டது. இதற்கு காரணம் ராமர் கோவில். அதை எப்படி பண்ணாங்க, எவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதை உச்சநீதிமன்றம் ஒரு மனிதாக தீர்வு கொடுக்கிறது. அதோடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் கரண் சிங் சொன்னார். உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்தப்புறம் ராமர் கோவிலுக்கு போவனா மாட்டேனான்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது, நீ போகணும், அதுதான் ஒரே கடமை. இன்றைக்கு என்னாச்சு, காங்கிரஸ் ராமர் கோவிலுக்கு போக வேண்டாங்கிற முடிவை ஏன் எடுத்தாங்க? அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே முஸ்லீம் லீக் கேரளாவில் வயநாடு தொகுதியில்
ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது. இதை நாம் எழுதியிருக்கோம். முஸ்லீம் லீக் என்ன தெரியுமா சொன்னாங்க? இடதுசாரிகள்லாம் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிடுவீங்களா? என்டையர் காங்கிரஸ், its electoral fortunes in North India has been compromised for one parliamentary seat. இதான் உண்மை. இது ராமர் கோயிலுக்கு எதிரான முடிவில்லை. அதனால என்னாச்சு, காங்கிரஸில் சீஃப் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ், பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் நாங்கள் கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. கட்சி எடுத்த முடிவு வேற, கட்சியில் இருக்கவங்க அதை பார்க்கறது வேற. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனைகள், அதாவது 30, 40, 50 வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் அவங்க சால்வ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் பாகிஸ்தானை அப்படியே அடக்கினது நம்ம மிரட்ட முடியாத சைனா. எப்போ பார்த்தாலும் மிரட்டுவாங்க. மிரட்டல் அப்படின்றது எழுச்சி பெற்ற பாரதம். நம்பர் 1 தலைவர் நரேந்திர மோடிங்கிறத மார்னிங் கன்சல்ட்டுங்கிற ஒரு, அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உலகத்தில் இருக்க ஜனநாயக நாடுகளில் எந்தெந்த தலைவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்று கணக்கிடும் ஒரு ஒரு அமைப்பது 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக மோடி தான் உலகத்திலேயே ஒரு தலையாய தலைவர் என்று தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கீழே தான். எல்லா நாட்டு தலைவர்களும் பைடன் உட்பட எல்லாருமே கீழே தான். இது நம்ம நாட்டில் இதை பற்றி பெருமையாக பேசுவது கூட கிடையாது யாரும். இது நாம் செய்யறதில்லை, உலகத்திலேருந்து நமக்கு வந்திருக்க முடியும். இத்தாலி பிரைம் மினிஸ்டர், ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர், பிரான்ஸ், பிரிட்டிஷ், ரஷ்யா, முஸ்லீம் நாடுகள் எந்த இடத்துல போனாலும் இவருக்கு பெரிய பெரிய விருதுகள். இவர் பாஸ்ன்னு கூப்பிடுறார் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர். இவரை மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லீடர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் இந்த நாட்டுக்கு உள்ள அங்கீகாரம், ஒரு தனிநபரனுடைய அங்கீகாரம் கிடையாது. நாடுனால அவருக்கு மதிப்பு, அவர்னால நாட்டுக்கு மதிப்பு. அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சியை தவிர இது எனக்கு இந்த டிசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது என்று கூட எனக்கு தெரியும். யுக்ரைன் 24 மணி நேரம் தான் டைம் இருந்தது பிரைம் மினிஸ்டருக்கு எந்த மாதிரி முடிவு எடுப்பது என்று. நம்முடைய வெளியுறவுத்துறை கூட இதுக்கு சாதகமாக இருந்திருக்க மாட்டார்கள். அவர் இருக்கிறார். இந்த முடிவு தான் இன்றைக்கு உலகமே ஆடிவிட்டது. அந்த முடிவினால் உலகத்தினுடைய ஒரு நாட்டுக்கு இருக்க உறவுகள் மாறிவிட்டன. நடுநிலை நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கையில் ஒரு தனி அதிகாரம் வந்திருக்கிறது. உலக வல்லரசுகளுக்கு அவங்களுடைய அதிகாரம் குறைந்திருக்கிறது. The world order is changing because of India. இப்போ என்ன ஆயிடுது? ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற ராகுல் காந்தி, ராமர் அந்த இடத்துல கோவிலை இடிச்சு மசூதி கட்டின பாபர் சமாதிக்கு போறார். இந்த 3 பேரும் அந்த அயோத்தியா பக்கமே போல. அயோத்தியா பக்கம் போன ராகுல் காந்தி அங்கே போய் ஹனுமான் கோவில் தரிசனம் பண்ணிட்டு வரார். அவர் யாராவது இங்கே பரிகாரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு, கோவிலை பார்க்க போகல. ராமர் கோவிலுக்கு போகக்கூடாது என்று இந்த 3 பேரும் உறுதி பூண்டிருக்காங்க. ஏன்? இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது அவங்க பிஜேபி கையிலே கொடுத்துட்டாங்க. ராமர் கோவிலில் மாத்திரம் இல்லை, வந்தே மாதரம், ராமராஜ்யம், இது எல்லாமே பிஜேபி கையில் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னாக்க, சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காங்கிரஸினுடைய அந்த ஸ்தானம் பிஜேபி கையில் காங்கிரஸ் தானமாக கொடுத்து விட்டது. இது காரண வாக்கு வங்கி அரசியல். ஒரு கட்சி அழிவதற்கு இதெல்லாம் காரணங்கள் மாத்திரம் இல்லை, இதெல்லாம் அடையாளங்கள். இந்த இந்தி கூட்டணிங்கிறது ஒரு ஆபத்தான கூட்டணி. 1981 அனுபவத்தை கூறினேன். எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் போச்சோ. என்கிட்ட நிறைய பேசியிருக்கார், சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கிறது நல்லதில்லை, ஏன்னா ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஆனால் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சே ஆகணும். தப்பான சைடில் இருந்தேன் இப்போ. ஏனென்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸே அழிந்து விடும். இந்தியன் எக்ஸ்பிரஸை காப்பாற்றணும்னா ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும். ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சாக்க இந்த மாதிரி ஒரு அராஜக கும்பல் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்போ சோ சொல்லுவார். நான் ராம்நாத் கோயங்கா உட்காந்து பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஏன்னா அன்றைக்கு ராஜீவ்காந்தி பேரில் போஃபர்ஸ் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இன்றைக்கு மோடி பேரில் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது.
ஒரு தூய மனிதர், அவருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. அமித்ஷா சொல்லுவார், பல நாளைக்கு அவர் சாப்பிட கூட மாட்டார்ப்பா அப்படிம்பார். இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவங்க, நெருங்கி பழகினவங்க, நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் அவரால் இந்த உலகத்தையே ஏற்று நிற்க முடியுது. நம்ம நாட்டில் இருக்கவங்கெல்லாம் நத்திங். இன்னைக்கு அவர் உலக சக்திகள் அவரை ஏற்று அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டில் யாருமே பண்ண முடியாது. அவர்களெல்லாம் ஏற்று நிற்கிறார் அவர். இந்த ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு துர்பாக்கிய நிலைமை. இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி அமையாது. அதுக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய முழு பொறுப்பையும் எடப்பாடி தான் ஏற்க வேண்டும். இந்த தேர்தலில் நாம் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணோம், ஒருத்தர் 100 பேர்கிட்ட பேசணும், பாஜகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணோம். இது நம்முடைய கடமை. இதில் கட்சியே கிடையாது. ஏனென்றால் பாஜக வளருவது ஒன்றுதான் இன்றைக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வழி. அதிமுக திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டது. அவங்க சொந்தமாக ஏதாவது சின்ன கட்சியாக வச்சு நடத்திட்டு இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறார் எடப்பாடி. அவர் விபூதி அழிக்க ஆரம்பிச்சுட்டார், எங்கேயோ போய் முக்காடு போட்டுட்டு அவர் போய் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறார். இது துர்பாக்கியம். இந்த ரெட்டையில் அவர் கையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள். இதுக்கு மாற்று இல்லை. திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு 2 கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையில் நாம் இருக்கோம். எப்படி இருந்தாலும் பல மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் டிஎம்கேயை தோக்கடிக்கிறது தான் நம்முடைய கடமை என்பதை நாம் மனதில் வைத்து இந்த எலெக்ஷனில் வேலை செய்வோம். தேங்க்யூ வெரி மச். அண்ணாமலை இன்ட்ரோடக்ஷனுங்க. ஒரு நிமிஷம் சார், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் நான். இங்கே பார்த்த காணும். இல்லை, இவரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் சிம்பிளாக சொல்லணும்னாக்கண்ணாங்க. சார், சசி தரூர் இவர் வித்தியாசமானவர் சொன்ன இல்லையா? அவர் லண்டனில் பிறந்து அமெரிக்காவில் படித்தார். இவர் கிராமத்தில் பிறந்து கிராமத்திலே படித்தார். அதான் அவருடைய ஐபிஎஸ் அனுபவம் பன்முகத்தன்மை வாய்ந்தது. இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்பொழுது, நான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன், இவர் எதிர ரஜினிகாந்த் அப்போ அரசியலில் ரொம்ப தீவிரமாக வரணும்னு நினச்சார். அவர் சொன்னார், நான் சீஃப் மினிஸ்டராக வரமாட்டேன் சார். நீங்கள் சீஃப் மினிஸ்டர்லாம் வேறு யார் சார் சீஃப் மினிஸ்டராக போடுவீங்க அப்படின்னு. சார், உங்களுக்கு தெரியுமா, அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு அண்ணாமலையே பேப்பரில் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு தாக்கம் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதே இருந்தது, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதே இருந்தது. பாஜகவினுடைய சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு பொது வாழ்வில், நாட்டினுடைய நலனில், நாணயத்தில், நேர்மையில் அவருக்கு ஏற்கனவே நாட்டம் இருக்குது. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ, ஒரு துணிவு, நேர்மை, நாணயம், ஒரு உழைப்பில் நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கணும். அதெல்லாம் எத்தனை போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் இருக்கணும். அந்த குணங்கள்லாம் பொருந்தியவர். அந்த குணம் இன்றைக்கு அரசியலுக்கு தேவை. ஆனால் அவருக்கு அரசியலில் ஈடுபடும். அரசியலுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்த மனுஷன் இன்றைக்கு நிம்மதியெல்லாம் ஒரு ஓரத்தில் எடுத்து வைத்து விட்டு இன்றைக்கு அரசியல் இருக்காருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவருடைய உழைப்பு, அவர் படுற கஷ்டம். நான் ஒரு தடவை அவர்கிட்ட பார்க்கும்போது, உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துங்க சார், உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்னு சொல்லுவேன். அவர் இன்றைக்கு பாஜகவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார். அவருக்கு மேலும் மேலும் உடல், மன உறுதி எல்லாம் கடவுள் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாறுதல் உண்டாக்கும் ஒரு கருவியாக மாற்றுவார் என்று தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு
துக்ளக் டிஜிட்டல் சார்பாக ஸ்ரீதர் காமக்கோடி அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். திரு அண்ணாமலை அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எனக்கு தெரியும் இது ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு மேடை, ஜாம்பவான்கள் நடந்திருக்கக்கூடிய மேடை, இந்தியாவுடைய அரசியலை 54 ஆண்டுகளாக தீர்மானித்த ஒரு மேடை, எப்பொழுதும் கூட உண்மையின் பக்கம் நின்ற ஒரு மேடை. பெரிய பெரிய மேடைகள் இந்தியாவில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் இந்த விழாவிற்கு வந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பேசியிருக்கின்றார்கள். இத்தனை ஆண்டு காலமாக ஒரு துக்ளக் புத்தகத்தை ஒரு கடையிலே வாங்கி படித்த மனிதன் நான். கடந்த 4 ஆண்டுகளாக அந்த இருக்கையில் அமர்ந்து பேசுகின்ற மனிதர்களை ரசித்தவன் நான். இன்று துக்ளக், குறிப்பாக அவருடைய ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். முக்கியமாக இந்தியாவினுடைய இன்றைய அரசியல் 2024 தேர்தல், அதை பற்றி பேச வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதே நேரத்தில் எனக்கு முன்பு இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக நான் தமிழறிவி மணியன் ஐயா அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அதை போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடத்தி காட்ட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய, என்னை விட அறிவிலே, ஆற்றிலே, எண்ணத்திலே, பலத்திலே, சிந்தனையிலே உயர்ந்த மனிதர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, 1963ஆம் ஆண்டு சோ ஐயா தன்னுடைய நாடக நடிப்பிலே, சினிமா நடிப்பில் நமக்கெல்லாம் அறிமுகமாக ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 மேடை நாடகங்கள், 180க்கும் மேற்பட்ட சினிமா படைப்புகள். பார்க்கின்ற எல்லா மனிதரும் கூட சிரிப்பது மட்டுமல்ல, சிந்திக்க தூண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். நாங்கள்லாம் இங்க நிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், 2008 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது, அப்பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருந்த பொழுது, உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்பு நடந்த குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப சோ ஐயா சொன்னாங்க, ஆமாம், இவர் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் தான். மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் நெப்போட்டிசம், மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் கரப்ஷன், merchant of death for bureaucratic inefficiency, merchant of death for darkness and despair. இதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெரேட்டிவை இந்தியா மக்கள் எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு 2008 சோ ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு வேலை சோ ஐயா இருந்திருந்தால், 2024 அந்த பெரிய மனிதர் மேடையில் இருந்திருந்தா, கண்டிப்பா இன்னொரு வார்த்தையை சேர்த்திருப்பார். எஸ், he is the merchant of death for dynastic political parties என்கிற வார்த்தையை சேர்த்திருப்பார். இந்த 2024 தேர்தலை தீர்மானிக்கக்கூடியது, இந்திய அரசியல் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இந்தி கூட்டணி ஒரு பக்கம், குறிப்பாக எல்லோருடைய மகன் அதில் இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி ஐயாவுடைய மகன்ல இருந்து ஆரம்பித்து, லல்லு பிரசாத் ஐயாவுடைய மகன்ல இருந்து ஆரம்பித்து, முலாயம் சிங் ஐயாவுடைய மகன்ல இருந்து ஆரம்பித்து, பால் தாக்கரே ஐயாவுடைய மகன்ல இருந்து ஆரம்பித்து, கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மகன்ல இருந்து ஆரம்பித்து, அல்லது சில பேருடைய நெருங்கிய உறவினர்கள், எல்லா உறவினர்களும் இந்தி கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் எப்படி இருக்க வேண்டும், the purity of politics, ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசியலில் எல்லோரும் எல்லா இடத்திற்கும் செல்லணும், மக்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கணும், ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி ஒரு கட்சியில் இருக்கணும், அந்த கட்சி ஒரு நாட்டை ஆளும் பொழுது மட்டும்தான் அந்த நாடு நிரந்தரமாக ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்க முடியும் என்று காட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம். அது 2024 தேர்தலில் 2 அணிகளும் கூட மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய சசி தரூர் ஐயா, நான் PhD காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் மாணவனாக இருக்கும் பொழுது ஆடிட்டோரியத்தில் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்டேன். அப்போ அவருடைய பேச்சு ரொம்ப கவர்ந்தது. ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு, மைக் எடுத்து கேள்வி கேட்ட சசி தரூர் ஐயாட்ட. கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பாருங்க, அப்போ எனக்கு ஒரு 19-20 வயசு இருந்திருக்கும். நிறைய பேர் இருந்தாங்க, 5000-6000 பேர் இருந்தாங்க. தரூர் ஐயாட்ட கேட்ட, ஐயா உங்களுக்கு பிடித்த புத்தகம் எதுன்னு. அவர் ரொம்ப ஸ்மார்ட், கிரேட் டிபேட்டர், அவ்வளோ ஈஸியாக அவரை மடக்க முடியாது. என்ன சொன்னார், எனக்கு பிடித்த புத்தகம் வந்து டிக்ஷனரி அப்படின்னார். ஆனால் இன்னைக்கு ஐயா இருந்திருந்தால் இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இன்னைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க.
ஆனா குருமூர்த்தி ஐயாவை நாம் கட்டாயம் பாராட்டி ஆக வேண்டும். காரணம், இந்த துக்ளக் விழாவை வித்தியாசமா யோசிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து, இந்தி கூட்டணியிலிருந்து, குறிப்பாக ஒரு சென்சிபிளான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அங்க இருக்கக்கூடிய, என்னதான் நம்முடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எப்பொழுதும் இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியா முதன்மை என்று வைக்கக்கூடிய சசி தரூர் அவர்கள் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் நானும் இங்கு இருக்கின்றேன். அவர் ஒரு பக்கம் அழைத்து, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து என்னையும் அழைத்து இருவருக்கும் நேரத்தை கொடுத்து பேச வேண்டும் என்று ஒரு சம வாய்ப்பு உருவாக்கினார். காலத்தினுடைய கட்டாயம். இன்னைக்கு தி வர்ஸ்ட் வின்டர் ஸ்கெடியூல் இன் டெல்லி இன்னைக்கும் நடந்துச்சுங்க. 95% விமான டிஸ்ட்ரப்ஷன், 180க்கும் மேற்பட்ட விமானங்கள் கேன்சல். இதுவரை டெல்லி பார்க்காத ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இன்னைக்கு நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இண்டிகோ வந்து குளோபல் ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு தனியார் விமானத்தினுடைய பேர் கரெக்டா அது இன்னைக்குன்னு பார்த்து நடக்க வேண்டி இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா, முருகன்ஜி அவங்க வீட்டில் அவராக வந்து பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அற்புதமான காட்சியம் இன்று காலை டெல்லியில் நடந்துச்சு. அதனால் தாமதமாக வந்ததற்கு என்னுடைய மன்னிப்பை கோரிக்கொண்டு, என்னையும் மீறி இது நடந்து விட்டது என்று சொல்லி, ஐயா குருமூர்த்தி அவர்கள் மிக முக்கியமான காலகட்டத்தில் துக்ளக கையில் எடுத்திருக்காங்க. சோ ஐயாவுடைய காலத்தில் குட் கவர்னன்ஸ்னா என்னன்னு மைக்ரோஸ்கோப் போட்டு தொலைட்டு இருந்தார் சோ ஐயா. இந்தியாவில் எங்கேயாச்சும் குட் கவர்னன்ஸ் கிடைக்குமா, அதை நாம் படம் பிடித்து காட்ட முடியுமா, நல்ல அரசியல் இருக்கான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சோ அவர்கள் தேடினாங்க. ஐயாவுடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் சோ ஐயா கிடைச்சாங்க. அது ஒரு பேரோமீட்டரா பெஞ்ச் மார்க்கா வைத்து இந்திய அரசியலை சோ ஐயா ஆராய முடிந்தது. அப்ப இருந்த நம்முடைய சேலஞ்சஸ் வேறுங்க. குறிப்பா இந்தியாக்குள்ளேயே சேலஞ்சஸ் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு குருமூர்த்தி ஐயாவுடைய காலம் துக்ளக்குடைய ஆசிரியர் கையில் எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். ஒரு குளோபல் அவுட்லுக் இருக்கக்கூடிய நாடு, மெயின் எனிமீஸ் நமக்கு வெளியே இருக்காங்க, உள்நாட்டிலே வேறு விதமான நரேட்டிவ், அதெல்லாம் தாண்டி குட் கவர்னன்ஸை நம்முடைய இந்திய நாட்டிலே நடத்தி காட்ட முடியும் என்கின்ற காலத்தில் அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க. அதனால் இரண்டும் வேறு வேறு துருவங்களாக இருந்து இன்னைக்கு ஐயா அவர்கள் துக்ளக் அதே ஒரு சீரிய ஒரு பாதையில் எடுத்துட்டு போறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்து, தொடர்ந்து துக்ளக் நம்மை ஊக்கப்படுத்தட்டும், நல்ல விஷயங்களை கொண்டு வரட்டும். நியூஸ் பேப்பர் எல்லாம், பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் வணிகமயமாகும் பொழுது துக்ளக் மட்டும் துணிவாக நிற்கிறது, வணிகம் எனக்கு தேவையில்லை என்று. துணுக்குகளும் கிசுகிசுகளும் எந்தவித ஆதாரமும் இல்லாத செய்திகளை தான் மக்கள் விரும்பி படிப்பாங்கன்னு ஒரு பக்கம் நியூஸ் மீடியா இருக்கும் பொழுது, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. துக்ளக்கினுடைய வாசகர்களுக்கு உண்மையும் நேர்மையும் கலந்து கொடுத்தால் என்னுடைய வாசகன் எப்பொழுதும் படிப்பான் என்கின்ற பாதையில் துக்ளக் போயிட்டு இருக்குங்க. அதனால் இந்த துக்ளக்கை வாழ வைப்பது நம் ஒவ்வொருடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதைத்தான் ஐயா நான் பேசியிருக்கக்கூடிய தலைப்புக்கு நான் வந்து விடுகின்றேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும். சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய ஆரம்பித்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பார்த்தீங்கன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இது 1980 சொல்லப்பட்ட வாக்கியம். அதன் பிறகு விபி சிங் ஐயாவுடைய ஆட்சி கவிழ்ந்து, அது குறிப்பாக இந்தியா டுடேல வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்ல ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு ஏதோ ஒரு தூரத்துல கூட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற யூகம் அந்த கட்டுரையில் வந்த பொழுது காங்கிரஸ்காரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு ஆட்சி கவிழ்ந்தது, திமுக வெளியே போனாங்க. ஆனா மறுபடியும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்ட பொழுது 2004 அது அப்படியே மாத்தி சொன்னார். 1980 கலைஞர் ஐயா சொன்னது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. நாங்க 2004 கலைஞர் ஐயா என்ன சொன்னார்னா, இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னா. திமுகவுக்கு இது புதிது கிடையாது. யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட, இந்திய அரசியல்ல இவர்களுடைய கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட, வேறு வேறு காலகட்டத்தில் யாரோ ஒருவரை தொங்கி பவர்ல இருக்கணும், பவர் ஹங்கிரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது கடந்த ஒரு 30-40 ஆண்டுகள். அதனாலதான் சமீபத்தில் இந்தி கூட்டணி நடந்த பொழுது நமக்கு தெரியும், டிஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாங்க. நம்ம அனைவருக்கும் கூட தெரியும், குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக அதை கவர் பண்ணியிருந்தாங்க. உள்ளே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேட்கிறாங்க. மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் பேசுறாங்க. குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவில் திணிக்கப்பட்டது, எப்படி ஹிந்தி 2வது வந்துச்சு, எப்படி இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழினா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாம கேட்டுட்டு 2 பேர் வெளியே வர்றாங்க. ஏன்னா ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். 1980 பார்த்தோம், 2004 பார்த்தோம், 2024 அதை பார்க்கிறோம். எப்படியாவது தொங்கி பிடித்து இந்த இந்தி கூட்டணியில இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறார். ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு 10 நாள்ல தமிழகத்திற்கு வந்தா,
திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்களே வருக, போஜ்பூரி கட்டி தருக என்று சொல்லுவார். நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை 1980 44 ஆண்டுகள் பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது. சமீபத்தில் OECD அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஒரு சொசைட்டில, ஒரு சமுதாயத்துல கடைசி 10% பிறக்கக்கூடிய எக்கனாமிக் பர்சன்டேஜ்ல லாஸ்ட் 10% ஆஃப் an economy, அதுல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நடுத்தர வாழ்க்கைக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது? Somebody is born in the last 10% economic percentile in a society, 50% வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? இந்தியாவிற்கு எழுதியிருந்தார்கள், இது நாட்கள் இல்லை, 7 தலைமுறை ஆகிறது. பின்லாந்துக்கு பாத்தீங்கன்னா 1 தலைமுறை, ஸ்வீடனுக்கு 2 தலைமுறை, குறிப்பாக இந்த குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே 6 தலைமுறை 7 தலைமுறையில் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை 7 தலைமுறை ஆகிறது. பாவர்ட்டி டிராப்ல அந்த குழந்தை தப்பிக்கவே முடியாது. என்னதான் தப்பிக்கணும்னு ஒரு ஜெனரேஷன்ல ட்ரை பண்ணாலும் அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போகும், கேன்சர் வரும், 1 லட்ச ரூபாய் செலவு பண்ண வேண்டி வரும், மறுபடியும் கீழே வந்துருவாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு மேல வரணும்னு நினைச்சா ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகலாம், ஒரு வெள்ளத்துல வீடு அடிச்சுட்டு போயிடலாம், ஆடு மாடு காணாம போயிடலாம், மறுபடியும் கீழே வந்துருவாங்க. இந்த OECD ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாவர்ட்டியில கீழ் இருக்கக்கூடிய 10% மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்துல மிராக்கல் எக்கனாமிஸ்ல மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய 9 ஆண்டு கால ஆட்சியை நாம் மைக்ரோஸ்கோபிக்க எக்ஸாமின் பண்ணோம்னா we can safely say India is on the verge of breaking the poverty trap. இந்த poverty trap என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொன்ன அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம உடைக்க ஆரம்பித்திருக்கின்றோம். சமீபத்தில் மோடி அவர்கள் அயோத்தியாவுக்கு போயிருந்த பொழுது மீரா என்கின்ற சகோதரி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த மீரா கிட்ட கேட்டாங்க, ஏன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, சொல்லுங்க அப்படி. மீரா அவர்கள், இல்ல நீங்க வர்றீங்கன்னு சொன்னாங்க, நீங்க வந்தது சந்தோஷம், ஏன் தெரியல. நம்முடைய கேஸ் அடுப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம், குறிப்பாக யாரு கேஸ் அடுப்பு இல்லையோ 2014 பின்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுல 10வது கோடி கேஸ் அடுப்பு உங்க வீட்டுக்கு வந்திருக்கு. 10th crore கனெக்ஷன். அதான் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன். அப்ப யாராவது ஒருவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீரா அவர்களும் பேசுற அந்த 7 நிமிஷம் வீடியோவை பார்த்தீங்கன்னா, மீரா அவங்ககிட்ட ரொம்ப ஆழமா கேட்பார், உங்க வீட்டுல என்ன திட்டமெல்லாம் வந்திருக்கு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, நான் பூ சுத்துற வேலை பாக்குறேங்க ஐயா, நான் பூ விற்கிறேங்க ஐயா, என்னென்ன ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்கீம் மீராவுடைய வீட்டுக்கு எட்டி பாட்டிருக்கும். கரண்ட் வந்திருக்கும், கேஸ் அடுப்பு வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் 7 ஸ்கீம் வந்திருக்கு. இன்னைக்கு மோடியினுடைய சாதனை என்னன்னாங்க, நம்முடைய நாட்டுல காம்போசிட்டா திட்டங்களை கொண்டு வந்து, காம்போசிட்டா ஒரு பாஸ்கெட்டா பாவர்ட்டி என்கின்ற இந்த வியாதியை அடிக்கக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு மனிதனாக மோடி இன்னைக்கு வந்திருக்காரு. He will hit it like anything. ஒரு ஹேமரை வச்சு அடிச்சா அது உடையும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹாஃப் மெஷர் கிடையாது, தொடவி பார்க்கிறது கிடையாது, தொட்டு பார்க்கிறது கிடையாது, உரசி பார்க்கிறது கிடையாது. He is trying to break the concept of poverty trap. அதான் இந்த ஆட்சியினுடைய நம்முடைய மெம்பர்ஸ்னுடைய இண்டிகேட்டர். ஒரு பக்கம் நான் பெருமையா சொல்லலாம், என்னுடைய நோட்ஸ் இருக்கக்கூடிய நான் பார்த்து ரொம்ப பெருமையா சொல்லலாம், நாம் ஆட்சிக்கு வந்து பிறகு இவ்வளவு பண்ணியிருக்கோம், இலவச கழிப்பறைகள் 11 கோடி கட்டியிருக்கோம், 11 மில்லியன் வீடுகள் கட்டியிருக்கோம், சிறு குறு விவசாயிகளுக்கு 11 கோடி பேருக்கு நாம் 6000 ரூபாய் கொடுக்கிறோம், கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடனா கொடுத்திருக்கோம். இதெல்லாம் பெரிய நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் தி ஹியூமன்னஸ் பிஹைண்ட் தட் நம்பர், அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதத்தன்மை, அதைத்தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, காரியகர்த்தனாக, ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படுகின்றேன். நாட்டு நம்பர்ஸ், நம்பர்ஸ் யாரு வேணாலும் பண்ணலாம். அந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹியூமனிட்டி, ஹியூமன்னஸ், ஒரு பாவர்ட்டியை நம்முடைய சமகாலத்திலே அடித்து ஒழிக்க முடியும் என்பதை காட்டியிருக்காங்க. எனக்கு வந்து சைஸ்தர்வையா பேசினாங்க, 1980 காங்கிரஸ் ஒரே கோஷம் எல்லா தேர்தல், ரொட்டி கப்படா மக்கான், தொடர்ச்சியா பேசுவாங்க. இது நாங்க ரோடு போடுவோம், சாப்பாடு கொடுப்போம், வீடு கொடுப்போம். 1980 80 பேசினாங்க, 90 பேசினாங்க, 2000 பேசினாங்க, 2010 பேசினாங்க. காங்கிரஸ் தோல்வி என்பது ஒரு வறுமை என்பதை எப்படி அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவது என்கின்ற சிந்தனை இல்லாமல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு வேறு தலைவர்கள் தொட்டு பார்த்தாங்க, தொடங்கி பார்த்தாங்க. இது நம்முடைய 9 ஆண்டு காலத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு சாதனையாக உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மோடினா கேரண்டி. யாராவது ஒருத்தருக்கு நேரம் இருக்கு, 2019 நம்முடைய மேனிஃபெஸ்டோ நேரம் இருந்தா நீங்க படிச்சு பார்க்கணும். நான் சேலஞ்சே பண்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோ ஒரு காப்பி 511 வாக்குறுதி நீங்க எடுத்துக்கங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்துங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ இஸ் வெரி டெக்னிக்கலுங்க, சர்ஃபேஸ் மேனிஃபெஸ்டோ இல்லைங்க.
எல்லா எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் சர்ஃபேஸ்ல எழுதுவாங்க, நாங்க வந்தா பாவர்ட்டியை ஒழிப்போம், வேர் இஸ் த நம்பர்? நாங்க வந்தா பழங்குடியை பண்ணுவோம், வேர் இஸ் த நம்பர்? நாங்க வந்தா விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கும். இல்லைங்க, நம்ம மேனிஃபெஸ்டோ மட்டும்தான் இந்தியன் ஹிஸ்டரியில நீங்க எந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தாலும் இட் இஸ் அன் இண்டிகேட்டர் வித் நம்பர் அண்ட் டார்கெட். அதனால யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ நம்முடைய மேனிஃபெஸ்டோ நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகின்றேன். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்போம். இதுவரை மீனவர்கள் நலனுக்கு அக்கறையை காட்டல, நம்ம காட்டுவோம். நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய சம்பத்த யோஜனா 10,000 கோடி ரூபாய் நேரடியாக ஒதுக்கீடு செய்யும். ஆட்சிக்கு வந்த பிறகு மீன்வளத்துறைக்கு புதிதாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி செஞ்சிருக்கும். அதே போல சும்மா சொல்லிங்க, ஒரு வீட்டுக்கும் 2024 டிசம்பர் 31 முடிவதற்குள்ள ஜல்ஜீவன் திட்டத்தில் லாஸ்ட் ஹவுஸுக்கு பைப்ல தண்ணி கொண்டு போய் கொடுப்போம். நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது 2014 2019 அறிவிச்ச திட்டம் 2019 ஆட்சியில் நம்ம அறிவிக்கிறோம். நம்ம அறிவிக்கும் போது வெறும் 17% வீடுகளுக்கு இந்தியால பைப்ல தண்ணி வந்துச்சு. இன்னைக்கு we have reached 73%. we are on track to hit the target. 73% நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே இண்டிகேட்டர்ஸ், நம்பர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ். பழங்குடியினருக்கு அரசியல் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு. இந்தியாவுடைய முதல் பழங்குடி இனத்திலிருந்து ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்திருக்கிறாங்க. அரசியல் அங்கீகாரம், the number 1 citizen of our country. அதன் பிறகு 24,000 கோடி ரூபாய் தனியா ஒரு செப்பரேட் ஹெட்ல முதலாக ஒதுக்கீட்டிலிருந்து ஜன்ஜாத்தியா திவஸ் என்று சொல்லக்கூடிய பிர்சா முண்டா அவருடைய நாளை அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கொடுப்பதிலிருந்து சத்தீஸ்கரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை பழங்குடி இனத்திலிருந்து தேர்வு செய்ததிலிருந்து அரசியல் அதிகாரம் மட்டுமல்லங்க, we have proven பொலிட்டிக்கல் பவர், எக்கனாமிக் பவர் இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அதை கொடுக்கும் என்று பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு மேஜர் மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் செய்திருக்கின்றோம். 10,000 புதிய விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்குவோம். 2023 ஜூலை மாசத்துல 10,001வது FPO நம்ம முடிச்சு காட்டிட்டோம். ஓபன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் பெற்றிருக்கின்றோம். இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்புக்கு ட்ரிபிள் தலாக், பெட்ரோல்ல 10% எத்தனால் கலப்பு, இன்னைக்கு 17% ரீச் ஆயிருக்கிறோங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டம் செப்டம்பர் 2010 கொண்டு வந்திருக்கும். நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம், ஆர்டிகல் 320 அயோத்தியா ராமர் கோவில். நம்முடைய மேனிஃபெஸ்டோ நீங்க எடுத்து ஒரு லைனா நீங்க டிக் போட்டுட்டு வந்தீங்கன்னா we have achieved everything we have promised to the Indian people. நாட்டு மக்களுக்கு இது இந்தியால முதலுங்க, the first time in our country. நாட்டு மக்களுக்கு முதலாக ஒரு ஆட்சி தான் சொல்லியதை 5 ஆண்டுகளிலே செய்து காட்ட முடியும் என்று காட்டியிருக்கிறோம். நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கலீங்க. ஐயோ பியூரோக்ரசி இப்படி, நாங்க என்ன பண்றது, சொல்றது கேட்க மாட்டாங்க. ஐயோ நம்ம பணத்தை டெல்லியில இருந்து 100 ரூபாய் அனுப்பிச்சா 15 ரூபாய் தாங்க வருது, 85 ரூபாய் சாப்பிட்டுறாங்க, நாங்க என்ன பண்றது சொல்லலீங்க. ஐயோ இந்த நாட்டுல கரப்ஷன் அதிகம், நம்மளால செய்ய முடியல சொல்லலீங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு, 5 வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் எலெக்ஷன் சைக்கிள்ல மாட்டி வெளியே வருது, நம்ம சொல்லலீங்க. ஒரு எலெக்ஷன் சைக்கிள் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அரசு இயந்திரங்கள் ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. அதனால நம்முடைய டெவலப்மெண்ட் பின்னாடி போகுது. எந்த காரணமும் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காம ஒரு ப்ரூவன் கவர்மெண்ட், ஒரு ப்ரூவன் பெர்ஃபார்மர் செய்து காட்டி இருக்கின்றோம். மனது வைத்தால் நம்முடைய நாட்டிலே நம்மால் செய்ய முடியும் என்று இன்னைக்கு ஐயா சொன்னாங்க. 2 ஆண்டு முக்கியமா கொரோனா காலம் சசிதரூர் ஐயா பேசின ஒரு விஷயத்தை குருமூர்த்தி ஐயா தொட்டாங்க. இது தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வடக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, தெற்கெல்லாம் தேஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இது திரும்ப பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷனுக்கு போயிருவாங்க, நிதி பங்கீட பாருங்க அப்படி. சசிதரூர் அவர்கள் ஒரு பெரிய அறிவாளி, நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கட்கில் ஃபார்முலா அப்படிங்கிறது 1969 இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது. இந்திரா காந்தி அம்மையார் 1969 காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்த பொழுது நார்த் சவுத் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் டிவல்யூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் பாப்புலேஷனுக்கு 50% இந்திரா காந்தி அம்மையார் வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்க. அது 100 ரூபாய் நம்ம அனுப்புறோம், அல்லது 100% 50% வாஸ் பாப்புலேஷன். 1990 திரும்ப காங்கிரஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இட் வாஸ் ஸ்டில் 35%. நம்முடைய ஆட்சியில நாம கொண்டு வந்த பினான்ஸ் கமிஷன்ல, குறிப்பாக 15வது பினான்ஸ் கமிஷன் முழுமையாக நம்மோடு இருந்துச்சு. 14வது பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. முழுமையா பாத்தீங்கன்னா 14வது பினான்ஸ் கமிஷன்ல 1971 மக்கள் தொகைக்கு 17.5%, 2011 மக்கள் தொகைக்கு 10%, அப்படின்னா 27.5% வெயிட்டேஜ் வாஸ் given to population.
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயா குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல கன்சென்சஸ் எல்லா மாநிலத்தினுடைய அனுமதியை பெற்று எங்க 50-60% ஆரம்பிச்சதவங்க we have brought it down to 15%. இன்னைக்கு 15% மட்டும்தான் பாப்புலேஷனுடைய வெயிட்டேஜ். Remaining for 45% is the distance between the haves and have-nots. ஆனா எல்லாரும் ஏத்துக்கணுங்க. பணம் இருப்பவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய குறியீடு 45% வெயிட்டேஜ் கொடுத்திருக்கிறாங்க. 15% குட் பெர்ஃபார்மன்ஸ். பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றீங்களா? நீங்க மத்திய அரசுடைய ப்ராஜெக்டை வேகமா முடிக்கிறீங்களா? நீங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் ப்ராஜெக்ட் ஆன் டைம் பண்றீங்களா? அதுக்கு 15%. 10% இக்காலஜி, கிரீன் கவரை மெயின்டைன் பண்றீங்களா? தேவையில்லாம பொல்யூட் பண்ணலையா? கிரீன் எனர்ஜிக்கு போறீங்களா? 15% ஜியோகிராபிக்கல் ஏரியா. இது எங்கே ஆரம்பித்தது? காங்கிரஸ் 60-50%இலிருந்து 15% பாப்புலேஷன் வெயிட்டேஜ் இன்னைக்கு வந்திருக்கு. அதை இன்னொரு விஷயமா பிடித்துக் கொண்டு அதை தொடர்ச்சியாக எந்தவித நாலேஜும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் இது பேசுவது வியப்பு மட்டுமல்ல, இது நகைச்சுவை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்க, 16th ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அனௌன்ஸ் பண்ணி 15 நாள் ஆகுது. 31/12/2023 நம்முடைய 16th ஃபினான்ஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் புது வெயிட்டேஜ் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு தெரியும், பாப்புலேஷன் வெயிட்டேஜ் 60 15க்கு வந்துருச்சு. குட் பெர்ஃபார்மன்ஸ் 0 15க்கு போயிருச்சு. இப்ப குட் கவர்னன்ஸ் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதா, காங்கிரஸ் நிற்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். கட்கில் ஃபார்முலா 1969 தேர்ட் ஃபினான்ஸ் கமிஷன்ல ஆரம்பித்து கட்கில் முகர்ஜி ஃபார்முலாவா மாறுச்சு, மாடிஃபைடு கட்கிலா மாறுச்சு. இன்னைக்கு நம்ம நித்தி ஆயோக்ல வந்த பிறகு முறையாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறாங்க. 6,23,00,000 டைரக்ட் டாக்ஸ் வந்துச்சுங்க, 6,97,00,000 நாங்க திரும்ப கொடுத்துட்டோங்க. இது ஒரு வாய்க்கால் சண்டையோ வம்பு சண்டையோ இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசும்பொழுதே உடம்பு மேல ஒரு கம்பளி பூச்சி ஊடுற ஃபீலிங்ல தாங்க நான் அதை பேசுறேன். ஏதோ ஒரு வாய்க்கால் சண்டை வம்பு சண்டையை போல நார்த் இந்தியா எப்படி, அங்க பாருங்க பீகார் எப்படி, தமிழ்நாடு எப்படி. நம்ம அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள். அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்கள் தான் இந்த அரங்கத்தில் நாம் இருக்கும். நேஷன் ஃபர்ஸ்ட், கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருங்கிணைச்சு உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாடுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுல 25 லட்சம் மைக்ரண்ட் லேபரை பதிவு பண்ணியிருக்காங்க. அபிஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 25 லட்சம் மைக்ரண்ட் லேபரர்ஸ் பதிவு டேட்டா வச்சிருக்காங்க. அன்அபிஷியலி உங்களுக்கு தெரியும், அது 40 லட்சத்தை தாண்டி இருக்கும். இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு, அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபரர் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யறான், உங்க ஊர்ல வேலை செய்யறான், அல்லது அண்ணாமலை ஊர்ல வேலை செய்யறான், அல்லது குருமூர்த்தி அவங்க ஊர்ல வேலை செய்யறான், அல்லது தமிழினமணி ஐயா ஊர்ல வேலை செய்யறான், அல்லது ராதாகிருஷ்ணன் ஐயா ஊர்ல வேலை செய்யறான், நல்லி குப்சாமி செட்டி ஐயா ஊர்ல வேலை செய்யறான். அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். அதனால ஒரு யூபி காரர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சுட்றீங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு? மைக்ரோஸ்கோபிக்கா if you keep going examining this argument, இல்ல நான் லேபர் கொடுக்கிறேன் உங்களுக்கு, காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் தமிழ்நாட்டுக்கு வருது, யூ கெட் a cheap labor நார்த் இந்தியால இருந்து, டைரக்ட்லி யூ கெட் a காஸ்ட் ஆர்பிட்ரேஜ். இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி முதல்ல இருந்த மாதிரி 1990 2000. இப்ப யோகி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சா, நாளைக்கு காலையில எங்களுக்கு எந்த நார்த் இந்தியன் லேபரும் வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க போங்கப்பா, எங்க வேலையை பார்த்துக்கிறோம் நம்மால் சொல்ல முடியுமா? அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் வாழ்விலே முதல் முறையாக ஹிந்தியில பத்திரிகை அறிப்பு கொடுத்தாங்க. ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. மைக்ரண்ட் லேபர் கிரைசிஸ் வரும்போது ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. யாரும் போயிடாதீங்க, எல்லாம் இங்க இருங்க. ஒரு நாட்டை அப்படி நடத்த முடியாது சார். we cannot run a country like that. அதே ஆர்குமெண்ட்ல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 54% டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ, திருப்பூரோ, பொள்ளாச்சியோ, நாமக்கல்லோ, ஈரோடோ, சேலமோ அவங்க சரி நம்ம கணக்கு போடலாம், கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு போடலாம். கோயம்புத்தூர்ல மொத்த இன்கம் எவ்வளவு, மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ரோடு போட்டேன்னா மிச்ச பார்ட் என்னங்க ஆகும்? இன்னைக்கு தமிழகத்திலே திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருவாரூரினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் தமிழகத்தில் 1.5%, 1.5% தமிழகத்தினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் திருவாரூர். சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் 4 மாவட்டங்கள் 34 விழுக்காடு.
அப்படி இந்த 4 மாவட்டங்களும் நாங்க கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் 34% கொடுக்கிறோம், எங்களுக்கு 34% ஆஃப் ரெவென்யூ நீ கொடுப்பேன்னா தமிழ்நாடா இருக்குமா? அதனால இது எல்லாமே ஒரு சிந்தனை இல்லாதவர்கள், குறுகிய மனப்பக்குவத்தோடு அரசியல் செய்ய நினைப்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் பொழுது எங்கேயோ கம்பளி பூச்சி எனக்கு விடுற மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் வெரி பேட் டு கிவ் தட் ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் நம்ம இன்வெஸ்டர் சமிட் நடத்தி இருக்கோம். நமக்கு பணம் வேண்டும், மிக முக்கியம், பணம் வேண்டும். நமக்கு 6,64,000 கோடி நமக்கு வந்திருக்கு. நமக்கு முடிந்து 3 நாள்ல குஜராத் இன்வெஸ்டர் சமிட் நடத்தியிருக்காங்க, 26 லட்சம் கோடி. 2023 பிப்ரவரியில யூபி இன்வெஸ்டர் சமிட் 33 லட்சம் கோடி. 2022 கர்நாடகா இன்வெஸ்டர் சமிட் 10 லட்சம் கோடி. இன்னைக்கு யூபியிலேயே மோசமான, பின்தங்கிய, பேக்வர்ட், எல்லா இண்டிகேட்டர்லயும் இந்தியாவிலேயே மோசமா இருக்கக்கூடிய பூர்வஞ்சல் புண்டில்கண்ட், அவங்க அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 9,74,000 கோடி, மோர் தென் வாட் தமிழ்நாடு அட்ராக்ட். அதனால ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மணி will always see the future, money will never see the past. வரக்கூடிய பணம் என்பது ஃபியூச்சர் பொட்டன்ஷியலை பார்க்கும். அடுத்த 20 ஆண்டுகள் எங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி என்ன, பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, கரப்ஷன் எப்படி இருக்கு, கோயிங் ரேட் எப்படி இருக்கு, பவர் சென்டர்ங்கிறது 2 பேர் கையில் இருக்கா, டெமோக்ராட்டிக்கா இருக்கா? நான் ஒரு ஆடிட்டர் மட்டும் பார்க்கணுமா, இல்ல அண்ணா நகர் ஒருத்தரை பார்க்கணுமா, இல்ல நைட்டு போய் மருமகனை பார்க்கணுமா? எஸ், மணி will see the future, money will never see the past. அதனால சத்தமே இல்லாம புண்டில் கண்டுங்க, பான்பராக் வாயை எவ்வளவு திட்டுறாங்க, 9,74,000 crore சாதாரணமா ட்ராக் பண்றாங்க. உத்தரப்பிரதேசம் 75 மாவட்டங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, எவ்ரி சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட் அட்ராக்டட் பண்ணி. இது நெப்போலியன் போனாப்பட்ட அருமையா சொல்லுவாருங்க, நெவர் வேக் அப் சைனா, சைனா எழுப்பிட்டுறாதீங்க, ஒன்ஸ் சைனா வேக்ஸ் அப் தி வேர்ல்ட் வில் ட்ரெம்பிள். இப்ப நான் சொல்றேங்க, நெவர் வேக் அப் யூபி, ஒன் யூபி வேக்ஸ் அப், நம்ம ஜிங்கோயிஸ்டிக்கா தமிழனா சொன்னா ஓ தமிழ்நாடு இஸ் இன் ட்ரபிள், இந்தியனா சொன்னா ஒன்ஸ் யூபி வேக்ஸ் அப் இட் வில் பவர் இந்தியா. 23 கோடி மக்கள், அவங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 36% இருக்கிறாங்க. if they hit 40%, சதர்ன் ஸ்டேட்ஸ்னுடைய மொத்த எஜுகேஷன் அவுட்புட் யூபி மட்டும் கொடுக்கும். சசி தரூர் சொன்ன ஆர்குமெண்ட் நான் கவுண்டர் பண்றேன், ஐ அம் ஜஸ்ட் ரிவர்சிங் இட். when UP's gross enrollment ratio hits 40% in a matter of 3.5 years, உங்களுக்கு ஒரு லேபர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இஸ் இன் சீரியஸ் ட்ரபிள் 2028 2029. காரணம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யூபியை நோக்கி போச்சுனாங்க, we are in serious trouble. அதை நோக்கி நம்ம அரசியல் பயணிக்கிறது இல்ல, இன்னும் நார்த் சவுத் பேசுறோம், சத்தமே இல்லாம. எங்க 2016 வரைக்கும் உத்தரப்பிரதேசனுடைய மொத்த மருத்துவக் கல்லூரி 12ங்க, மொத்த மருத்துவக் கல்லூரி 12ங்க, 23 கோடி மக்கள் 12 மருத்துவக் கல்லூரியில் போய் படிச்சாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி 32. எங்க என்ன ஸ்கேல்ல திங்க் பண்றாங்க பாருங்க, என்ன அம்பிஷன்ல போறாங்க பாருங்க. 6 லேன் 8 லேன் ஃபைட்டர் ஜெட் அக்கௌண்ட் பேசிட்டு இருக்காங்க, 9 ஃபங்க்ஷனிங் ஏர்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதனால ஒரு பெருமை மிகுந்த தமிழனாக, பெருமை மிகுந்த இந்தியனாக நம்முடைய பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் ஷிஃப்ட் ஆகி வேற பக்கம் போகணுங்க. டெவலப்மெண்ட் பத்தி பேசணும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரீஜனல் டிஸ்பாரிட்டியை பத்தி பேசணும். 7 மாவட்டங்கள் பிலோ 2% எக்கனாமிக் அவுட்புட்ல இருக்கு, அதை பத்தி பேசணும். தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்கள் சராசரியாக லேபரை வெளியே அனுப்புறாங்க, லேபர் உள்ள வரல, அதை பத்தி பேசணும். ராமநாதபுரத்தில் இன்னைக்கு போனாலும் பெண்கள் ஒரு வண்டியில 6 குடத்தை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, தண்ணிக்காக சீதனமா கொடுக்குறாங்க, அதை பத்தி பேசணும். 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய மண்ணில் 55 லட்சம் குடும்பத்திற்கு முதலாக கழிப்பறை மோடி கட்டி கொடுத்திருக்காரு, அதை பத்தி பேசணும். அதை விட்டு சும்மா வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்குங்க? We have seen the power shift, global power shift பத்தி குருமூர்த்தி சொன்னாங்க. We are seeing a global power shift, we are seeing a power shift within the country. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிபேட் என்ன, யூபி நம்மளை முந்திட்டாங்களா இல்லையாப்பா, அது கேட்டு சொல்லுப்பா. உடனே ஃபினான்ஸ் மினிஸ்டர் பெரிய ஒரு அறிக்கை கொடுக்குறாரு தமிழ், இல்லைங்க யூபி முந்தின கிட்ட இருக்காங்க, பட் நாங்க தான் முன்னாடி இருக்கோம். இதுதான் டிபேட். ஏங்க எங்க இருந்த யூபியை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க? பொலிட்டிக்கல் வில், ஒரு கிளீன் கவர்மெண்ட், ஒரு விஷன், 3 விஷயம் மட்டும்தான். 3 இருந்தால் எந்த மாநிலம், எல்லா மக்கள் தானுங்க, எல்லா ஹியூமன் பொட்டன்ஷியல், எல்லாரும் லேபர், ஆல் தி நீட் இஸ் a good education and a stable law and order, அவ்வளவுதான்.
ஒரு பிரைவேட் கார பணத்தை போட்டானா இவ்வளவு பேசுறாங்க இல்லைங்க. நம்முடைய நகரத்தார் கம்யூனிட்டி, செட்டியார் அவங்க கம்யூனிட்டி வாரணாசியில இத்தனை ஆண்டுகளாக அவங்களுடைய இடத்தை ஒருத்த கப்ஜா பண்ணி வச்சிருந்தான். நீங்க UPA 1 UPA 2 இருந்தீங்க. அது எவ்வளவு மகத்துவான இடத்துக்கு யாராச்சும் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க இடத்த கொடுங்க. அதுக்கு ஒரு யோகி புல்டோசர் எடுத்துட்டு வந்து இடத்தை இடிச்சு தமிழ்நாட்டை சார்ந்த நகரத்தார் செட்டியார் கொடுத்து ஐயா மறுபடியும் ஒரு மண்டபம் கட்டிக்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை யோகி அவர்களுடைய காலத்துல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைங்க, இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனையாக நான் பார்ப்பது நீட்லெஸ் ஜிங்கோயிசம். நீட்லெஸ் ஜிங்கோயிசம் தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. எதுக்குங்க ஜிங்கோயிசம்? எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜிங்கோயிசத்தில் இருக்கணும்? நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் அரசு. நான் சும்மா ஒரு ரிப்ளை போட்டேன் ட்வீட்ல. முதலமைச்சர் அவர்களே, மரியாதையோடு சொல்லுகின்றேன், வணக்கத்தோடு சொல்லுகின்றேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை CBSE ப்ரோக்ராம்ல மத்திய அரசு கொண்டு வந்து 3 வருஷம் ஆகுது. மைக்ரோசாப்டோட கையெழுத்து போட்டு 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் நீங்க விழிச்சிருப்பீங்களா? அதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க, ஒரு பெரிய செய்தி குறிப்பு அட்டாக் பண்ணி நீங்க கொடுத்தீங்க. பெரியார் அவர்கள் 1920 அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கம்ப்யூட்டரை பார்த்தாரு. அப்புறம் பெரியார் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கேட்டாரு. அவருடைய பிறந்த நாளை சொன்னோன்னே அந்த கம்ப்யூட்டர் சொல்லுச்சு, ஐயா உங்க பிறந்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்லுச்சு. அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மாநிலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? நான் ரிப்ளை போட்டேன், ஐயா IAS ஆஃபீஸருக்குலாம் சம்பளம் கொடுக்குறீங்க, யாரோ டைப்ல அடிக்கிறாங்க, கொஞ்சம் அறிக்கையை கரெக்டா டைப் படிங்க. 1920 எங்கேயும் பெரியார் வந்தாரு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனாரு, எங்கேயும் கம்ப்யூட்டர் வந்துச்சு. ரெண்டாவது, பெரியார் அவர்கள் பிறந்தது புதன்கிழமை, சனிக்கிழமை இல்லைங்க ஐயா. கம்ப்யூட்டர் தப்பா சொல்லுச்சா, பெரியார் தப்பா சொல்லுச்சா? உடனே முதல் முறையாக தமிழக அரசு என்ன பார்க்கிற அறிக்கைக்கு திருத்துவ அறிக்கை வர்றாங்க 2 மணி நேரத்தில். 1970 போனாரு. இவ்வளவுதாங்க எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் சார் நம்ம இருக்கோம், இவ்வளவுதான் சார் இருக்கும். நம்ம டிபேட் அண்ட் மெச்சூரிட்டி அண்ட் டிஸ்கஷன் எல்லாமே இந்த லெவல்ல முடிஞ்சிச்சு சார். இதை தாண்டி நம்ம மேல போறது இல்ல சார் அரசியல் கட்சிகள். இதுக்குள்ளேயே தான் இருக்கு. பங்காளி கட்சின்னு ஒருத்தர் சொல்றாரு, பங்காளி கட்சி, பங்காளி கட்சினா உங்களுக்கு தெரியும் இல்ல? அண்ணாமலை அவர்கள் தர்மபுரியில் வந்து சொன்னாரு, மோடி அவர்களே தமிழ்நாட்டில் வந்து இருந்தா, தமிழ்நாட்டில் எல்லா நிகழ்ச்சியிலும் மோடி அவர்கள் காலையிலிருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா தமிழ்நாடு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்கும். நான் பங்காளி கட்சியை கேட்கிறேன், நீங்க மோடி கூப்பிட்டீங்களா? இன்விடேஷன் அனுப்புங்க, நான் கூட்டிட்டு வரோம். இதே இன்வெஸ்டர் உங்களுக்கு பையனுக்கு விளம்பரம் வேணும், உங்க போட்டோ வேணும். மோடி அவர்கள் இன்விடேஷன் அனுப்பி சார் இந்தியன் இன்வெஸ்டர் சமிட் நடத்தலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்ட்னர் பண்ணுங்க, நாம எல்லாம் சேர்ந்து நடத்தலாம். மோடி அவர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றோம். தமிழக மக்களுக்காக மோடி ஐயா வருவாங்க. பங்காளி கட்சி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி படிக்கணும். they should read. என்ன சப்ஜெக்ட் நடக்குது? இந்த PhD பசங்க பேசுற கிளாஸ்ல 4ஆம் கிளாஸ் பையன் உள்ள வந்து ஓடி விளையாடக்கூடாது. என்ன நடக்குது? தமிழ்நாட்டுடைய அரசியல் எங்க போயிட்டு இது? எக்கனாமிக்கா டெவலப்மெண்ட் ஓரியன்டா growth பாலிடிக்ஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய நாட்டுல இன்னும் நான் அப்படி இருந்தேன், எங்க அப்பாவுக்கு மீச பெருசு, எங்க மாமாவுக்கு முகமெல்லாம் இப்படி, நாங்கெல்லாம் அப்படித்தான் 3 வீடு வச்சிருந்தோம், 10 வீடு வச்சிருந்தோம், நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள், அவ்வளவு பெரிய மிராசுதாரன் நாங்க. ஏங்க ஸ்டார்ட் அப் பையன் கிழிஞ்ச பேண்ட போட்டு $1 பில்லியன் அடிச்சிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசுவேனா? நாங்க 1970 எவ்வளவு பெரிய வீடு கட்டினோம் தெரியுமா? அப்படியே 100 ஏக்கர்ல பண்ணையம் பண்ணது. மிராசுதாரர் வெர்சஸ் ஒரு லேண்ட் டெனன்ட் பேசக்கூடிய வார்த்தையை தமிழ்நாட்டு அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு சசி தரூர் அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டார். குறிப்பாக அவர் 2006 ஐநா சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல் தேர்தலுக்கு போட்டியிட்ட பொழுது தோல்வி அடைஞ்சார். பன் கி மூன் கொரியன் கேண்டிடேட். இதை பத்தி சசி தரூர் அவர்கள் நீளமான ஒரு கட்டுரை எழுதினாங்க. நான் ஏன் தோல்வி அடைந்தேன் ஒரு கட்டுரை. அதை நீங்க படிக்கணும். எப்படி இந்தியா மாறி இருக்கிறது என்பதற்கு சசி தரூர் அவர்கள் ஓபன் மேகசின் எழுதின Why did I lose the 2006 United Nations General Secretary election? அதுல 3 பாயிண்ட் சொல்றாரு. ஐயோ எல்லாம் காங்கிரஸ்ல வந்து சவுத் சவுத் கோஆபரேஷன்ங்கிறாங்க. டன்சானியாவே நமக்கு ஓட்டு போடல. நான் போய் கேட்டேன் டன்சானியாட்ட, ஏயா ஓட்டு போடல எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம்? டன்சானியா சொன்னாங்க, இல்ல எங்க பழைய பிரசிடென்ட் ஜூலியஸ் நைரீரே அவங்க வந்து மன்மோகன் சிங்க்கு ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க, நீங்க ஓவர் க்ளோஸ் ஆயிட்டீங்க எங்களுக்கு. அதான் புதிய பிரசிடென்ட் வந்தோடனே பார்த்தாரு, உங்களுக்கு டிப்ளமசியே தெரியல, எப்படி நீங்க ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடுக்கலாம், அதான் வச்சு செய்யணும், நாங்க ஓட்டு போடல. இது டன்சானியா. அடுத்தது கட்டார் எமீரை போய் பார்க்கறாரு இன்னொரு மீட்டிங்ல. சசி தரூர் கேட்கறாங்க, ஏன் சார் எனக்கு ஓட்டு போடல? எமீர் ஆஃப் கட்டார் சொல்றாரு, என்னைய வந்து ஓட்டு போடுங்கன்னு யாருமே கேட்கலீங்க உங்க அம்பாசிடர், ஆனா பெரிய அம்பாசிடர் வந்து கேட்டார், அவருக்கு ஓட்டு போட்டோம். 2006 ஜார்ஜ் புஷ் கம்ஸ் டு இந்தியா, ஹேஸ் a working lunch with மன்மோகன் சிங்.
எலெக்ஷன் நடக்கிற வருஷம் மன்மோகன் சிங் அவர்கள் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல சசி தரூருக்கு ஓட்டு போடுங்கன்னு அமெரிக்கா சப்போர்ட்டே கேட்கல. ஸோ கான்டலிசா ரைஸ் இருந்தாங்க, அவர்கள் அப்ப சப்போர்ட் பண்ணது கொரியன் கேண்டிடேட். பாருங்க, இது இப்ப மோடி அவர்களுடைய இந்தியாவில் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதனால சசி தரூர் அவர்கள் கண்டிப்பாக ஐநா சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பதற்கு முழு தகுதி பெற்றிருக்காரு, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப இருந்தாருன்னா நம்ம ஆக்கியிருப்போங்க. 2016 இருந்தா மோடி ஆக்கியிருப்பார், 2026 மோடி ஆக்குவார். அதனால நீங்க அந்த ஆர்டிக்கலை படிச்சாவே தெரியும் எப்படி ஃபாரின் பாலிசி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு. திரும்ப திரும்ப இந்த வட சொல்ற கடை தான் அதிகமா இருக்கு. நார்த் சவுத் நிதி பகிர்மானம் இல்ல, இப்படி பண்ணிட்டாங்க, பாப்புலேஷன் வச்சு கொடுக்கறாங்க. பாப்புலேஷன் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சதே நீங்க தானுங்க. கட்கில் ஃபார்முலாவை கொண்டு வந்ததே நீங்க தான். இன்னைக்கு பீகார், இப்ப பீகார்ல சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை படிச்சுங்க, வேற மாநிலத்துல என்னெல்லாம் பேசுறாங்க அப்படி. சோ பீகார்ல ஒரு நியூஸ் பேப்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க. நேரு அவர்கள் கம்பல்சரியா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி போட்டார். குறிப்பாக நம்மை போன்ற மாநிலங்கள், நம்ம சொன்ன அண்ணே ஊரெல்லாம் ஜார்க்கண்ட்ல இருக்கு, பீகார்ல இருக்கு. நாங்க ட்ரெயின்ல வந்து அயனூர்ல பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. பக்கத்து மாநிலத்தில எல்லாம் தொழிற்சாலைகள் போய் எங்க ஆளுங்க போட்டுருவாங்க. அப்ப எங்க ஊர்ல ஒருத்தர் தொழிற்சாலை போடுறாருன்னா அவருக்கு அந்த இன்சென்டிவ் இருக்கணும். அயனூர் பீகார்ல இருந்து வர்றதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும். நேரு என்ன சொன்னாங்க, ஓகே ஒத்துக்கிறோம், அயனூரும் கோலூரும் ஜாஸ்தி இந்த பெல்ட்ல இருக்கு, இருந்தும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இண்டஸ்ட்ரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் வர்றதுக்கு ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி, அதாவது ஒரு டன் ஓரை நீங்க பீகார்ல ஏத்தி அதை வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு போனாலும் ஒரே ரேட், தமிழ்நாடு கொண்டு வந்தாலும் ஒரே ரேட்னு ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி ப்ராஸ்பர் ஆகும். இன்னைக்கு பீகார்காரன் கால்குலேட் பண்றான், அன்னைக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் இல்லாம டிஸ்டன்ஸ் வச்சு கணக்கு போட்டிருந்தா எனக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ் 1,21,000 கோடி ரூபாய் கொடுக்கணுங்க. அரசியலுங்கிறது நாம அப்படியே நம்ம ஊர்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தாண்டிங்க வேற மாநிலத்தில் இதே விஷயத்தை எப்படி பார்க்கறாங்க நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்லாம, திங்கிங் இல்லாம, ஃபார்வர்ட் லுக்கிங் இல்லாத 4 கால்கள், ஜாதி ஒரு கால் நாற்காலியில, குடும்பம் ஒரு கால், அடாவடித்தனம் ஒரு கால், எல்லாவற்றையும் தாண்டி இன்எஃபிஷியன்சி ஒரு கால், 4 கால்களை வச்சு ஒரு ஆட்சி இந்தியாவில் 1967 இருக்க முடியும் காட்டிட்டு இருக்காங்க. 2024 தேர்தல் முக்கியமான தேர்தல் கடைசியில் வரும்பொழுது 2024 100% இம்பார்ட்டன்ட் தேர்தல். பட் என்னை பொறுத்தவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இட் கிவ்ஸ் a political shift in தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய அரசியலை வேறு பக்கம் திருப்பக்கூடிய தேர்தலா இருக்கு. எப்படி பாவர்ட்டி டிராப்பை பத்தி பேசணும், இந்த 2024 என்பது தமிழ்நாட்டை இன்னொரு பக்கம் இருக்கும். we are first time ஒரு பெரிய கப்பலை திருப்பி கொண்டு போறோம். அஃப்கோர்ஸ் ரிசல்ட்ஸ் வரும், பட் சில டைம் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டி இருக்கு. பிகாஸ் இட்ஸ் a very tactical, it's a very strategic shift. இதை பண்ணினா மட்டும்தாங்க நம்முடைய தமிழகம் தப்பிக்கும், காம்படிட்டிவா இருக்கும். நம்ம எல்லாரும் போட்டி போட்டு இந்தியாவிலே வளரலாம். ஃபர்ஸ்ட் 1 trillion யூபியா, ஃபர்ஸ்ட் 1 trillion தமிழ்நாடு. நம்மளாம் தமிழ்நாட்டை சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம மாநிலத்தை சப்போர்ட் பண்ணுவோம், உழைப்போம். அதுக்கு இன்னொரு மாநிலத்தை பின்தள்ள வேண்டாம். பட் we will have a very genuine democratic fight. அது நடக்க வேண்டும் என்றால் the language and the grammar of politics in Tamil Nadu has to change. அது 2024 தேர்தல் தமிழக அரசியல்வாதிக்கு உணர்த்தும். language and grammar of Tamil Nadu politics have to change என்பதை உணர்த்துங்க. அதை தாண்டிங்கய்யா, சற்று நேரத்துக்கு முன்பு டிஎன்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்கும். பொங்கல் இந்த பார்ட் 3 பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. பார்ட் 3 வந்து பார்ட் 1 வந்து வெளிப்படையான சொத்து, பார்ட் 2 பினாமி சொத்து, பார்ட் 3 ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கும். இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப், 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் 2 கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர சொல்லு. எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாய் அவன் ஏத்துக்குவான். சோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க. டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். 11 டேப்புகள் ரிலீஸ் பண்ண போறோம். இது குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல
திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும். பெரிய ரிஸ்க் தாங்க. we are taking that risk. இதை காட்டணும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா குர்லா தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இது குர்லா அட்டாக் தான். காரணம் இதை காட்டணும், மக்களுக்கு புரியும். சீஃப் செக்ரட்டரியும் இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசினாங்க நீ கேட்கணும். இட் வில் கம். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராஜா என்ன பேசினாங்க, you should listen. TR பால் அவர்களும் சிபிஐ டைரக்டர் என்ன பேசினாங்க, you should listen. அதனால் எங்களை பொறுத்தவரை DMK Part 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கிறது என்று நான் நம்புகின்றோம். நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது. கடினமான பாதை, நீண்ட பாதை, நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்ன வந்தாலும் நிற்போம். ஆனால் இத்தனை நேரமா நம்ம பேசுறது நடக்கணும். நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதில் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு மற்றவங்களோட சண்டை இல்லைங்க. நாங்க மெக்ராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க நெட் ஓவர்க்கெல்லாம் சண்டை போட ரெடியா இல்லை. மெக்ரா ஃபேஸ் யூ வாண்ட் டு ஃபேஸ் மெக்ரா. நீ பவுன்சர் போட நாங்க பாக்குறோம். நீ ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் போடு நாங்க கிரிக்கெட் ஆடுறோம். நெட் ஓவர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டு இவ்வளவு பெரிய மேடையில ஒரு சாதாரண மனிதன், ஒரு விவசாயினுடைய மகன், என் குடும்பத்திலாம் ஓட்டு போட கூட யோசிச்சு போற ஆட்களுங்க. என் குடும்பத்துல எந்த ஒரு தூரத்திலும் கூட அரசியல் என்கின்ற வாசனை இல்லாத குடும்பம். நான் ஓட்டு போற அப்பா அம்மாவும் பைக்ல போவாங்க, TVS 50ல போவாங்க. போகும்போது சிரிச்சு பேசிட்டு போவாங்க. நான் தோட்டத்துல இருந்து சின்ன பையனா பார்ப்பேன். பக்கத்துல ஊத்துப்பட்டிங்கிற கிராமத்துல அவங்க ஓட்டு போட்டு வரணும். ஓட்டு போட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரும்போது சண்டை போட்டு முகத்தை திருப்பிட்டு 2 பேர் வருவாங்க. நான் எங்க அப்பா அம்மாட்ட கேட்பேன், ஏன் சண்டை போட்டீங்க, போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லடா அவங்க அப்பா வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும் நீ கம்பல் பண்றாரு. எங்க அப்பா சொல்றாரு, இவங்க அம்மாக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் இருக்கிற பொம்பளை, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் உலகத்தை பார்த்தவன், இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னேன். அது மட்டும் தானுங்க ஐயா என்னுடைய அரசியல். காலத்தினுடைய கட்டாயம், எங்கேயோ செல்ல வேண்டிய நான், எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இங்க வந்துட்டேன். ஆனா இருக்கும் வரை நேர்மையாகவும் உண்மையாகவும் நாணயமாகவும் இருப்போம். தூற்றுவர்கள் தூற்றட்டும், அதை பத்தி கவலை கிடையாதுங்க. நம்முடைய பாதை, நம்முடைய இலக்கு, அதில் தெளிவாக இருக்கின்றோம். வருகின்ற காலத்திலும் அப்படியே இருப்போம் என்று சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இவ்வளவு நேரம் பொறுமை காத்த வாசகர்களுக்கு நன்றி. அனைவரும் வழக்கம் போல இருவரை இருந்து தேசிய கீதம் சேர்ந்து பாடுவதற்கு இருக்க வேண்டும். திருமதி சுசித்ரா அவர்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் தேசிய கீதம் இசைப்போம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल भंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाए तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाता जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।